Hello guys, welcome to CodeBinX channel. I am Aisha Sharmati. பினஸ் சேனலில் நம்ம இப்போ என்ன ஒரு டாபிக் பார்க்க போகிறோம், அதாவது புது டுட்டோரியல் பார்க்க போகிறோம், ஒரு புது இன்ட்ரடக்ஷன் பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனிட்டி. ஸோ யூனிட்டினா என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கேம் டெவலப்மெண்ட்கான ஒரு என்ஜின். ஸோ நம்மளுடைய கோட்பினஸ் சேனலில் ஆல்ரெடி ஒரு பைத்தான் மாடியூல் ஒன்று பார்த்துருந்தோம், அதாவது கேம் டெவலப்மெண்ட்கான ஒரு பைத்தான் மாடியூல் பார்த்துருந்தோம், விச் இஸ் பை கேம். ஸோ அதுவுமே வந்து கேம் டெவலப்மெண்ட்க்கு தான். ஸோ யூனிட்டி அண்ட் பை கேம் வந்துட்டு இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்க கேம் டெவலப்மெண்ட் அப்படின்னு நீங்கள் ஒரு கேம் நீங்கள் டெவலப் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா ஒரு பைத்தான் மாடியூல், அதாவது பை கேம் எடுத்து கூட நீங்க பண்ணலாம், இல்ல யூனிட்டி எடுத்து கூட நீங்க பண்ணலாம். ஸோ இது ரெண்டுமே டாப் ட்ரெண்டிங். அது ரெண்டுமே நம்மளுடைய கோட்பினக்ஸ் சேனல்ல ஆல்ரெடி நம்ம வந்து பை கேம் பத்தி போட்டுட்டோம், இப்போ யூனிட்டி பத்தி போடுறோம். ஸோ இதை பார்த்துட்டு நீங்க வந்து உங்களுடைய கேம்ஸை டெவலப் பண்ணி என்ஜாய் பண்ணுங்க. ஸோ யூனிட்டி அப்படிங்கிறது ஒரு கேம் டெவலப்மெண்ட்கான ஒரு பிளாட்ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டோம். ஸோ பட் யூனிட்டினா ஆக்சுவலாக என்ன, அது வந்து யார் டெவலப் பண்ணாங்க, அண்ட் அதில் எப்படி ப்ராசஸ் பண்ணி நம்ம கேமை டெவலப் பண்ணலாம் அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ இந்த டுட்டோரியலில் வந்துட்டு கேம் யூனிட்டி பற்றின இன்ட்ரடக்ஷன் ஆஸ் வெல் அஸ் அது எப்படி இன்ஸ்டால் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான டுட்டோரியல் வந்து இருக்குது. ஸோ பாருங்கள். ஸோ இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய ஃபேக்ட்ஸும் இருக்குது. ஸோ அதையும் நீங்கள் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனிட்டிங்கிறது வந்துட்டு ஒரு கேம் டெவலப்மெண்ட் பிளாட்ஃபார்ம் தான், பட் அது வந்து ஒரு இன்டெகிரேட்டட் பிளாட்ஃபார்மாக இருக்குது. அதாவது இது வந்து காம்பினேஷன் ஆஃப் என்ஜின் அண்ட் ஃப்ரேம் ஒர்க். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல. அது என்ஜின் நம்ம வந்து ஒன்றா என்ஜினாக பார்த்துருக்கோம், ஒரு பர்டிகுலர் ஒரு இதை வந்துட்டு என்ஜின் சொல்லி பார்த்துருக்கோம், இல்லைனா வந்து ஃப்ரேம் ஒர்க்குன்னு சொல்லி பார்த்துருக்கோம். பட் இது வந்து ஒரு காம்பினேஷன் ஆஃப் என்ஜின் அண்ட் ஃப்ரேம் ஒர்க் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இந்த யூனிட்டி வந்து யூனிட்டி டெக்னாலஜிங்கிற ஒரு கம்பெனியில் தான் டெவலப் பண்ணியிருக்காங்க, அதாவது 2005. ஃபர்ஸ்ட் வந்துட்டு யூனிட்டி கம்பெனி அது யூனிட்டி டெக்னாலஜி வர்றதுக்கு முன்னாடி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட் தான். என்னன்னா, இப்போ இந்த யூனிட்டி கேம் டெவலப்மெண்ட் கோர்ஸ் வந்து ஃப்ரீ வெர்ஷனாக ஃபார் பிகினர்ஸ்க்கு இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்கோம், 2 hours கோர்ஸு. ஸோ இதோட ஃபுல் வெர்ஷன் கோர்ஸ் உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் நாங்கள் இந்த கோர்ஸில் என்னென்ன கண்டென்ட் எடுத்துருக்கோன்னு கொடுத்துருக்கோம், ப்ளஸ் ப்ரைஸும் கொடுத்துருப்போம். ரெண்டுமே உங்களுக்கு ஓகேனா இங்கே டிஸ்பிளே ஆகிற codebinxchannel.contact@gmail.com இந்த இமெயிலுக்கு வந்து எங்களுக்கு பண்ணிங்கன்னா, ஸோ நாங்கள் ஃபர்தராக அந்த கோர்ஸ் எப்படி வாங்கணும்னு உங்களுக்கு இப்போ இது இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்போம். ஓகேங்களா? ஸோ இது மட்டும் இல்லாமல் ASP.NET MVC, React JS, Angular JS இந்த கோர்ஸுமே நாங்கள் ஃப்ரீ வெர்ஷனாகவும் ரிலீஸ் பண்ணியிருக்கோம், 3 hours பெய்டு வெர்ஷனாகவும் ரிலீஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு பெய்டு வெர்ஷன் வேணும்னா நீங்கள் இந்த ஜிமெயில் கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம், இல்லை ஜாயின் பட்டன் கிளிக் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். ஏன்னா மோஸ்ட்லி ஜாயின் பட்டன் கிளிக் பண்ணி நிறைய பேர் வாங்க முடியலன்னு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ அதனால தான் எங்களுக்கு இமெயிலில் கான்டாக்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் நாங்கள் ஃப்ரீ வெர்ஷனாக நிறைய கோர்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கோங்க. பை கேம் டெவலப்மெண்ட்டு, இப்போ Node.js வந்து 3.5 மணி நேரம் ரிலீஸ் பண்ணியிருக்கோம். AWS கோர்ஸு, இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்டான கோர்ஸுங்க. சி ஷாப்பு, அது மாதிரி நிறைய கோர்சஸ் இருக்குது நம்ம சேனலில், நீங்கள் போயிட்டு பார்க்கலாம். நம்ம இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக் பேஜை கூட நீங்கள் போயிட்டு பார்த்து லைக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ கைஸ். டேவிட் ஹெல்கேசன், நிக்கோலஸ் பிரான்சிஸ், ஜோச்சிம் ஆன்டி இவங்க வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஓவர் தி எட்ஜ் என்டர்டைன்மெண்ட்னு சொல்லி ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கம்பெனி டெவலப் பண்ணுறாங்க. ஸோ அதிலிருந்து ஒரு வீடியோ கேம் வந்து ஒரு வீடியோ கேம் க்ரியேட் பண்ணுறதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து க்ரியேட் பண்ணுறாங்க. அது பேர் தான் வந்துட்டு கூபால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளாட்ஃபார்ம் க்ரியேட் பண்ணுறாங்க. பட் அது ரொம்ப ஃபெயிலியர் ஆகிடுது. ஸோ நம்மளுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், எல்லா சக்ஸஸ்க்கு பின்னாடியும் தௌசண்ட்ஸ் ஆஃப் ஃபெயிலியர் இருக்குது அப்படின்னு தெரியும். ஸோ இவங்களுடைய ஃபெயிலியர் என்னென்னா அந்த ஒரு பிளாட்ஃபார்ம் க்ரியேட் பண்ணது தான். பட் இவங்க வந்து விடாமுயற்சி அப்படின்னு சொல்லலாம். பிகாஸ் அந்த பிளாட்ஃபார்ம் ஃபெயிலியர் ஆனாலும் இவங்க வந்து அது க்ரியேட் பண்ண மூலமாக அவங்களுக்கு கிடைச்ச ஐடியாஸ் வந்துட்டு ரொம்ப வந்துட்டு அற்புதமாக இருந்துச்சு. அவங்க வந்து அதை விடணும்னு அவங்களுக்கு வந்து தோணவே இல்லை. அதாவது என்னதான் அந்த ஒரு பிளாட்ஃபார்ம் ஃபெயிலியர் ஆனாலும் கேம் டெவலப்மெண்ட்டுக்குன்னு ஒரு பிளாட்ஃபார்ம் க்ரியேட் பண்ணணும். ஸோ தன்னுடைய ஐடியாஸ்லாம் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு புது பிளாட்ஃபார்ம், அதாவது இந்த ஃபெயிலியர்ஸ்லாம் ஓவர் கம் பண்ணி ஒரு புது பிளாட்ஃபார்ம் க்ரியேட் பண்ணணும். பிகாஸ் அது வந்து ஃப்யூச்சரில் ரொம்ப ரொம்ப வந்துட்டு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது அப்படிங்கிறத அவங்க வந்து கைவிடவே இல்லை. ஸோ அந்த மாதிரி யோசித்து க்ரியேட் பண்ணது தான் இந்த யூனிட்டி அப்படிங்கிற ஒரு இன்டிகிரேட்டட் பிளாட்ஃபார்ம், அதாவது இன்ஜின் அண்ட் ஃப்ரேம்வொர்க்கோடைய இன்டிகிரேட்டட் பிளாட்ஃபார்ம். ஸோ அவங்களுடைய நம்பிக்கை கண்டிப்பாக கைவிடலைங்க. பிகாஸ் வந்துட்டு 2006 பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய iOS-ஓடைய ஃபுல் கிராஃபிக்கை வந்துட்டு யூஸ் பண்ண ஒரே கேம், அதாவது யூனிட்டினால க்ரியேட் பண்ண கேம்ஸ் வந்துட்டு அதனுடைய, அதாவது ஆப்பிள் iOS-னுடைய ஃபுல் கிராஃபிக்ஸை வந்துட்டு யூஸ் பண்ணி அந்த கேம் வருது. அதுக்காக பெஸ்ட் ரன்அப் வந்து 2006 கிடச்சிச்சு. நிறையா வந்துட்டு அந்த டைமில் வந்துட்டு ஆப்ஸ் க்ரியேட் ஆகிட்டே இருந்துச்சு, வீடியோ கேம்ஸ்க்கான ஆப்ஸ். பட் எல்லா ஆப்ஸும் வந்து எப்படின்னா வந்து கன்சோல் பேஸ்டு வீடியோ கேம்ஸாக தான் இருந்துச்சு. பட் யூனிட்டி வச்சு க்ரியேட் பண்ண ஆப்ஸ் மட்டும்தான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கிராஃபிக்ஸ், விஷுவல் அண்ட் சவுண்ட் எஃபெக்ட்ஸோட
அந்த நம்மளுடைய பிளாட்ஃபார்மை ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து யூஸ் பண்ணி அது கிரியேட் ஆச்சு. ஸோ அதனால தான் வந்துட்டு ரொம்ப ரொம்ப பெரிய சக்ஸஸ் வந்து 2006லேருந்தே அதுக்கு வந்து இருந்துட்டு இருந்துச்சு. ஸோ மற்ற எல்லா கேம்ஸுமே வந்துட்டு கன்சோல் பேஸ்டு ரொம்ப வந்து கிராஃபிக்ஸ் யூஸ் பண்ணாமல் இருக்கும்போது ஒரு பர்டிகுலர் ஆப்ஸ், அதாவது யூனிட்டின் மூலமாக கிரியேட் பண்ணுற ஆப்ஸ் வந்துட்டு ரொம்ப வந்துட்டு கிராஃபிக்ஸ் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து அது யூசருக்கு வந்து ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். ஸோ அதனால மில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து இப்போது ஆக்சுவலாக நம்ம யூனிட்டி வச்சு கேம் டெவலப் பண்ணுறாங்க. ஸோ மந்த்லி பேசிஸ்லேயும் நிறைய பேர் டெவலப் பண்ணுறாங்க. அண்ட் அதுவே வந்துட்டு ரேண்டமாக அப்பப்போ வந்து டெவலப் பண்ணுறவங்களும் இருக்காங்க. பட் யூனிட்டி வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு டெவலப் பண்ணுறாங்க. ஸோ இது வந்துட்டு இதோட சக்ஸஸ் வந்து கேம் டெவலப்பர்ஸோட ஸ்டாப் பண்ணல. இது வந்து ஒரு பர்டிகுலர் கம்பெனியோடைய ரீச்சுக்கும் போச்சு. அதாவது நம்மளுடைய டாப் ட்ரெண்டிங் கம்பெனிஸான நம்மளுடைய ஃபேஸ்புக் அண்ட் கூகுள். ஸோ இந்த ஃபேஸ்புக் அண்ட் கூகுள், ஸோ ஃபேஸ்புக்குங்கும் போது அது வந்துட்டு சோஷியல் மீடியா சைட்ஸ் வந்துட்டு இது பண்ணுது. அதே மாதிரி கூகுள் பார்த்தீங்கன்னா அதோடைய சைட்ஸ் வேறு. பட் இவங்க ரெண்டுத்துக்கும் என்ன இந்த கேம் டெவலப்மெண்ட் சைட்ஸில் கேம் டெவலப்மெண்ட் இன்ஜின் வச்சு என்ன ஒர்க் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் கிட் வந்து டெவலப் பண்ணுச்சு. இது எதுக்காக அப்படின்னா யூனிட்டியோடைய இன்டெகிரேஷன் வச்சுக்கிறதுக்காக 2013 வந்து டெவலப் பண்ணுச்சு. ஸோ இது மூலமாக அவங்களுக்கு என்ன அப்படி கிடைச்சிச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ அவங்க வந்து அந்த டெவலப்மெண்ட் கிட் வச்சு என்ன பண்ணாங்க அப்படின்னா வந்துட்டு அவங்களுடைய அட்வர்டைசிங் கம்பெனிஸை வந்து ட்ராக் பண்ணாங்க. அண்ட் வந்துட்டு டைரக்ட் ஷேரிங், அதாவது ஒரு போஸ்ட்ல இருந்து யூசர்ஸ் வந்துட்டு டைரெக்டாக வந்து நம்மளோட கேமிங்குள்ளே ஒரு போர்ஷனுக்குள்ளார என்ட்ரி ஆகிறதுக்கு ஒரு அந்த ஷேரிங்க்கான விஷயமும் ப்ளஸ் வந்துட்டு அட்வர்டைஸ்மெண்ட் ட்ராக்கிங்கும் அவங்க வந்துட்டு நல்லா பண்ணாங்க. ஸோ இது வந்துட்டு நம்ம ஃபேஸ்புக் 2013 பண்ணது இந்த சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் கிட் வச்சு. அண்ட் இந்த ஃபேஸ்புக் வந்து ஆக்சுவலாக நம்மளோட சோஷியல் மீடியா சைட்ஸில் மட்டும் இல்லைங்க, நம்மளுடைய பிசி கேம் டெவலப்மெண்ட்டும் நம்ம யூனிட்டி டெக்னாலஜிஸ் வச்சு அவங்க ஆக்சுவலாக ஒரு கேம் வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க ஃபார் தி பிசி. அண்ட் கூகுளில் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஏஆர் கோர் ஆக்மெண்டட் ரியாலிட்டி டூல்ஸ், அதாவது ஆக்மெண்டட் ரியாலிட்டி வர்ச்சுவல் ரியாலிட்டிக்கான டூல்ஸ் வந்துட்டு ஃபார் ஆண்ட்ராய்ட் டிவைசஸ்லாம் வந்துட்டு நம்மளோட யூனிட்டி டெக்னாலஜியில் இருக்கிற என்ஜின்ஸ் அண்ட் ஃப்ரேம் ஒர்க்ஸ் அண்ட் அது கூட இருக்கிற ரிசோர்ஸஸ் வச்சு அவங்க அந்த ஆக்மெண்டட் ரியாலிட்டி டூல்ஸ் வந்து டெவலப் பண்ணாங்க. அண்ட் இட் இஸ் ஃபார் ஆண்ட்ராய்ட் டிவைசஸ். அது வந்து 2017 வந்து நடந்துச்சு. அண்ட் ஃபேஸ்புக் டெவலப் பண்ண அந்த கேம் வந்து 2016 வந்து அவங்க டெவலப் பண்ணாங்க. அண்ட் 2018 பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு தெரியும் எந்த டெக்னாலஜிஸ் வந்தாலும் அது கண்டிப்பாக ஒரு பாயிண்ட்ல வந்து கிளவுட் கூட இன்டெகிரேட் ஆகிடும். பிகாஸ் கிளவுட் கூட இன்டெகிரேட் ஆகும் போது தான் வந்துட்டு சர்வீஸ் வில் பி அவைலபிள் ஃப்ரம் எவ்ரிவேர். அதாவது எந்த இடத்துல இருந்தாலும் நம்மளுடைய டெஸ்க்டாப் லேப்டாப் தூக்கிட்டு போகாமல் நம்மளுடைய சர்வீஸ், அதாவது நம்மளுடைய கேம் டெவலப்பிங் ஒர்க்காக இருந்தாலும் சரி, அதாவது வெப்சைட் டெவலப்பிங் ஒர்க்காக இருந்தாலும் சரி, நம்ம வந்துட்டு நம்ம லேப்டாப் ஃபிசிக்கல் ஹார்ட்வேர்ஸை தூக்கிட்டு போகாமல் நம்ம எந்த இடத்துலேருந்து வேணாலும் நம்ம வந்து நம்மளுடைய ஒர்க்கை பண்ணலாம் அப்படின்னா அதுக்கு கண்டிப்பாக வந்து கிளவுட். ஸோ யூனிட்டி ஒரு டெக்னாலஜி வளருதுன்னா கண்டிப்பாக அது ஒரு பாயிண்ட்ல கிளவுட் கூட இன்டிகிரேட் ஆனால் அதை ஃபர்தராக அது வந்து டெவலப் ஆக முடியும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போக முடியுங்கிற கட்டாயத்தில் நம்ம இப்போ இருக்கிற எல்லா ட்ரெண்டிங்கில் இருக்கிற எல்லா டெக்னாலஜிஸ்க்கும் அது கட்டாயமாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக நம்மளுடைய யூனிட்டியும் ஆக்சுவலாக என்ன பண்ணிட்டாங்கன்னா கூகுள் கிளவுட் கூட ஆக்சுவலாக இன்டிகிரேட் பண்ணி அவங்களும் வந்து சர்வீசஸை ஆஃபர் பண்ண ஆரம்பித்தாங்க. அதாவது ஆன்லைன் கேம் டெவலப்பர்ஸ்க்கு அந்த சர்வீசஸை கொடுத்தாங்க. ஸோ ஆன்லைன் கேம் டெவலப்பர்ஸ் வந்து ஆன்லைனில் வந்து அவங்க டெவலப் பண்ணிக்கலாம். ஸோ இதனால் நான் கண்டிப்பாக வந்து டெஸ்க்டாப்பில் போட்டு இன்ஸ்டால் பண்ணணும்னு அவசியம் இல்லை, நம்ம ஆன்லைனில் சர்வீஸ் மாதிரி கெட் பண்ணி நம்ம டெவலப் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம யூனிட்டி டெக்னாலஜிஸ் பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக வந்து நம்ம கேம் டெவலப்மெண்ட்டில் மட்டும் இல்லை, ஆக்மெண்டட் ரியாலிட்டி க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ ட்ராக்கிங் அட்வர்டைஸ்மெண்ட் ஃபேஸ்புக் மூலமாக க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஃபேஸ்புக் அண்ட் கூகுள் வந்து அவங்க அந்த யூனிட்டி டெக்னாலஜிஸ் இருக்கிற யூசர்ஸை வேறு விதத்தில் வந்து அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து நான் வந்து இப்போ சொன்ன விஷயத்துலேருந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய யூனிட்டி டெக்னாலஜிஸ் வச்சு டெவலப் பண்ணுற கேம்ஸ்லாம் வந்துட்டு மல்டிபிள் பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். பிகாஸ் வந்து ஆண்ட்ராய்ட் டிவைசஸ்க்காக, அதாவது விச் இஸ் லைக் மொபைல் ஃபோன்ஸ்க்காக கூகுள் க்ரியேட் பண்ணியிருக்காங்க, பிசிக்காக ஃபேஸ்புக் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நம்ம டிஃப்ரெண்ட் டிவைசஸில் நம்மளோட யூனிட்டி டெக்னாலஜி மூலமாக வந்து, அதாவது இந்த யூனிட்டிங்கிற அந்த பர்டிகுலர் என்ஜின் மூலமாக வர்ற கேம்ஸை வந்துட்டு நம்ம ரன் பண்ணலாம். ஸோ பார்த்தீங்கன்னா 27 பிளாட்ஃபார்ம்ஸில் வந்துட்டு நம்மளுடைய கேம்ஸ் வந்து ரன் பண்ணலான்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு மொபைலில் கூட நீங்கள் ஒரு வீடியோ வந்துட்டு யூனிட்டி மூலமாக க்ரியேட் பண்ணிட்டீங்கன்னா இட் கேன் ரன் ஆன் மொபைல், டெஸ்க்டாப்ஸ், லேப்டாப்ஸ்,
நீங்கள் வந்து ஒரு டெஸ்க்டாப்ஸ்ன்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா வந்துட்டு விண்டோஸாக இருக்கட்டும் ஐஓஎஸ்ஸாக இருக்கட்டும் எந்த ஒரு பிளாட்ஃபார்ம் அதாவது எந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம்லையும் அது ரன் ஆகும் ஆஸ் வெல் அஸ் வேறு டிவைசஸ்லையும் ரன் ஆகும். ஸோ இட் இஸ் நாட் அது வந்து டெஸ்க்டாப்பில் மட்டும் தான் ரன் ஆகும் இல்லை மொபைலில் மட்டும் தான் ரன் ஆகும் அப்படின்னு கிடையாது. நீங்கள் வந்து டெவலப் பண்ணிவிட்டு இட் கேன் ரன் ஆன் மல்டிபிள் டிவைசஸ், அதே மாதிரி மல்டிபிள் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ்லையும் அது ரன் ஆகும் அண்ட் விச் இட் ஆல்சோ ஹேஸ் வர்ச்சுவல் ரியாலிட்டி. ஸோ அந்த மாதிரியான இதுலேயும் வந்துட்டு ரன் ஆகும். ஸோ இதுதான் வந்துட்டு ரொம்ப பெரிய சக்ஸஸ் நம்மளுடைய யூனிட்டி டெக்னாலஜிஸ் யூனிட்டியோட சக்ஸஸ். ஸோ யூனிட்டி பற்றி ஆக்சுவலாக ஒரு ஹிஸ்ட்ரி நம்ம பார்த்தோம். லைக் எந்தெந்த கம்பெனிஸ் எப்படி யூஸ் பண்ணுறாங்க யூனிட்டி அண்ட் அதை வச்சு அவங்க எப்படி வந்து அவங்க யூட்டிலைஸ் பண்ணிட்டாங்க அந்த ரிசோர்ஸஸ் அண்ட் இந்த சக்ஸஸ் எப்படி அவங்களுடைய தேவைக்கு எப்படி யூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தோம். அண்ட் யூனிட்டியோட சக்ஸஸ் 2006 2020 வரைக்கும் எப்படி ஆயிருக்குங்கிற ஒரு ஓவர் வியூ, அதாவது மெயின் ஜிஸ்ட் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அதுவே ரொம்ப பெருசாக இருக்குது. ஸோ வாங்க உள்ளே போகலாம். இன்னும் என்னென்னலாம் நம்ம வந்து யூனிட்டி பற்றி தெரிஞ்சுக்க வேண்டியது நிறைய இருக்குது. அது ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ கேம் வந்துட்டு ஒன்ஸ் நீங்கள் டெவலப் பண்ணிட்டா போதும், நீங்கள் அதை வந்து எங்கே வேணாலும் எவ்ரிவேர் எங்கே வேணாலும் நீங்கள் பப்ளிஷ் பண்ணிக்கலாம் அண்ட் அது எங்கே வேணாலும் ஆக்சஸும் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ரொம்ப பெரிய ஃபீச்சர்ஸ். அண்ட் அடிஷ்னல் ஃப்ரேம்ஒர்க். ஸோ நீங்கள் வந்து கேம் டெவலப் பண்ணும்போது நீங்கள் மற்ற ஏதாவது இன்ஜின்ஸ் வச்சு நீங்கள் டெவலப் பண்ணுறதா இருந்தால் உங்களுக்கு கேம் டெவலப் பண்ணும்போது உங்கள் கேமுக்கு ஏற்ற மாதிரியான ஃபீச்சர்ஸ்லாம் ஃப்ரேம்ஒர்க்ஸ்லாம் நீங்கள் வந்துட்டு எக்ஸ்ட்ரா டிபெண்டன்சிஸ் வந்து நீங்கள் அப்பப்போ டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் அந்த மாதிரியான அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ் அண்ட் ஃப்ரேம்ஒர்க்ஸ் இன்ஜின்ஸ் வந்து நீங்கள் இந்த யூனிட்டி வச்சு டெவலப் பண்ணும்போது தேவை கிடையாது. பிகாஸ் அதுக்கு தேவையான அதாவது ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டாக ஒரு கேம் டெவலப் பண்ணணும்னா என்னென்ன மாதிரியான ஃப்ரேம்ஒர்க்ஸ் தேவைப்படும், என்னென்ன மாதிரியான இன்ஜின்ஸ் தேவைப்படும், என்னென்ன மாதிரியான டிபெண்டன்சிஸ் தேவைப்படுமோ அது அத்தனையுமே வந்து இன்பில்ட்டாக உள்ளே வந்து அவைலபிளாக இருக்குது. இல்லைன்னா நம்ம ரிசோர்ஸஸ் மாதிரி இருக்குது, நம்ம அதை டைரெக்டாக நீங்கள் ஆக்சஸ் பண்ணி நம்மளுக்கு தேவையான எஃபிக்ஸ் இல்லை நம்மளுக்கு தேவையான ஃபீச்சர்ஸை வந்து நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். அது எல்லாமே வந்துட்டு நம்மளுடைய யூனிட்டியில் வந்து டவுன்லோடபிள் ஃபார்ம்லேயும் இருக்குது. அது ஆல்ரெடி ஒரு சிலதில் இன்பில்ட்டாகவும் இருக்குது. ஸோ அதில் வந்துட்டு நம்ம யூனிட்டி வந்து ரொம்ப 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 எஃபிஷியண்ட்டாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்துட்டு இன்ட்யூட்டிவ் டூல்ஸ் இருக்குது, ரெடிமேட் அசர்ட்ஸ் இருக்குது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரெடிமேடாக நம்மளுக்கு ஃப்ரேம்ஒர்க்ஸ் இன்ஜின்ஸ்லாம் இருக்குது, நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ரெடிமேட் அசர்ட்ஸ் இருக்குது. ஸோ ஆக்சுவலாக வந்துட்டு நம்ம யூனிட்டி பற்றி நம்ம நல்லா இன்டெப்த்தாக தெரிஞ்சுக்கணுன்னா அவங்களோட அஃபிஷியல் டாக்குமெண்டேஷன் கண்டிப்பாக தேவை. பிகாஸ் ஒரு 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 பர்டிகுலர் என்ஜின் வருது, ஒரு ஃப்ரேம்ஒர்க் வருதுன்னா அதை ஃபர்ஸ்ட் நம்ம யூட்டிலைஸ் எப்படி பண்ணுறது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். பிகாஸ் அப்படி தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் வந்து கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணி அதனுடைய ஃபுல் எஃபெக்டை நம்ம வந்து யூட்டிலைஸ் பண்ண முடியும், அதை அனுபவிக்க முடியும். ஸோ அதுக்கான டாக்குமெண்டேஷன்ஸ் அவங்க ஆக்சுவலாக கொடுக்குறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு ஆன்லைன் கம்யூனிட்டிஸ் இருக்குது. ஸோ நீங்கள் ஏதாவது வந்து நடுவில் டவுட் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு ஆன்லைன் கம்யூனிட்டிஸில் ஆல்ரெடி ஃபுல் ஃப்ளெஷ்டாக வந்துட்டு ரன் பண்ணுற யூஸ் பண்ணுறவங்க கிட்ட நீங்கள் வந்து கேட்டுட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அசர்ட் ட்ராக்கிங். ஸோ ரெடிமேட் அசர்ட் இருக்குன்னு சொன்னேன். ஸோ அந்த அசர்ட்டை வந்து ட்ராக் பண்ணுறது, அதை ரெண்டரிங் பண்ணுறது, அதை ஸ்கிரிப்ட் பண்ணுற அதெல்லாம் வந்துட்டு அவைலபிளாக இருக்கிறனால நம்மளது வந்துட்டு ரொம்ப டைம் வந்துட்டு சேவ் ஆகுது. நம்மளுக்கு ரொம்ப இட் இஸ் லைக் சீக்கிரம் நீங்கள் வந்து ஒரு வீடியோ கேமை வந்து டெவலப் பண்ணுற மாதிரி இருக்குது அண்ட் இது வந்து ரொம்ப டைம் வந்துட்டு சேவ் ஆகுது. ஸோ அண்ட் இது வந்துட்டு என்னென்னா நம்ம வந்து 3D அதாவது நம்ம 3D கிரியேட் பண்ணுறதுக்காக நம்ம யூனிட்டி டெக்னாலஜிஸில் வந்து நம்ம யூனிட்டி இன்ஜின் வச்சு நம்ம வந்து எஃபிஷியண்டாக கிரியேட் பண்ணலாம் நான் சொல்லியிருந்தேன். பட் இதே மாதிரி எஃபெக்டோட அதாவது ஃபுல் ஃப்ளெஜ்டாக எப்படி நான் 3D வீடியோ கேம்ஸ் கிரியேட் பண்ணுறேனோ அதே மாதிரி நான் வந்து 2D வீடியோ கேம்ஸை ஆக்சுவலாக கிரியேட் பண்ண முடியும் நம்மளுடைய யூனிட்டிங்கிற இந்த இன்ஜின் வச்சுட்டு. ஸோ இது வந்து 3D அண்ட் 2D கேம்ஸை வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ப்ளஸ் வந்து மல்டிபிள் பிளாட்ஃபார்ம்ஸ் அதை பிளாட்ஃபார்ம்ஸில் நம்ம வீடியோ கேம்ஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கும் இது ரொம்ப வந்துட்டு எஃபிஷியண்ட்டாக இருக்கிறதுனால நம்ம யூனிட்டிங்கிற அந்த என்ஜின் வந்து ரொம்ப வந்துட்டு நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக கேம் டெவலப்பர்ஸ்க்கு வந்துட்டு ரொம்ப ரொம்ப பெரிய யூஸ்ஃபுல்லான ஒரு என்ஜினாக வந்துட்டு இருக்குது. ஸோ இதனுடைய ஃபீச்சர்ஸ்லாம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இது வந்து மல்டிபிள் பிளாட்ஃபார்ம் சப்போர்ட் இருக்குது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ மல்டிபிள் பிளாட்ஃபார்ம் சப்போர்ட் என்னங்கிறது நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். லைக் 27 பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து அதை சப்போர்ட் பண்ணுது. அதாவது நான் ஒரு கேம் வந்து நான் டெவலப் பண்ணுறேன் அப்படின்னா அதை நான் 27. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு ஐடிஇ. ஸோ ஐடிங்கும் போது என்னென்னா இன்டெகிரேட்டட் எடிட்டராக இருக்க போது, ஸோ டெவலப்மெண்ட் எடிட்டராக இருக்க போது. ஸோ நம்மளுடைய யூனிட்டியில் வந்துட்டு என்ன இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சி ஆஷ் அண்ட் ஸ்கிரிப்டிங்க்கு வந்துட்டு ஜாவா ஸ்கிரிப்டுக்கான எடிட்டர் வந்து இருக்குது விச் இஸ் இன்பில்ட். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு நம்ம டெவலப்பர்ஸ்க்கு வந்துட்டு இது வேண்டாம், பட் அவங்களோட ஏதாவது எடிட்டர் யூஸ் பண்ணணும் அப்படின்னாலும் அதுக்கான இன்டெகிரேஷன் டூல்ஸும் இருக்குது. அவங்களுக்கு தேவையான எடிட்டர்ஸ் யூஸ் பண்ணலாம். பிகாஸ் வந்துட்டு ஒரு யூனிட்டியோடைய
டெவலப்மெண்ட்க்கு இந்த பர்டிகுலர் லாங்குவேஜ் தான் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்ல முடியாது. ஐ மீன் இந்த பர்டிகுலர் எடிட்டர் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டோம்னா அதுவே ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜஸ் ஆகிடும். அண்ட் நம்மளோட யூனிட்டி அதை ஆக்சுவலாக அதை சப்போர்ட் பண்ணல. ஆனால் அவங்க என்ன சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க எடிட்டர்ஸ் வந்து அவங்களுக்கு தேவையான எடிட்டர்ஸை யூஸ் பண்ணி, ஐ மீன் டெவலப்பர்ஸ் வந்து அவங்களுக்கு தேவையான எடிட்டர்ஸ் யூஸ் பண்ணி அவங்க வந்து டெவலப் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான ஃபீச்சராக இருக்குது. நம்மளுடைய யூனிட்டி மூலமாக நம்ம ஒரு கேம் டெவலப் பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 20% ஆஃப் இது வந்து தான் கோடிங் இருக்குமா, ஐ மீன் கோடிங் பண்ணுற மாதிரி இருக்குமா, மற்றதெல்லாம் வந்துட்டு இருக்கிற இன்பில்ட் ரிசோர்ஸஸ் வச்சே நம்ம வந்துட்டு டெவலப் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து எவ்வளோ பெரிய ஐடியான்னு பாருங்கள். ஏன்னா வந்துட்டு கோடிங் பண்ணோம் அப்படிங்கிறது வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர்த்துக்கு வந்து அது ரொம்ப ரொம்ப பெரிய ஒரு டிஃபிகல்ட்டான டாஸ்காக இருக்குது. அண்ட் கோட் பண்ணி அதில் எரர் கண்டுபிடிச்சி அதை ரன் பண்ணி அதை ஒர்க் அவுட் பண்ணும்போது நம்மளோட இமேஜினேஷனோடைய ஒரு பார்ட்டே நம்ம மிஸ் பண்ணுற மாதிரி ஆகிடும். ஸோ அந்த மாதிரி ஆகாமல் அவங்களோட ஃபுல் அண்ட் ஃபுல் இமேஜினேஷனை வந்துட்டு ஒரு ஸ்க்ரீன் முன்னாடி கொண்டு வர்றதுக்கு நம்மளுடைய யூனிட்டி என்ன பண்ணுறாங்கன்னா, கோடிங்கை வந்துட்டு மேக்ஸிமம் வந்து யூஸ் பண்ணாத அளவுக்கு அவங்க வந்து எல்லா ரிசோர்ஸஸையும் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இருக்கிற ரிசோர்ஸஸ் அசட்ஸை வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணி நம்மளுடைய ஃபுல் அண்ட் ஃபுல் இமேஜினேஷனை நம்ம கண் முன்னாடி டிஸ்பிளே பண்ணி நம்மளுக்கு காட்டுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதாவது நம்ம டெவலப்பர்ஸாக இருந்து பார்க்கும்போது. ஸோ வந்துட்டு நம்ம யூனிட்டியில் வந்துட்டு இன்டிகிரேட்டடாக இருக்கிறது வந்துட்டு C# அண்ட் ஸ்கிரிப்டிங்க்கு வந்து JavaScriptக்கான எடிட்டர் இருக்குது. டெவலப்பர்ஸ் வந்து அவங்களுக்கு தேவையான எடிட்டர்ஸ் யூஸ் பண்ணணும்னு நினச்சாலும் அவங்க வந்து அந்த எடிட்டர்ஸை வந்துட்டு அவங்க யூஸ் பண்ணி இன்டிகிரேட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து ஐடியோட ஒரு ஃபீச்சர், ஐ மீன் யூனிட்டியோட ஐடி ஃபீச்சர். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மல்டிப்ளேயர்ஸ். அதாவது மல்டிப்ளேயர்ஸ் வந்து யூனிட்டியில் எப்படின்னா வந்து பேரலாக இருக்காதுங்க. அது வந்து எப்படின்னா அவங்க இந்த யூசர்ஸ் வந்து டிராஃபிக்கு ப்ளே பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது அவங்க வந்துட்டு மேட்ச் மேக்கர்ஸ் அண்ட் ரிலே சர்வர்ஸை டிபெண்ட் பண்ணி அதை வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால வந்து யூனிட்டியில் வந்துட்டு கேம் டெவலப் பண்ணால் ரொம்ப ரொம்ப எஃபிஷியண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் வந்து யூனிட்டி அனாலிட்டிக்ஸ். அதாவது இது வந்து ரிலீஸ் டைமில் வந்து நம்மளுக்கு யூஸ் ஆகும். அதாவது எந்தெந்த இடத்துலலாம் வந்துட்டு இதை வந்து யூஸ் பண்ணுறாங்க, ப்ளஸ் வந்துட்டு யூசருடைய ஃபீட்பேக்ஸ் அது வந்துட்டு யூனிட்டி டெக்னாலஜிலேருந்து ஆக்சுவலாக அனலைஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு வந்து யூசர்கிட்ட வந்து நம்ம ஃபீட்பேக்ஸ் கிடைக்கும். ஸோ அதனால் நம்ம ஃபர்தராக நெக்ஸ்ட் டைம் கேம் டெவலப் பண்ணும்போது அந்த நெகட்டிவ் இம்பேக்ட்ஸ்லாம் இல்லாமல் நம்ம டெவலப் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். மேபி அந்த கேமே வந்துட்டு நம்ம ஃபர்தர் அப்டேஷனுக்கு யூஸ் ஆகும். பிகாஸ் எந்த ஒரு கேமுன்ட்டு இல்லை, நம்மள எந்த ஒரு விஷயம் ஆனாலும் வந்துட்டு யூசர் ஃபீட்பேக்ஸ் வச்சு தான் ஒவ்வொரு டைம். ஸோ ஸ்டார்டிங்லேயே வந்துட்டு ஃபுல் ஃப்ளெஷ்டாக 100% எல்லாத்துக்கும் பிடிக்கிற மாதிரி நம்ம எதுவுமே பண்ண முடியாது. ஒவ்வொரு டைமும் ஃபீட்பேக்ஸ் வச்சு தான் நம்ம நெக்ஸ்ட் லெவல் போக முடியும். அந்த மாதிரி தான் எல்லா டாப்பில் இருக்கிற எல்லா ஆப்ஸ் அண்ட் வீடியோ கேம்ஸ் அப்படி தான் நடந்துகிட்ருக்கு. ஸோ ஆப்ஸ் வீடியோ கேம்ஸுன்னு மட்டும் இல்லை, மற்ற ஆப்ஸும் எல்லாமே அது வந்து ஜென்ரலான விஷயம். பிகாஸ் யூசருடைய ஃபீட்பேக்ஸ் வச்சு தான் நம்ம நெக்ஸ்ட் லெவல் போக முடியும். ஸோ அது வந்துட்டு இருக்குது. அண்ட் கிராஃபிக்ஸ். ஸோ யூனிட்டியில் இருக்கிற விஷுவல் எஃபெக்ட்ஸ் அஸ் வெல் அஸ் ஆடியோ எஃபெக்ட் வந்துட்டு ரொம்ப 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 சூப்பர்பாக இருக்குது. அதாவது நீங்கள் எந்த டிவைஸில் நீங்கள் வந்துட்டு அதை வந்துட்டு டவுன்லோட் பண்ணி ப்ளே பண்ணாலும் அந்த டிவைஸ்க்கு ஏற்ற மாதிரி அது வந்துட்டு அதை தன்னை வந்துட்டு சேஞ்ச் பண்ணிக்கும். ஸோ அதாவது எந்த ஒரு விஷுவல் எஃபெக்ட்ஸில் வந்து எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லாமல், எந்த ஒரு காம்ப்ரமைஸும் இல்லாமல், எந்த ஒரு டிஸ்டார்ஷனும் இல்லாமல் ஒரு பிசியில் போட்டால் எப்படி ஒரு எஃபெக்ட் இருக்குமோ அதே எஃபெக்ட் வந்து மொபைல்லையும் இருக்கும். மற்ற எந்த டிவைஸில் போட்டாலும் அதுக்கேற்ற மாதிரி தன்னை வந்து சேஞ்ச் பண்ணிக்கும். ஸோ அந்த ரெசல்யூஷனை வந்து சேஞ்ச் பண்ணிக்கிற எஃபெக்ட் இருக்குது. அண்ட் அந்த எஃபெக்ட்டும் வந்துட்டு ரொம்ப 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 சூப்பர்பாக இருக்குது. ஸோ ஆடியோ அண்ட் வீடியோ எஃபெக்ட்ஸ் வந்து சூப்பராக இருக்குது. அண்ட் டீபக்கிங். ஸோ ட்வீக்கிங் அண்ட் டீபக்கிங் வந்து நம்ம யூனிட்டியில் வந்து டெவலப் பண்ணுற கேமுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அதில் இருக்கிற யூஸ் பண்ணுற வேரியபிள்ஸ்லாம் வந்து நம்ம சைடில் வந்து டிஸ்பிளே ஆகிட்டே இருக்கும். ஸோ நம்ம ரன் டைம்லேயே வந்து டீபக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கோட் எழுதுறேன், A+B=C அப்படி கோட் எழுதுறேன்னா அந்த வேரியபிள்ஸ் வந்துட்டு டிஸ்பிளே ஆகுது. அண்ட் அங்கே உள்ள என்ன நடக்குது அப்படிங்கிறது நம்மளுக்கு சைடில் டிஸ்பிளே ஆகும்போது நம்மளுக்கு டீபக்கிங் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ரன் டைமில் டீபக் பண்ணிக்கலாம். ஸோ எங்கேயாவது எரர் இருந்துச்சுன்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ வேறு ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும்னா பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் தான் வந்துட்டு நம்மளுடைய யூனிட்டியோட ஃபீச்சர்ஸ். அண்ட் இந்த ஃபீச்சர்ஸ்னால தான் யூனிட்டி வந்து ரொம்ப ரொம்ப பாப்புலராக இருக்குது. அண்ட் நீங்கள் நான் சொன்ன மாதிரி இந்த அசட்ஸ்லாம் வந்துட்டு ஃப்ரீயாகவே ரெடிமேடாக அவைலபிளாக இருக்குது, ஸ்டோர்ஸில் வந்துட்டு இருக்குது. அதாவது யூனிட்டி ரிசோர்ஸஸில் இருக்குது. ஸோ நீங்கள் அதை டைரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் அதை ட்ராக் கூட பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்டில் ரிசோர்ஸஸ் இருக்கிறனால
அண்ட் வந்துட்டு கோடிங் வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி 20% ஆஃப் த கோடிங் தான் தேவைப்படுது. அண்ட் அந்த மாதிரி இருக்கிறதுனால நிறைய பேர் வந்துட்டு நம்மளுடைய யூனிட்டி மூலமாக வந்து கேம் டெவலப் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அண்ட் மில்லியன்ஸில் ஆக்சுவலாக போயிட்டுருக்கு. அண்ட் இது வந்து இட் இஸ் அவைலபிள் அஸ் அ க்ளவுட் சர்வீஸுங்கிறதுனால யூ டோன்ட் நீட் டு அதை வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுங்கிற அவசியம் கூட இல்லை. க்ளவுட் சர்வீஸில் போய்ட்டு ஆன்லைன்லேயே நீங்கள் கேம் டெவலப் பண்ணிக்கலாம், விச் இஸ் ஆக்சுவலி வந்துட்டு ரொம்ப பெரிய வந்து விஷயம். நம்ம வந்து டெவலப்பர்ஸ்க்கு வந்துட்டு ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக வந்து இதை கொடுத்து வச்சுருக்காங்க. ஸோ ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் இருக்கிறதுனால இட் இஸ் ஈஸி. அதாவது 3D கேம் டெவலப் பண்ணணும்னால இட் இஸ் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் அண்ட் லைசன்ஸ் ஃப்ரீ. ஸோ இது யார் வேணாலும் லைசன்ஸ் ஃப்ரீ அப்படிங்கும் போது யார் வேணாலும் இதை டவுன்லோட் பண்ணிக்கலாம், அதை வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அதாவது இந்த பிளாட்ஃபார்மை வந்துட்டு டவுன்லோட் பண்ணி ஆக்சஸ் பண்ணி நம்ம கேம் டெவலப் பண்ணிக்கலாம். அதில் இருக்கிற எல்லா ரிசோர்ஸும் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டாக இருக்கிறதுனால ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டு கேம் டெவலப்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கும்போது பேமெண்ட் பார்த்தோ இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் பற்றியும் நம்ம யூஸிக்க தேவையில்லை. நம்ம ஃபுல் ஃப்ளெஜ்டாக நம்மளுக்கு எப்படி தேவையோ நம்மளுடைய ஐடியாலஜிஸ் வச்சு நம்ம டெவலப் பண்ணிக்கலாம். அண்ட் அதோடைய டைம் as well as காஸ்ட்டும் வந்துட்டு ரொம்ப ரொம்ப இட் இஸ் வெரி லெஸ் கம்பேரிட்டிவ்லி வித் அதர் கேம் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட்க்கு பார்த்தீங்க அப்படின்னா அதை விட இது வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால இட் இஸ் லைக் இது வந்து ரொம்ப டாப் ட்ரெண்டிங்லேயும் இருக்குது. அண்ட் இட் இஸ் ரொம்ப ஈஸி நம்ம கேம் வந்து டெவலப் பண்ணுறது, பிகாஸ் கோடிங் நாட் ரெக்வயர்ட் விச் இஸ் அ மெயின் ஃபீச்சர்ஸ் அவைலபிள் ஹியர். அண்ட் அது கூட வந்துட்டு நம்ம ரிசோர்ஸஸும் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் அவைலபிள் இருக்கிறதுனால நம்ம ஃபுல் ஃப்ளெஜ்டாகவும் கேம் டெவலப் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் தான் வந்துட்டு யூனிட்டி பற்றின ஒரு ரொம்ப வந்துட்டு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் நான் இப்போ சொல்லியிருக்கேன். அண்ட் அது யூனிட்டி பற்றின பேசிக் என்னென்ன தெரிஞ்சுக்கணும் அதையும் நான் சொல்லிட்டேன். நெக்ஸ்ட் வந்துட்டு இதை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் டு கோட் பினெக்ஸ் சேனல். ஸோ நம்மளுடைய சேனலில் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய டியூட்டோரியல் வந்து யூனிட்டி. ஸோ இந்த டியூட்டோரியலில் இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாலேஷன். ஸோ யூனிட்டி எப்படி வந்து இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய குரோமில் போயிட்டு யூனிட்டி டவுன்லோட் அச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற லிங்க் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்துட்டு டைப் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் லிங்க், அதாவது டவுன்லோட் அச்சீவ் யூனிட்டி அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா. ஸோ இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி உள்ளே போங்க. ஸோ இதில் வந்து இப்போ வந்து 64 பிட்டுக்கும் நம்மளுக்கு யூனிட்டி இருக்கு, 32 பிட்டுக்கும் நம்மளுக்கு யூனிட்டி இருக்கு. ஸோ நம்மளுடைய கோட் பினெக்ஸ் சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நிறைய டுட்டோரியல்ஸ் நாங்கள் போட்டிருக்கோம். லைக் விஷுவல் ஸ்டுடியோ கோட் பற்றி, அதுக்கப்புறம் குக்கீஸ் பற்றின எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கோம். நிறைய கோர்சஸ் வந்து ஃபுல்லாக நாங்கள் போட்டிருக்கோம். பைகேம், ரியாக்ட் ஜேஎஸ், அதுக்கப்புறம் ஆங்குலர் பற்றி, AWS பற்றி கோர்ஸ் கூட இருக்குது. ஸோ நிறைய பேர் வந்துட்டு அந்த நாங்கள் டிஸ்பிளே ஆகிற கோர்ஸ் மட்டும் பார்த்துட்டு அப்படியே போகிற மாதிரி ஒரு ஃபீல் எங்களுக்கு இருக்குது. ஸோ நிறைய கோர்சஸ் இருக்குது. C# பற்றின கோர்சஸ், ஜாவா பற்றின கோர்சஸ் எல்லாமே நீங்கள் இதில் இருக்குது. நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான கோர்சஸ்லாம் பாருங்கள். உங்களுக்கு அந்த வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். ஸோ எங்களுக்கு கொஞ்சம் வந்து நீங்கள் வந்து ஆதரவு கொடுங்க. ஸோ இதெல்லாம் வந்துட்டு எங்களுடைய சேனலில் இருக்கிற கோர்சஸ். ஸோ வாங்க இப்போ நம்ம வந்து யூனிட்டி பற்றின இருக்கிற இதுக்குள்ளே போகலாம். ஸோ நான் வந்து சொன்ன மாதிரி 64 பிட்டும் இருக்குது யூனிட்டிக்கு, 32 பிட்டும் இருக்குது. ஸோ இப்போ வந்து 2020 வெர்ஷன், அதாவது அப்டேட்டட் வெர்ஷன், அதாவது 5th நவம்பரில் அப்டேட் பண்ண வெர்ஷனும் இருக்குது. அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 2019, 18 ஒவ்வொரு இயர்ஸும் வந்து அவங்க ஆக்சுவலாக அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து லேட்டஸ்ட் வெர்ஷன் வந்து 64 பிட்டுக்கு மட்டும்தான் ஆக்சுவலாக இருக்குது. ஸோ நீங்கள் பார்த்தீங்க யூனிட்டி இன்ஸ்டாலர் எடிட்டர் வந்து 64 பிட் எடிட்டர் மட்டும்தான் இருக்குது. அண்ட் விண்டோஸ்க்கும் இருக்குது, ப்ளஸ் வந்துட்டு மேக் ஓஎஸ்க்கும் இருக்குது. ஸோ இது வந்துட்டு இதெல்லாம் வந்துட்டு 64 பிட்டாக இருக்குது. நம்மளுக்கு வந்து உங்களுடைய ஓஎஸ் வந்து 32 பிட், உங்களோட ஆர்கிடெக்சர் வந்து 32 பிட்டாக இருக்கும்போது நம்ம வந்து எந்த வெர்ஷன் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லைன்லேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா 2020 to 19 அதில் வந்து யூனிட்டி 5x அப்படின்னு இருக்குது பார்த்தீங்கன்னா .x இருக்குது இல்லையா. ஸோ இதுலேருந்து தான் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணணும். பிகாஸ் இதுதான் லாஸ்ட் அப்டேஷன் 32 பிட்கானது. அதுக்கப்புறம் இருக்கிற எல்லா அப்டேஷனும் வந்து வெறும் 64 பிட்டுக்கு மட்டும்தான் இருக்குது, 32 பிட்டுக்கு கிடையாது. ஸோ இப்போ வந்து நான் என்னுடைய சிஸ்டம் வந்துட்டு 32 பிட்டாக இருக்கிறதுனால 32 பிட்டுக்கான யூனிட்டி வெர்ஷன் தான் நான் டவுன்லோட் பண்ண போகிறேன். ஸோ 64 பிட்டாக தான் நீங்கள் லேட்டஸ்ட் வெர்ஷன் ஆன் யூனிட்டி 2020 நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இப்போ 32 பிட்னால யூனிட்டி 5x வந்து நான் டவுன்லோட் பண்ண போகிறேன். ஸோ இங்கே வந்துட்டு யூனிட்டியில் வந்துட்டு
நான் யூனிட்டி 5x கிளிக் பண்ணுறேன். அதில் இருக்கிற லேட்டஸ்ட் வெர்ஷன் என்னென்னா 5.6.7ங்கிற வெர்ஷன் டவுன்லோட் பண்ணுறேன். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா யூனிட்டியில் வந்துட்டு யூனிட்டி ஹப் பக்கத்தில் இருக்க டவுன்லோடை வந்து நீங்கள் கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு எடிட்டர் அதில் வந்து 64 பிட்டும் இருக்குது, 32 பிட் இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் இருக்கிற வெர்ஷன் என்னென்னா 32 பிட் கேன்சல் பண்ணியிருப்பாங்க. அதுதான் ஆக்சுவலாக வந்துட்டு இருக்கிற அப்டேஷனு. ஸோ இப்போ என்னுடைய 32 பிட்டு நான் வந்து டவுன்லோட் கிளிக் கொடுக்குறேன். ஸோ கிளிக் கொடுத்தோன்னே எனக்கு இந்த இடத்துல வந்துட்டு டவுன்லோட் ஆப்ஷன் வரும். ஸோ ஓகே, எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் கேட்குது. பிகாஸ் இது அதாவது சேவ் பண்ணணும், டவுன்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த சேவ் ஆப்ஷன் கேட்குது. நான் சேவ் கொடுத்துட்றேன். நம்மளுடைய யூனிட்டி செட்டப் வந்துட்டு ஆக்சுவலாக வந்துட்டு லோட் ஆகிட்டு இருக்குது. ஸோ யூனிட்டி பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு டவுன்லோட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து ஜஸ்ட் வந்துட்டு நம்ம போயிட்டு அதை இன்ஸ்டால் பண்ணிட்டா போதும். ஸோ அது வந்து நார்மலாக இங்கே ஓப்பன் கொடுத்து நீங்கள் பண்ணிக்கலாம், அது உங்களுக்கு தெரியும். இல்லைனா வந்துட்டு நீங்கள் டவுன்லோட் ஆன அந்த பிளேஸில் போயிட்டு, அதாவது ஃபைல் சிஸ்டத்தில் போயிட்டு கூட நீங்கள் டவுன்லோட் கொடுத்துக்கலாம். ஸோ நான் வந்து என்ன பண்ணுறேன்னா டவுன்லோட்ஸ்குள்ளார போயிட்டு நான் டவுன்லோட் கொடுக்குறேன். டவுன்லோட்ஸ்குள்ளார போயிட்டு நான் அதை வந்து இன்ஸ்டால் கொடுக்குறேன். ஸோ இங்கே பார்த்திங்க அப்படின்னா செட்டப் ஃபைல் இருக்குது. ஸோ என்னோடது வந்துட்டு என்னோடய வேர்ஷன் அதில் டினோட் ஆகிட்டுருக்கு. பார்த்திங்கன்னா 5.6.7 டினோட் ஆகிட்டுருக்கு. ஸோ இது வந்து என்னுடைய செட்டப் ஃபைல். ஸோ இதை நான் டபுள் கிளிக் பண்ணி நான் செட்டப் கொடுத்து இன்ஸ்டால் கொடுக்க போகிறேன். ஓகே, இதை நான் டபுள் கிளிக் பண்ணிடுறேன். என்னோட சிஸ்டமில் வந்துட்டு லோட் ஆகிட்டுருக்கு. ஸோ இது வந்து யூனிட்டியோடைய வந்து சிம்பிள். ஸோ அதை செக் பண்ணிக்கோங்க, தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இது வந்து என்னென்னா வந்துட்டு அதாவது லோடிங்கான ஃபைல்ஸ் வந்து ரன் ஆகிட்டுருக்கு. நான் அது வந்து டபுள் டைம் நான் வந்துட்டு அதை கிளிக் கொடுத்தனால எனக்கு 2 ஃபைல் க்ரியேட் ஆகிருக்கு கீழே. பட் அது ஆக்சுவலாக ஒரு டைம் தான் அது க்ரியேட் ஆகும். ஸோ அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. 2 ஃபைல் க்ரியேட் ஆனாலும் நீங்கள் ஏதாச்சும் தப்பு பண்ணாலும் அது க்ரியேட் ஆனாலும் ப்ராப்ளம் கிடையாது. பட் அது ஒரு டைம் தான் ஆகும். ஸோ அது அந்த இன்ஸ்டாலர் வந்து லோட் ஆகிட்டுருக்கு. ஸோ இது 100% ஆனதுக்கப்புறம் தான் செட்டப் விசார்ட் ஒன்று வரும். ஸோ அதில் தான் நம்ம வந்து நெக்ஸ்ட் கொடுத்து நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ண முடியும். இது வந்து நம்மளுடைய ரொம்ப லேட்லாம் ஆகாது, கொஞ்சம் சீக்கிரம் ஆகிடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. யூனிட்டி இன்ஸ்டால் பண்ணுறதுங்கிறது ரொம்ப பெரிய டிஃபிகல்ட்டான டாஸ்க் கிடையாது கண்டிப்பாகவே. பிகாஸ் வந்து நார்மலாக வந்துட்டு நீங்கள் அதோட ஃப்ளோலேயே நீங்கள் போயிட்டாவே அது டைரெக்டாக இன்ஸ்டால் ஆகிடும். ஸோ இதுக்கு தனியாக வந்து ஸ்டெப்ஸ் எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறோம்ல, நார்மலாக இன்ஸ்டால் பண்ணும்போது அதோட ஃப்ளோலேயே நம்ம போனால் அது ஆக்சுவலாக இன்ஸ்டால் ஆகிடும். ஸோ இப்போ வந்து அதோட இன்ஸ்டாலுக்கான அந்த வெரிஃபைங் லோட் வந்து ஒர்க் ஆகிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து விசார்ட் வரும். ஸோ பார்த்தீங்கன்னா ஓகே, இப்போ நான் இதில் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ரன் பண்ணுறதுக்காக ஓகே கொடுக்க போகிறேன். ஸோ அட்மினிஸ்ட்ரேஷன் பெர்மிஷன் கேட்குது. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு செட்டப் விசார்ட். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி என்னுடைய யூனிட்டிக்கான செட்டப் விசார்ட் இது. இதில் வந்து கிளிக் டு நெக்ஸ்ட் டு கண்டினியூன்னு கொடுத்துருக்கு. ஸோ இதில் வந்து என்னென்ன பிட் அப்படிங்கிறதும் நம்மளுக்கு தெரியுது. பார்த்தீங்களா 32 பிட் அப்படின்னு சொல்லிட்டு தெரியுது. நெக்ஸ்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா லைசன்ஸ் அக்ரிமெண்ட். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஐ அக்செப்ட் அப்படிங்கிறத நம்ம கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நெக்ஸ்ட் கொடுத்தா போதும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அதோட ஃப்ளோலேயே போயிடலாம். நெக்ஸ்ட் இதில் வந்து டிஃபால்ட்டாகவே நம்மளுக்கு ஆக்சுவலாக வந்து கிளிக் ஆகி இருக்குது. ஸோ இதுலேயும் நம்ம வந்து ஜஸ்ட் வந்துட்டு
நெக்ஸ்ட் கொடுத்தாவே போதும். நீங்கள் அங்கே பார்த்தீங்கன்னா கிளிக் ஆகி இருக்குது அண்ட் நம்மளுக்கு எவ்வளோ ஸ்பேஸ் ரெக்வயர்டாக இருக்குது, ஐ மீன் இந்த யூனிட்டி இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு அதுவும் நம்மளுக்கு காட்டுது. இங்கே வந்து எந்த பர்டிகுலர் ஃபோல்டரில் வந்து இன்ஸ்டால் ஆகும் அப்படின்னு காட்டுது. நெக்ஸ்ட் வந்து எவ்வளோ ஸ்பேஸ் வேணும் அண்ட் எவ்வளோ ஸ்பேஸ் அவைலபிளாக இருக்குங்கிறத காட்டுது. ஸோ இதை வச்சு நம்ம செக் பண்ணிக்கலாம் நம்மளால் இன்ஸ்டால் பண்ண முடியுமா என்ன ஏதுன்னு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து இன்ஸ்டால் கொடுத்ததுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அப்ளிகேஷன் வந்து இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்குது. ஸோ அதாவது ஆல்ரெடி வந்துட்டு நான் ஒரு யூனிட்டி அது ஓல்டு வெர்ஷன் ஒன்று வந்து ஆக்சுவலாக என்னோடய சிஸ்டமில் வச்சுருந்தேன். ஸோ அது வந்து ரிமூவ் பண்ணணுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஷின் ரைஸ் ஆகுது. நான் அதை ரிமூவ் பண்ணணுன்னா பண்ணிக்கலாம், இல்லைனா நான் இக்னோர் பண்ணிக்கலாம். ஸோ இக்னோர் ஆப்ஷன் இருக்குது. பட் வந்து நீங்கள் புதுசாக இன்ஸ்டால் பண்ணுறதா இருந்தால் இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து எனக்கு கேட்காது. ஸோ அதாவது நீங்கள் புதுசாக உங்கள் சிஸ்டமில் இன்ஸ்டால் பண்ணது இதெல்லாம் கேட்காது. பட் வந்துட்டு எனக்கு இருக்கிறதுனால இந்த ஆப்ஷன் கேட்குது. ஸோ நான் அதை இக்னோர் கொடுத்துட்டா நான் எனக்கு டைரெக்டாக மற்ற இது இன்ஸ்டால் ஆகிடும். ஸோ எனக்கு வந்து 2 வெர்ஷனுமே என்னோடய சிஸ்டத்தில் வந்துட்டு வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஓல்டர் வெர்ஷனும் வைக்கிற மாதிரி இருக்கும், புது வெர்ஷனும் வைக்கிற மாதிரி இருக்கும். பட் இங்கே வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், ஜஸ்ட் இக்னோர் தான் கொடுத்துருக்கேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய எல்லா ஃபைல்ஸும் வந்துட்டு டவுன்லோட் ஆகிட்டு இருக்கும். ஸோ இது வந்து தெரிஞ்சுக்கணும், இங்கே வந்து எனக்கு டவுன்லோட் ஆகுது, என்ன மாதிரி ஃபைல்ஸ் டவுன்லோட் ஆகுது, எக்ஸ்ட்ராக்ட் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அங்கே ஷோ டீட்டெயில்ஸ் அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் கிளிக் பண்ணாவே தெரியும். ஸோ நான் இதை கிளிக் பண்ணி காட்டுறேன். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா என்ன இன்ஸ்டால் ஆகிட்டுருக்கு, எந்த ஃபோல்டரில் இன்ஸ்டால் ஆகிட்டுருக்கு, என்னென்ன எக்ஸ்ட்ராக்ட் ஆகிட்டுருக்கு, என்னென்ன எக்ஸிக்யூட் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறது லைன் பை லைனாக உங்களுக்கு தெரிய வந்துடும். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு என்ன பர்டிகுலர் லைன் வந்து நம்மளுக்கு இப்போ என்ன பர்டிகுலர் திங் வந்து இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்குங்கிறத பற்றின இன்ஃபர்மேஷன் இந்த பாக்ஸில் நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஸோ ஏதாவது எரர் வந்துச்சுனாலும் நம்ம எந்த பர்டிகுலர் இடத்துல வந்து நம்மளுக்கு எரர் வருது அப்படிங்கிற விஷயமும் நம்மளுக்கு இதில் இது மூலமாக நம்மளுக்கு ஆக்சுவலாக தெரிஞ்சிடும். யூனிட்டிக்கு வந்துட்டு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி என்னென்ன ரிசோர்ஸஸ் தேவைப்படுதோ அது எல்லாமே வந்துட்டு இதில் இன்ஸ்டால் ஆகிடும். நீங்கள் அது பார்க்கலாம். லைக் ப்ளேபேக் அது இருக்கும், இன்ஸ்டால் ஆகிடும். இதுக்கு தேவையான லோடர்ஸ் இன்ஸ்டால் ஆகும், டிபெண்டன்சிஸ் இன்ஸ்டால் ஆகும். ஸோ இது எல்லாமே நம்ம விஷுவலைஸ் பண்ண முடியும் இந்த வியூ டீட்டெயில்ஸ் மூலமாக. ஓல்டு யூனிட்டி இன்ஸ்டாலோடைய ஃபைல்ஸ்லாம் டிலீட் ஆகிட்டு நம்மளுக்கு புது இது வந்து நெக்ஸ்ட் இன்ஸ்டால் ஆகும். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி என்னோட 32 பிட் இன்ஸ்டாலேஷன். பட் 64 பிட் இன்ஸ்டாலேஷனுக்கு வந்து இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இன்ஸ்டாலிங் யூனிட்டி எக்ஸிக்யூட்டிபிள்ஸ்ன்னு சொல்லி வருது. ஒவ்வொரு இது ப்ராக்ரஸ் ஆகுறது நம்மளுக்கு நல்லாவே தெரியுது. அண்ட் இது வந்து 32 பிட் இன்ஸ்டாலேஷன். பட் 64 பிட் இன்ஸ்டால் பண்ணுறதா இருந்தால் அது டிஃப்ரெண்ட்டாக அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. நம்ம அந்த டவுன்லோட்ஸ் பண்ணும்போது வந்துட்டு யூனிட்டி எடிட்டர் வந்து 32 பிட் பதிலாக நம்ம 64 பிட் கிளிக் பண்ணணும். மற்ற எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் 32 பிட் அண்ட் 64 பிட் இன்ஸ்டாலேஷனுக்கு எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் கிடையாது. ஸோ அந்த டவுன்லோட் விண்டில் நம்ம 64 பிட்டாக 32 பிட்டாக செலக்ட் பண்ணுற ஒரே டிஃப்ரென்ஸ் மட்டும்தான். ஸோ நம்மளுடைய பேக்கேஜஸ் வந்து ஆல்மோஸ்ட் இன்ஸ்டால் ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட வந்து ஒரு 85-90% இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஒவ்வொரு பேக்கேஜ் இன்ஸ்டால் ஆகுறதும் அதோட ப்ராக்ரஸும் நம்மளால இதில் வந்துட்டு தெரியுது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாலிங் ப்ளேபேக் என்ஜின் ஆல்ரெடி சொன்ன பார்த்தீங்களா, நம்மளுக்கு வந்துட்டு வீடியோ அப்படிங்கும் போது நம்மளுக்கு ப்ளேபேக் கண்டிப்பாக தேவை. பிகாஸ் கரெக்டாக ப்ராக்ரஸ் ஆகணும். கேம் விளையாடும் போது நடுவில் எந்த இடத்துலையும் வந்துட்டு நம்மளுக்கு ஏதாவது கனெக்ஷன், இன்டர்நெட் கனெக்ஷன் ஏதாவது ப்ராப்ளம்னால நம்மளுக்கு வந்து வீடியோ வந்து ஸ்டக் ஆகிடக்கூடாது. ஸோ அதுக்காக வந்து என்னென்னா வந்துட்டு ப்ளேபேக் என்ஜின். ஸோ அது இன்ஸ்டால் ஆகிட்டுருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு மேனேஜ்மெண்ட் டூல்ஸ்க்கான வெர்ஷன், இமேஜ் வெர்ஷன் என்னென்ன அப்படிங்கிறது வந்துட்டு இமேஜ் வெர்ஷன் அண்ட் இமேஜ் அண்ட் மேனேஜ்மெண்ட் டூல்ஸ்க்கான வெர்ஷன் எல்லாமே நம்மளுக்கு தெரியுது. அண்ட் எந்த ஃபோல்டரில் க்ரியேட் ஆகுது, எந்த ஃபோல்டரில் வந்துட்டு ஷார்ட்கட் க்ரியேட் ஆகுது அப்படிங்கிற விஷயமும் நம்மளுக்கு டீட்டெயிலாக அதில் தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதை நம்ம நோட் பண்ணி கூட வச்சுக்கலாம். ஃபர்தராக எப்போயாச்சும் தேவைப்படுறதுக்கு யூஸ் ஆகும். அண்ட் விச் இஸ் ஆல்மோஸ்ட் 95% ஆக்சுவலாக நம்மளுக்கு இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஸோ இது முடிச்சாச்சுன்னா நம்மளுடைய யூனிட்டி செட்டப் ஆக்சுவலாக ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்ளீட்டட் தான். இப்போ வந்து நம்மளுடைய யூனிட்டி செட்டப் வந்து ஆக்சுவலாக முடிஞ்சிருச்சு. ஸோ இது வந்துட்டு என்னென்னா வந்துட்டு
நம்ம ஜஸ்ட் வந்துட்டு இந்த .NET ஃபைலுக்கான இன்ஃபர்மேஷனை வந்துட்டு கேதர் பண்ணது நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். அந்த மாதிரி ஷியாஸ் வந்துட்டு நம்ம எடிட்டர் வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கான இன்ஃபர்மேஷன் இப்போ எல்லாமே ஆல்மோஸ்ட் ரெடி. அண்ட் ரன் யூனிட்டி அப்படின்னு கிளிக் ஆகிருக்கு ஆல்ரெடி டிஃபால்ட்டாக. நம்மளுக்கு வேணும்னா வந்துட்டு அதை எடுத்து ரிமூவ் பண்ணிக்கலாம். அதாவது ரன் யூனிட்டை இப்போ ரன் ஆகுறதுக்கான அண்ட் நம்ம என்ன யூனிட்டி டவுன்லோட் பண்ணியிருக்கோம் அதுக்கான இன்ஃபர்மேஷனும் இங்கே இருக்குது. ஸோ நான் இப்போ வந்து ஃபினிஷ் கொடுத்துட்றேன். ஓகே, இப்போ நம்மளோட இன்ஸ்டலேஷன் ஸ்டெப் ஆக்சுவலி முடிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம வந்து அந்த யூனிட்டி செட்டப் வந்து பண்ணிட்டோம். ஸோ நம்மளோட நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஷார்ட்கட் க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ அந்த ஷார்ட்கட் நான் இது வந்து ஓல்டர் வெர்ஷன், அது நியூவர் வெர்ஷன். ஸோ இப்போ நான் நியூவர் வெர்ஷன் ஆக்சுவலாக அந்த ஓல்டர் வெர்ஷன் வந்து 5.6.3 அது. இது நான் நியூவர் வெர்ஷன் ஆக்சுவலாக நான் வந்து கிளிக் பண்ணியிருக்கேன். ஸோ அது இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம், அது எப்படி இருக்குது உள்ளே போனால் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ யூனிட்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஒரு அக்கௌண்ட் வச்சுருக்கணும் அதில். ஸோ அந்த அக்கௌண்ட்டில் இருந்தால் நம்ம வந்து ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் நம்மளுக்கு. ஸோ நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணும்போது நம்ம அந்த அக்கௌண்ட் வந்து ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணுவோம். அண்ட் நெக்ஸ்ட் டைம் போகும்போது அந்த யூசர் லாகின் நம்ம எப்படி வந்து ஒரு கூகுள் ஃபேஸ்புக்கில் நம்ம வந்துட்டு போகிறோம், அந்த இமெயில் ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்து போகிறோம், அதே மாதிரி தான் நம்ம இமெயில் ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்து தான் நம்ம உள்ளே போகுவோம். ஸோ இதுதான் வந்துட்டு யூனிட்டியோட ஹோம் பேஜ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சைன்இன் டு யுவர் அக்கௌண்ட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அண்ட் இதில் வந்து இமெயில் ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்து தான் நம்ம வந்து சைன்இன் பண்ணி போவோம். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம புது யூஸராக இருக்கணும். அந்த கிரியேட் ஒன் அப்படிங்கிறத நம்ம கிளிக் பண்ணி ஃபஸ்ட்டு கிரியேட் பண்ணணும். கிரியேட் பண்ணக்கப்புறம் நெக்ஸ்ட் டைம் இந்த இமெயில் ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்து நம்ம போய்க்கலாம். ஸோ இது கிரியேட் பண்ணுறதுக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்துட்டு என்னென்னா வந்து நம்ம வந்து unity.com அப்படிங்கிற இதுக்குள்ளார போயிட்டு அங்கேருந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். இல்லை நம்ம இப்போ ஓப்பன் பண்ணோம் பார்த்தீங்களா அந்த யூனிட்டி ஆப்பு, ஸோ அதுலேருந்து அந்த க்ரியேட் பண்ணுங்கிற அந்த பர்டிகுலர் ஃபைலை கிளிக் பண்ணி அந்த பர்டிகுலர் லிங்க்கை கிளிக் பண்ணி கூட போகலாம். ரெண்டுமே ஒரே பர்டிகுலர் ஒரு பேஜில் தான் போய் வந்து ரீச் ஆகும். ஸோ நான் வந்து இதில் க்ரியேட் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா டாப் ரைட் கார்னரில் ஒரு ப்ரொஃபைல் லாகின் இருக்குது. அதில் க்ரியேட் அ யூனிட்டி ஐடிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ நான் அதை கிளிக் பண்ணுறேன். ஓகே, கிரியேட் ஒன், அதாவது இந்த கிரியேட் ஒன் கொடுக்கும்போதும் சரி நம்மளுக்கு எங்கே போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பேஜுக்கு தான் போய் ரீச் ஆகும். ஸோ இந்த இமெயில் ஐடி பாஸ்வேர்டு இந்த பேஜுக்கு தான் போய் கிரியேட் ஒன் கொடுத்தா ரீச் ஆகும். ஸோ இதை கொடுத்தா நம்மளுக்கு வந்து இந்த பேஜில் தான் போய் ரீச் ஆகும். இல்லை நம்ம வந்து இந்த unity.comல போனாலும் இதே பேஜ் தான் ரீச் ஆகும். இதே இன்ஃபர்மேஷன் தான் நீங்கள் கொடுக்குற மாதிரி வரும். இதில் வந்து இமெயில் ஐடி, பாஸ்வேர்டு, யூசர் நேம் அண்ட் ஃபுல் நேம் கொடுப்பீங்க. ஸோ ஃபுல் நேம் இங்கே கொடுப்பீங்க. ஸோ இங்கே வந்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம ஐ அக்ரி டு த யூனிட்டி அந்த டேர்ம் ஆஃப் யூஸ் வந்து நம்ம அக்ரி பண்ணுவோம். நெக்ஸ்ட் இதை கிளிக் பண்ணிவிட்டு ஐம் நாட் அ ரோபோட்னு கிளிக் பண்ணிவிட்டு கிரியேட் அ யூனிட்டி ஐடி அப்படின்னு சொல்லி நம்ம இங்கே வந்து கொடுத்துடுவோம். இல்லை இது பண்ண முடியாது அப்படிங்கிற பட்சத்தில் இது எல்லாமே கொடுக்க வேணாம் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா சைன்இன் வித் கூகுள். ஸோ இதில் வந்துட்டு நம்ம ஜஸ்ட்டு போயிட்டு இமெயில் ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்து சைன்இன் பண்ணலாம். ஸோ இது மூலமாக என்னென்னா கூகுள் கூட பண்ணலாம், ஃபேஸ்புக் கூட பண்ணலாம். இது மூலமாக நம்ம இந்த இமெயில் ஐடி, பாஸ்வேர்டு இதெல்லாம் கொடுக்குறோம், இதெல்லாம் கொடுக்க தேவையில்லை. ஏன்னா கூகுளே என்ன பண்ணுன்னா இந்த எல்லா இன்ஃபர்மேஷனும் இந்த கூகுளோ இல்லை ஃபேஸ்புக்கோ நம்மளுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு கொடுத்துடும். ஸோ நம்ம ஜஸ்ட்டு நம்ம கூகுள் மூலமாக கிளிக் பண்ணும்போது நம்ம டைரெக்டாக சைன்இன் பண்ணிக்கலாம். உங்களுடைய கூகுள் இமெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் கொடுத்து பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கான இன்ஃபர்மேஷன் இந்த கூகுள் அண்ட் ஃபேஸ்புக்கே வந்துட்டு எல்லாமே ஷேர் பண்ணிவிடும். அதுதான் வந்துட்டு இது இன்ஃபர்மேஷன். இது வந்து சிங்கிள் சைன்இன் மாதிரி ஆகிடுது. ஸோ இது யூஸ்வலாக எல்லாத்துக்கும் தெரியும். நிறைய வீடியோ கேம்ஸ் ப்ளே பண்ணியிருப்பீங்க. அப்போல்லாம் சைன்இன் வித் கூகுள்னு கொடுக்கும்போது அதில் இருக்கிற இன்ஃபர்மேஷன் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுது இந்த கேமுக்கு. ஸோ இப்போ க்ரியேட் பண்ணக்கப்புறம் இங்கே வந்து இமெயில் ஐடி, பாஸ்வேர்ட் கொடுத்து நான் ஆல்ரெடி வந்து ஒரு இமெயில் ஐடி, பாஸ்வேர்ட் நான் கொடுத்து க்ரியேட் பண்ணிட்டேன். ஸோ அந்த இமெயில் ஐடி, பாஸ்வேர்ட் கொடுத்து இப்போ நான் சைன்இன் பண்ணுறேன். ஸோ இங்கே வந்து சைன்இன் கிளிக் பண்ணுறேன். திருப்பி ரிஃப்ரெஷ் பண்ணி நான் கிளிக் பண்ணேன். சைன்இன் பண்ணால் ஒர்க் ஆகும், இது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ இதுதான் வந்துட்டு நம்மளுடைய unity.com யூனிட்டியோடைய பேஜ். இது நான் ஆல்ரெடி ஒரு ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கான இதுதான் இது. இல்லைன்னா வந்துட்டு சாம்பிள் சும்மா எம்டி பேஜ் தான் இங்கே வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ ஓப்பன் கொடுத்து நான் வந்து வேறு ஏதாவது ஃபோல்டரில் இருக்கிற ப்ராஜெக்ட்டை நான் ஓப்பன் பண்ணிக்கலாம். இல்லை நியூன்னு கொடுத்து ஒரு புது ப்ராஜெக்டை நான் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆன் டிஸ்கில் சேவ் பண்ணுமா, அதாவது உன்னுடைய சிஸ்டமில் இருக்கிறதுலே சேவ் பண்ணுமா, இல்லை இன் க்ளவுடில் சேவ் பண்ணுமா அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. அதாவது ஆன் டிஸ்க்னால் உங்களுடைய ஹார்ட்வேரில் சேவ் பண்ணுற மாதிரி இருக்கும்.
இன் தி கிளவுட் அப்படிங்கும்போது வந்துட்டு உங்களுடைய க்ளவுடில் சேவ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உங்களோட கேமோடைய ஸ்பேஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது, என்னுடைய சிஸ்டமில் வந்து ஸ்டோர் பண்ண முடியல அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம க்ளவுடில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ எஃபிஷியன்ட்டான ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. அண்ட் அது வந்து மை அக்கௌண்ட் ஆப்ஷன். ஸோ இதில் வந்துட்டு ஆன் டிஸ்கா இன் தி கிளவுட் அப்படின்னு செக் பண்ணிக்கலாம். அண்ட் நியூ ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணுமா இல்லை ஓப்பன் பண்ணுமா இதுங்கிறத ப்ராஜெக்ட் டேப்பில் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு டேப் இருக்குது, அதாவது லேர்ன் அப்படிங்கிற டேப். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து டுட்டோரியல்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஏதாவது ஒரு கேம் டெவலப் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கான டுட்டோரியல்ஸ் ஒரு சில இதெல்லாம் நம்மக்கிட்ட டவுன்லோடபிள் ஃபார்ம். நான் ஆல்ரெடி சொன்ன பார்த்தீங்கன்னா நிறைய ரிசோர்ஸஸ் வந்துட்டு இன்பில்ட்டாகவே நம்ம யூனிட்டி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரூபி அட்வென்ச்சர், ஒரு 2D கேம் க்ரியேட் பண்ணுறதுக்கு, 3D கேம் க்ரியேட் பண்ணுறதுக்கு ஒரு டவுன்லோடபிள் ஃபார்மில் நம்மளுக்கு நிறைய வந்து டுட்டோரியல்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ இதை நீங்கள் லேர்ன் பண்ணியே நீங்கள் ஒரு பேசிக்கான ஒரு கேம் க்ரியேட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் லெவல் போகும்போது உங்களுடைய ஓன் ஃபீச்சர்ஸ் வச்சு நீங்கள் கேம் க்ரியேட் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு கேம் டெவலப்பருக்கு ரொம்ப எஃபிஷியன்ட்டான ஒரு ஃபீச்சர்ஸ், பிகாஸ் அவங்களே இன்பில்ட்டாக டுட்டோரியல் கொடுக்குறது அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியான ஒரு ஃபீச்சராக இருக்குது. அண்ட் ரிசோர்ஸஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு நிறைய ஒரு பார்ட்டிக்கல் பேக்கு இல்லைனா வந்துட்டு வெஹிக்கல் டூல்ஸ் இந்த மாதிரியான ரிசோர்ஸஸ் டவுன்லோடபிள் ஃபார்ம்லேயே இருக்குது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் வந்து டிபெண்டன்சஸ்லாம் நம்ம வந்துட்டு வெளியிலேருந்து கொண்டு வரணும்னு அவசியம் இல்லை, இங்கே இன்பில்ட்டாக இருக்குது. நம்ம ஜஸ்ட் வந்துட்டு அண்ட் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்லேயே அவைலபிளாக இருக்குன்னு. ஸோ நம்ம எதுவும் பைசா பே பண்ண தேவையில்லை. ஸோ இந்த மாதிரி டவுன்லோடபிள் ஃபார்மில் இருக்குது. இந்த ரிசோர்ஸஸை யூஸ் பண்ணி நம்ம கேம் டெவலப் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்துட்டு இதனால் நம்மளுக்கு என்ன அப்படின்னா வந்துட்டு எக்ஸ்ட்ரா டிபெண்டன்சிஸ் வந்துட்டு நம்ம வந்து ஆட் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. ஸோ வெளியிலேருந்து இது பண்ணுங்கிற அவசியம் நம்மளுக்கு இல்லை. ஸோ அதுதான் வந்துட்டு நம்மளுடைய ரிசோர்ஸஸோடைய பார்ட்டு. நெக்ஸ்ட் வந்து லிங்க்ஸ் இருக்குது. அதாவது லிங்க்ஸில் என்னென்னா லேர்ன் யூனிட்டி பற்றின இன்ஃபர்மேஷன், இன்டர்ஃபேஸ் எசென்ஷியல் பற்றின இன்ஃபர்மேஷன், கோட் பண்ணணுன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஷியாஷ் கோட் அண்ட் ஸ்கிரிப்டிங்க்கு வந்து நம்ம யூனிட்டி யூஸ் பண்ணுதுன்னு சொன்னேன். ஸோ அதுக்கான இன்ஃபர்மேஷன் எல்லாமே இங்கே அவைலபிளாக இருக்குது. ஸோ அண்ட் இதையும் நம்ம வந்துட்டு லேர்ன் பண்ணிக்கலாம். அண்ட் நிறைய நான் சொன்ன மாதிரி டுட்டோரியல் மட்டுமே ஆன்லைன் கம்யூனிட்டியை நம்ம ஜாயின் பண்ணிட்டா நம்ம வந்துட்டு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் யூசர்ஸ் கிட்ட இருந்து இன்ஃபர்மேஷன் நம்ம கெட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு டுட்டோரியல்ஸ், ரிசோர்ஸஸ், லிங்க்ஸ் இந்த மாதிரி நிறைய விஷயம் வந்துட்டு இன்பில்ட்டாகவே நம்ம யூனிட்டிங்கிற விஷயத்த நீங்கள் டவுன்லோட் பண்ணும்போது அவைலபிளாக இருக்குது. ஸோ இதெல்லாம் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணாலே நம்ம வந்துட்டு நம்ம யூனிட்டியில் வந்துட்டு நம்ம ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்ட் கேம் டெவலப் பண்ணலாம். ஸோ தீஸ் ஆர் ஆல் தி ஸ்டெப்ஸ் அந்த யூனிட்டி இன் இன்ஸ்டாலேஷனுக்கானது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கோட்பினஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஹாய், ஹலோ கைஸ், வெல்கம் டு கோட்பினஸ் சேனல். ஸோ நம்மளுடைய இந்த யூனிட்டி டியூட்டோரியலில் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு ஃபுல் ப்ராஜெக்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறது, ஒரு யூனிட்டி ப்ராஜெக்ட் எப்படி வந்து க்ரியேட் பண்ணுறது, அது எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறது, அதில் எப்படி பண்ணுறதுங்கிறது பார்க்கலாம். ஸோ இது வந்துட்டு நம்மளுடைய ஹோம் பேஜாக இருக்க போது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நான் ஆல்ரெடி ப்ரீவியஸாக க்ரியேட் பண்ண ப்ராஜெக்ட்ஸ்லாம் இங்கே டிஸ்பிளே ஆகிட்டுருக்கு. ஸோ நான் ஒரு புது ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா நான் இந்த டாப் ரைட் கார்னரில் வந்துட்டு நியூ அப்படிங்கிறத நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்டோட நேம். ஸோ இது வந்துட்டு என்னென்னா நம்மளுடைய ஃபோல்டராக இருக்க போகுது. ஸோ நீங்கள் க்ரியேட் பண்ணுற அதாவது இந்த ப்ராஜெக்டோட நேம் வந்து ஒரு ஃபோல்டராக இருக்க போகுது. ஸோ நீங்கள் வந்து உள்ளே க்ரியேட் பண்ணுற ஒவ்வொரு கேம் ஆப்ஜெக்ட்ஸாக இருக்கட்டும், அதுக்கான காம்பனன்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு இந்த ஃபோல்டருக்குள்ளே தான் ஆக்சுவலாக வந்து ஸ்டோர் ஆக போகுது. ஸோ இது வந்து யூசர் டிஃபைன் நேம் தான். டிஃபால்ட்டாக நியூ யூனிட்டி அப்படிங்கிற ஒரு கீவேர்டு வச்சு அவங்க க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம வந்து இப்போ ஏதாவது ஒரு பேசிக், இப்போ நம்ம பேசிக் தான் ஆக்சுவலாக கற்றுட்ருக்கோம். ஸோ அதனால் பேசிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேம் போட்டு நான் ஆக்சுவலாக இது க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இது வந்து ப்ராஜெக்டோட நேமாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து லொக்கேஷன். ஸோ இந்த லொக்கேஷனுங்கிறது வந்துட்டு டிஃபால்ட்டாக வந்துட்டு ஹோம், அதாவது நம்மளோட பிசியில் ஹோம் லொக்கேஷனில் தான் நம்ம டிஃபால்ட்டாக இதை ஸ்டோர் பண்ணோம். பட் நான் இதை வந்து வேறு ஏதாவது லொக்கேஷன் வேணும்னா இந்த பாத் நேமாக கிளிக் பண்ணி நான் லொக்கேஷனை சேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்லை இந்த 3 டாட்ஸை கிளிக் பண்ணி நான் ஃபோல்டரை சர்வ் பண்ணி எந்த ஃபோல்டருக்குள்ளார போயிட்டு என்னுடைய ப்ராஜெக்ட் இருக்கணும்னு நான் நினைக்கிறேனோ, ஸோ இதில் வந்துட்டு எந்த ஃபோல்டருக்குள்ளே என்னோட ப்ராஜெக்ட் இருக்கணும்னு நினைக்கிறேனோ அந்த ஃபோல்டரை செலக்ட் பண்ணி அதுக்குள்ளார போயிட்டு நான் க்ரியேட் கொடுக்கலாம். பட் இப்போதைக்கு எனக்கு இந்த ஃபோல்டரில் தான் எனக்கு ஆக்சுவலாக வேணும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய செட்டிங்ஸ். ஸோ செட்டிங்ஸுன்னு பொறுத்த வரைக்கும் எப்படின்னா வந்து அதாவது டெம்ப்ளேட்ஸ். ஸோ நான் ஒரு ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணுறேன்னா நம்ம அதுக்கு முன்னாடி வந்துட்டு நம்ம டெம்ப்ளேட் செட் பண்ணணும். அதாவது டெம்ப்ளேட் வந்து வேணும். பிகாஸ் அந்த டெம்ப்ளேட்ஸ் வச்சு தான் நம்மளுக்கு என்னென்ன ரிசோர்ஸஸ் பேசிக்காக என்ன ஒரு அந்த டெம்ப்ளேட்ஸ் வச்சு தான் வந்துட்டு பேசிக்காக நம்மளுக்கு என்னென்ன ரிசோர்ஸஸ் தேவை அப்படிங்கிறத யூனிட்டி அனலைஸ் பண்ணி நம்மளுக்கு ஈஸியாக வந்து ப்ரொவைட் பண்ணும். அண்ட் இதில் வந்து என்னென்னா வந்துட்டு பெஸ்ட் ப்ராக்டிஸில் காமனாக எந்த டெம்ப்ளேட்ஸ் யூஸ் பண்ணுறாங்களோ அந்த டெம்ப்ளேட்ஸ் மட்டும்தான் இதில் வந்துட்டு ஸ்டோர் ஆகிட்ருக்கும். மற்ற டெம்ப்ளேட்ஸ்லாம் வந்துட்டு நீங்கள் வந்து டிஃபைன் பண்ணுற மாதிரி அதில் நெக்ஸ்ட் நீங்கள் இது பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அண்ட் யூஸ்வலி 3D 2Dக்கு தேவையான எல்லா ஃபீச்சர்ஸும், அதாவது அந்த ஃபுல் ப்ராஜெக்ட்டுக்கு 3D 2Dக்கு தேவையான ஃபீச்சர்ஸ் எல்லாமே கஸ்டமைஸ் பண்ணி இதில் வச்சுருப்பாங்க. ஸோ நான் அந்த 3D நான் 3Dன்னு கிளிக் பண்ணிக்கலாம், இல்லை 2Dனா 2D கிளிக் பண்ணிக்கலாம்.
அண்ட் இதில் வந்துட்டு அப்டேட்டட் வெர்ஷன்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவாக வந்துட்டு பேக்கேஜஸ் நிறைய இருக்குது, டெம்ப்ளேட்ஸ் நிறையா இருக்குது. பட் அதுவுமே வந்துட்டு 3D 2D வச்சு தான் வந்து இருக்க போகுது. ஸோ ஓவராலாக வந்து 3D 2D வச்சு என்னென்ன பெஸ்ட் ப்ராக்டிஸ், காமன் ப்ராக்டிஸ் வந்துட்டு நம்ம கேம் டெவலப்பர்ஸ் யூஸ் பண்ணுறாங்களோ அதை வச்சு தான் அந்த டெம்ப்ளேட்ஸ் இருக்க போகுது. ஸோ காமனாக யூஸ் பண்ணுற டெம்ப்ளேட்ஸை தான் இங்கே வந்து டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க. அண்ட் அதுவுமே வந்துட்டு 3D 2Dக்கானது தான். டிஃபால்ட்டாக அது வந்து 3Dயில் வந்து நம்மளுக்கு வந்துட்டு செட் ஆகிட்டு இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து நான் கொடுத்தக்கப்புறம், நான் இந்த கிரியேட் ப்ராஜெக்ட் கொடுத்தக்கப்புறம் எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா, இந்த மாதிரியான ஒரு ஸ்க்ரீன், அதாவது இந்த மாதிரியான ஒரு ஸ்க்ரீன் வந்து நம்மளுக்கு ஓப்பன் ஆகும். இதுதான் வந்து நம்ம கேம் டெவலப்மெண்ட் பண்ண போகிறதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம். ஸோ பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கு பாருங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபைல் அப்படின்னா வந்துட்டு அதில் ப்ராஜெக்ட்ஸுங்கிறது வந்துட்டு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு ஃபைல் நேம். அதில் வந்துட்டு நம்மளுக்கு தேவையான என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் க்ரியேட் பண்ணியிருக்கோம், என்னென்ன ஃபோல்டர்ஸ் க்ரியேட் பண்ணியிருக்கோம், ஸோ அதெல்லாம் வியூ ஆகும். ஸோ இதில் வந்து டாப் லெஃப்டில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா வந்து ரொட்டேஷனுக்கான பட்டன் இருக்குது. அதுக்கப்புறம் நேவிகேஷன். ஸோ ப்ராஜெக்டில் என்ன இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு என்னென்ன ஃபைல்ஸ் உங்கள் ப்ராஜெக்டில் தேவையோ அதெல்லாமே இருக்க போகுது. ஸோ நீங்கள் வந்துட்டு வேறு ஏதாவது எக்ஸ்ட்ரா வந்து ஃபைல்ஸ் அண்ட் ஏதாவது வந்துட்டு ரிசோர்ஸஸ் தேவைன்னா நீங்கள் அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணி அந்த ஃபைல்ஸை வந்து ஜஸ்ட் இந்த ஃபோல்டருக்குள்ளே நீங்கள் ஆட் பண்ணி விட்டுட்டாலே போதும், உங்கள் கேமில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்துட்டு ப்ராஜெக்ட் பற்றியும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஹைரார்கி. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சீன் சொல்லலாம். சீன் அப்படிங்கும்போது இந்த பர்டிகுலர் சீன், எந்த சீன் ஆக்சுவலாக வந்து ஓப்பன் ஆகிருக்கோ, அதாவது நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுறீங்க. ஸோ வந்து ஒரு ப்ராஜெக்ட், அதாவது ஒரு கேம் அப்படிங்கும்போது அது வந்துட்டு இட் இஸ் அ காம்பினேஷன் ஆஃப் மெனி சீன்ஸ். ஸோ ஒரு வீடியோ எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த வீடியோவில் வந்து ஒரு நார்மலாக வந்து ஃபிலிமில் ஒரு வீடியோ எடுக்கிறோம் அப்படின்னா ஒரு ½ வீடியோனா வந்துட்டு ½ வீடியோவுமே லென்த்தியாக ஒரே சீனாக இருக்காது. ஸோ அது வந்து ஒரு பிட்டாக நம்ம சீனை வந்துட்டு அவங்க வந்து பண்ணி வைப்பாங்க. அதை கம்பைன் பண்ணி தான் ஒரு ½ வீடியோவாக நம்மளுக்கு ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ நம்ம கேமும் அப்படி தான், அதுவும் சீன் பை சீனாக தான் ஆக்சுவலாக க்ரியேட் ஆகும். ஸோ அந்த கேம் வந்து ஃபுல்லாக வந்து ப்ளே ஆகும்போது எல்லா சீனும் 1 by 1 வந்துட்டு அது வர்றதுனால அது ஒரு ஃபுல் வீடியோவாக, ஸோ ஒரு ஃபுல் கேமாக வந்து நம்மளுக்கு வந்து டிஸ்பிளே ஆகுது. ஸோ நம்ம ஒரு கேம் டெவலப் பண்ணும்போது நம்ம எப்படி ஒரு ஃபிலிம் டெவலப் பண்ணுறதுக்கு எப்படி நம்ம சீன் பை சீனாக வந்து எடுக்கிறாங்க, அதே மாதிரி தான் நம்ம கேமையும் வந்துட்டு ஒவ்வொரு சீன்லேயும் என்னென்ன கேரக்டர்ஸ் இருக்கணும், என்னென்ன காம்பனன்ட்ஸ் இருக்கணும், அந்த கேரக்டர்ஸ் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம டிசைன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த சீன் என்ன டிஸ்பிளே பண்ண போனால் கரெக்டாக நம்ம எந்த சீன் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோமோ அதை பற்றின இதுதான் வந்துட்டு இந்த சீன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு அப்படின்னா ஹைரார்கி. இந்த ஹைரார்கியில் என்ன இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஓப்பன் பண்ணி வச்சிருக்க ஸ்க்ரீனில் இருக்கிற எல்லா கேம் ஆப்ஜெக்ட்ஸ் பற்றின இன்ஃபர்மேஷன், கேம் ஆப்ஜெக்ட்ஸ் என்னென்ன கேம் ஆப்ஜெக்ட்ஸ், அதாவது ஒவ்வொரு சீனுக்கும் ஒவ்வொரு கேம் ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கும். ஸோ ஒரு சன்னாக இருக்கட்டும், ஒரு கேமரா, இது எல்லாமே வந்து ஆக்சுவலாக கேம் ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னா என்னென்னா அந்த கேமில் அந்த சீனில் இருக்கிற எல்லா பார்ட்டுமே, அதாவது அதில் இருக்க லைட்டிங் எஃபெக்டாக இருக்கட்டும், சவுண்டாக இருக்கட்டும், ஒரு சன் நான் அங்கே வச்சுருக்கேன்னா அதுவாக இருக்கட்டும், பேக்ரவுண்டாக இருக்கட்டும், எல்லாமே வந்துட்டு கேம் ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதை பற்றின இன்ஃபர்மேஷன் இந்த ஹைரார்கியில் இருக்கும். அண்ட் இதே வந்து நீங்கள் லெஃப்ட் சைட் போனீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்பெக்டர். ஸோ இன்ஸ்பெக்டர் அப்படிங்கிறது, நான் இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு கேம் ஆப்ஜெக்ட் நான் கிளிக் பண்ணுறேன்னா ஒரு கேம் ஆப்ஜெக்ட்டும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டெய்னர் மாதிரி. ஸோ அந்த கேம் ஆப்ஜெக்டினுடைய பிஹேவியர்ஸ் இல்லை அதனுடைய எல்லா ஃபீச்சர்ஸ், அதோட மூவ்மெண்ட்ஸ் எல்லாமே அந்த கண்டெய்னருக்குள்ளார நம்ம வந்து ஒரு காம்பனன்ட்ஸ் தான் நம்ம போடுவோம். ஸோ அந்த கேம் ஆப்ஜெக்ட்ஸுங்கிறது ஒரு கண்டெய்னர். அந்த கண்டெய்னருக்குள்ளார நம்ம என்னென்ன அந்த கேம் அந்த ஆப்ஜெக்ட் என்ன பண்ணணும், அது எப்படி எஃபெக்ட் கொடுக்கணும், எந்த இடத்துல என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஃபுல் டிஸ்கிரிப்ஷனும் வந்து அந்த காம்பனன்ட்ஸாக நம்ம வந்து அதில் வந்து கண்டெய்னருக்குள்ளார போடுவோம். ஸோ நம்ம ஒரு கேம் ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணால் அந்த கேம் ஆப்ஜெக்ட்டுங்கிற அந்த கண்டெய்னருக்குள்ளே இருக்கிற காம்பனன்ட்ஸை வந்து இந்த டிஸ்பிளே பண்ணும். ஸோ இந்த இன்ஸ்பெக்டருங்கிற அந்த ஃபங்க்ஷனில் நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகிட்டு இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ப்ளே பட்டன், பாஸ் பட்டன் அண்ட் இது வந்து ஃப்ரேம் பட்டன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ப்ளே பட்டன் அப்படிங்கும்போது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம வந்து இந்த ப்ளே பட்டன் ப்ரெஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா இமீடியட்டாகவே நம்மளுக்கு வந்துட்டு ப்ளே ஆகும். நம்ம வந்து இந்த கேம், அதாவது நம்ம ப்ரீவியஸாக இருக்கிற நிறைய கேம் டெவலப்பர்ஸ்லாம் கேம் டெவலப்பர்ஸ்க்கு தெரியும், நம்ம ஒரு இடத்துல வந்து கேம் டெவலப் பண்ணுவோம், அதை நம்ம பில்ட் பண்ணி அந்த ப்ராஜெக்டை ஒரு இடத்துல போய் வேறு ஒரு இடத்துல தான் வந்துட்டு ஆக்சுவலாக வந்துட்டு நம்ம ரன் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இங்கே வந்துட்டு இன்பில்ட்டாகவே வந்துட்டு நம்மளுக்கு ரன் பண்ணுறதுக்கான எல்லா ரிசோர்ஸஸும் அவைலபிளாக இருக்குது. ஸோ இன்பில்ட் ஃபீச்சர்ஸ் எல்லாமே இருக்குது. நம்ம ப்ளே பண்ணணும். ஸோ நான் வந்து ஒரு கேம் டெவலப் பண்ணிட்டேன், இல்லை ஒரு பாதி டெவலப் பண்ணிட்டேன், நான் அதை ப்ளே பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அதை பில்ட் பண்ணிவிட்டு வேறு ஏதோ ஒரு பிளேஸில் வந்து ப்ளே பண்ணுங்கிற அவசியம் இல்லை. ஜஸ்ட் நான் அந்த ப்ளே கிளிக் பண்ணிட்டா போதும், அது ப்ளே ஆகிடும். அண்ட் பாஸ் பட்டன் கிளிக் பண்ணிட்டா அந்த
ப்ளே வந்துட்டு பாஸ் ஆகிடும். ஸோ அந்த கேம் வந்து பாஸ் ஆகிடும். அண்ட் இந்த பட்டன் நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா வந்துட்டு எல்லா ஃப்ரேமுமே வந்துட்டு ஸோ எல்லா ஃப்ரேமுமே அட் அ டைம் நான் வியூ பண்ணணும், ஸோ அதை ப்ளே பண்ணணும்னு நான் நினச்சேன்னா இதை நீங்கள் கிளிக் பண்ணி அந்த பட்டனில் நீங்கள் எல்லா இதுவும் வியூ பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்துட்டு இதில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம வந்து பில் பண்ணி அதை ரன் பண்ணுற ஆப்ஷன்லாம் இல்லை. இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணி சைட் பை சைடு அந்த இடத்துல ஸோ இனிட்டி இந்த இன்ஜின்குள்ளாரையே நீங்கள் வந்து ரன் பண்ணி உங்களோட கேம் எப்படி இருக்குங்கிறத நீங்கள் தெளிவாக பார்த்துக்கலாம். ஸோ இது வந்துட்டு இட் மேக்ஸ் டெவலப்பர்ஸ்க்கு வந்து இது ரொம்ப எஃபிஷியன்ட். பிகாஸ் ஒவ்வொரு டைமும் நீங்கள் பில் பண்ணி ரன் பண்ணி எடுக்கிறதுங்கிறது இட் இஸ் டைம் கன்சியூமிங்காக இருக்கும். நீங்கள் வந்து ஒரு பார்ட்டை நீங்கள் டெவலப் பண்ணும்போது சைட் பை சைட் வியூ பண்ணிட்டா உங்களுக்கு வந்து ரொம்ப வந்துட்டு ஈஸியாக வந்து நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். நம்ம எந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணுறோம் அதையும் பார்த்துக்கலாம். ஸோ நம்மளுக்கு வந்துட்டு ரொம்ப நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம கோடிங்கில் என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறது வந்து லைவாக நம்ம விஷுவலைஸ் பண்ணும்போது அது வந்து ரொம்ப எஃபிஷியண்ட்டாக இருக்கும் கேம் டெவலப்மெண்ட்க்கு. ஸோ இந்த இது பார்த்தீங்கன்னா அப்படின்னா பேன், ரொட்டேட், எக்ஸ்பேண்ட் அந்த மாதிரி பட்டன்ஸ்லாம் இருக்குது. ஸோ இதுவும் ஒரு சில பட்டன். ஸோ இதுவும் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது தான். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு நம்ம கோட் பண்ணுறோம்னு சொல்கிறோம். அது எப்படி கோட் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம அசர்ட்ஸ் ஆட் பண்ணி நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஃபோல்டர் மாதிரி இங்கே க்ரியேட் ஆகிட்ருக்கும். ஸோ அசர்ட்ஸ் வந்து இங்கேருந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே போயிட்டு அசர்ட்டில் போய் க்ரியேட் கொடுத்து நம்ம வந்து சிஆர் ஸ்கிரிப்டோ இல்லை ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபைல்ட்டோ நம்ம கொடுத்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளுடைய அந்த மாதிரி ஆட் பண்ணும்போது எனக்கு இந்த மாதிரி ஒரு ஃபைல் வந்து கிடைக்கும். ஸோ இதை வந்து நான் கிளிக் பண்ணி நான் வந்து கோட் பண்ணிப்பேன். நம்மளுடைய யூனிட்டி வந்துட்டு இட் இஸ் அ C++ பேஸ்டு என்ஜின். ஸோ இது நம்ம நல்லா தெரிஞ்சிருக்கணும். பிகாஸ் வந்து யூனிட்டி வந்து பேஸ் எது பில்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா C++ கோடிங்ஸ் வச்சு தான் அவங்க பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இட் இஸ் பில்ட் ஆன் C++. ஆனால் நம்ம ஸ்கிரிப்ட் பண்ணுறது என்னென்னா C#. ஸோ இதுக்கும் அதுக்கு டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கோங்க. C++ல அவங்க பில்ட் பண்ணியிருக்காங்க, C#ல நம்ம கோட் பண்ணுறோம். அண்ட் இது வந்துட்டு இன்பில்ட்டாகவே நம்மளுக்கு மோனோ இல்லைன்னா Microsoft.NET நம்மளுக்கு அந்த கோட் எடிட்டர்ஸ் அண்ட் அதுக்கு தேவையான கம்பைலிங் எல்லாமே வந்துட்டு இன்பில்ட்டாகவே நம்ம யூனிட்டியில் இருக்குது. ஜஸ்ட் நம்ம கோட் பண்ணிட்டோம். ஜஸ்ட் இன் டைம் கம்பைலேஷன்லேயே வந்துட்டு மோனோ இல்லைன்னா வந்துட்டு Microsoft.NET அதை வச்சு வந்துட்டு நம்ம வந்து கோட் பண்ணிக்கலாம். அண்ட் அவங்களே வந்துட்டு கம்பைல் பண்ணி நம்ம அதுவும் இங்கே வந்து விஷுவலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இதை கிளிக் பண்ணும்போது எனக்கு எந்த மாதிரியான பேஜ் வியூ ஆகுது அப்படின்னு பார்த்தா இந்த மாதிரி ஒரு கோடிங் பேஜ் வந்து எனக்கு வியூ ஆகுது. ஸோ நான் எந்த ஃபைல் மூலமாக நான் உள்ளே வந்தேன் அப்படிங்கிறதுக்கான இது லிஸ்ட் இங்கே இருக்குது. ஸோ இங்கே வந்து இது இருக்குது. அண்ட் இங்கே வந்து நம்ம கோடிங் பண்ணி அதை நம்ம விஷுவலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இங்கே பார்த்தீங்கன்னா மோனோ டெவலப். ஸோ இது வச்சு தான் இங்கே வந்து அந்த எடிட்டர் நம்ம யூஸ் பண்ணி நம்ம டெவலப் பண்ணிக்கிறோம். C# கோடு நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். C# கோடு வந்து நம்ம கேம் டெவலப்மெண்ட்டுக்கு நம்ம ஆக்சுவலாக வந்து யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் வந்துட்டு நான் சொல்லியே ஆகணும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கன்சோல் இருக்குது. ஸோ கன்சோல் வந்து எதுக்கு அப்படின்னா வந்துட்டு நம்ம வந்து கம்பைல் பண்ணிவிட்டு அந்த டைம்லேயே நம்மளுக்கு அவுட்புட் செக் பண்ணணும். ஸோ கம்பைலில் வந்துட்டு ஏதாவது ஒரு விஷயம் வேணும் அப்படின்னு நினச்சாலும் அது பண்ணிக்கலாம். இல்லை டீபக்கிங்க்கு மெயினாக யூஸ் ஆகுது. ஸோ நீங்கள் டீபக் பண்ணிவிட்டு எந்த இடத்துல எரர் இருக்குது, எந்த இடத்துல நம்ம இப்போ சேஞ்சஸ் பண்ணோம் அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிக்கணும்னா நம்ம வந்து இந்த கன்சோல் டூல் வச்சு நம்ம டீபக் பண்ணி நம்மளோட எரர் அண்ட் நம்மளோட அப்டேஷன் நம்ம வந்து தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ நான் இவ்வளோ நேரம் வந்துட்டு சொல்லும் போது நான் ஒரு விஷயம் வந்து மெயினாக சொல்லிட்டு இருந்தேன். என்ன அப்படி பார்த்தீங்கன்னா கேம் ஆப்ஜெக்ட். ஸோ கேம் ஆப்ஜெக்ட்ஸுங்கிறது இதுதான். ஸோ கேம் ஆப்ஜெக்ட்ஸுங்கிறதுங்க வந்துட்டு ஒரு கண்டெய்னர் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி. அண்ட் நம்ம ஒரு சீன் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதில் இருக்கிற எல்லா விஷயமே வந்துட்டு நம்மளுக்கு கேம் ஆப்ஜெக்ட்ஸாக தான் நம்ம வந்து பார்ப்போம். ஸோ அதாவது அதோடைய சவுண்ட் எஃபெக்ட்ஸ்லேருந்து, லைட் எஃபெக்ட்ஸ்லேருந்து, ஒரு ட்ரீயாக இருக்கட்டும், இல்லை வந்துட்டு ஒரு சன்னாக இருக்கட்டும், ஒரு ஆக்சுவல் கேரக்டராக இருக்கட்டும், எல்லாமே வந்துட்டு கேம் ஆப்ஜெக்ட். ஸோ இந்த கேம் ஆப்ஜெக்ட்னா என்ன, ஆக்சுவலாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு கண்டெய்னர் மாதிரி. ஸோ நான் வந்து கேம் ஆப்ஜெக்ட்ஸ் கிரியேட் பண்ணிட்டேன். அந்த கேம் ஆப்ஜெக்ட்ஸ்குள்ளார நான் போடுற காம்பனன்ட்ஸ் வந்து என்னவா இருக்க போகுது அப்படின்னா அந்த கேம் ஆப்ஜெக்ட்ஸ்க்கான பிஹேவியராக இருக்க போகுது. ஸோ வந்து ஒரு கேரக்டர் வந்துட்டு இந்த மாதிரி தான் பண்ணணும், இந்த மாதிரி தான் இருக்கணும், இந்த மாதிரி தான் பண்ணணும் அப்படின்னு நான் வந்து செட் பண்ணுறேன் இல்லையா. ஸோ வந்துட்டு அந்த இதுதான் வந்துட்டு நான் வந்து காம்பனன்ட் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ இந்த கேம் ஆப்ஜெக்ட்ஸ் வந்துட்டு ஆக்சுவலாக எப்படி பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் அ கண்டெய்னர் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு என்னென்னா வந்துட்டு கேம் ஆப்ஜெக்ட்ஸில் வந்துட்டு நான் சொன்ன மாதிரி பேக்ரவுண்ட் என்விரான்மெண்ட் கூட கேம் ஆப்ஜெக்ட்ஸாக இருக்குது. ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பேக்ரவுண்ட் என்விரான்மெண்ட் நம்ம செட் பண்ணிவிடுவோம். ஸோ அந்த பேக்ரவுண்ட் என்விரான்மெண்ட்குள்ளார தான் வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு ட்ரீ வைக்கிறேன், ஒரு சன் வைக்கிறேன், அதுக்கப்புறம் ஒரு கேரக்டர் வந்து மூவ் ஆகுற மாதிரி வைக்கிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ என்னோட பேக்ரவுண்ட் என்விரான்மெண்ட்க்கு மேலே தான் வந்து இந்த கேம் ஆப்ஜெக்ட்ஸில் இருக்க போகுது. ஸோ என் பேக்ரவுண்ட் என்விரான்மெண்ட்டே ஒரு கேம் ஆப்ஜெக்டாக இருக்குது. அந்த பேக்ரவுண்ட் என்விரான்மெண்ட் மேலே இருக்கிற இதெல்லாம் கேம் ஆப்ஜெக்டாக இருக்குது.
ஸோ ஆப்வியஸாக இதுலேருந்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கேம் ஆப்ஜெக்ட்ஸ் வந்து ஹைரார்க்கியாக வந்து இருக்கலாம். அதாவது என்னோட பேக்ரவுண்ட் என்விரான்மெண்ட் வந்து பேரண்ட் கேம் ஆப்ஜெக்டாக இருக்க போகுது. அதில் இருக்கிற இந்த கேம் ஆப்ஜெக்ட்ஸ் அதாவது சன், ட்ரீ அண்ட் மற்ற ஏதாவது கேரக்டர்ஸ் நான் போடுறேன்னா அதெல்லாம் வந்துட்டு என்னோட சைல்டு கேம் ஆப்ஜெக்ட்ஸாக இருக்க போகுது. ஸோ பேரண்ட் கேம் ஆப்ஜெக்ட் சைல்டு. ஸோ என்னோட கேம் ஆப்ஜெக்ட்ஸ் எப்படின்னா வந்து ஹைரார்க்கிக்கலாக இருக்க போகுது. பேரண்ட் இருப்பாங்க, அதுக்கு வந்து சைல்டு இருப்பாங்க. ஒரு சீனுக்குமே வந்து தனித்தனியாக நம்ம கேம் ஆப்ஜெக்ட்ஸ் வந்து இது பண்ணுவோம். அண்ட் கேம் ஆப்ஜெக்ட்ஸ் வந்துட்டு இப்போ நான் வந்து சன் சொல்கிறேன் அப்படிங்கும்போது சன்னால் வந்துட்டு அது சன்னுக்கான பிஹேவியர் வந்து அது ஆட்டோமேட்டிக்காக அது பண்ண போகிறது கிடையாது. ஸோ சன்னா வந்துட்டு பிரைட்டாக லைட் கொடுக்கணும் அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக அது பண்ண போகிறது கிடையாது. ஜஸ்ட் வந்து அது அந்த ஆப்ஜெக்ட் வந்து அங்கே ப்ரெசென்ட்டாக இருக்கும். ஸோ அந்த சன்னுக்கான பிஹேவியரவே நம்ம தான் செட் பண்ணணும். ஒரு ட்ரீனா அதுக்கான பிஹேவியரை நம்ம செட் பண்ணணும். ஒரு பேக்ரவுண்ட் என்வரான்மெண்டல் லைட்டிங் கொடுக்கணும், அதுக்கான பிஹேவியரை நம்ம தான் செட் பண்ணணும். ஸோ அதாலேயே தானாக வந்து கிரியேட் பண்ண முடியாது, இன்பில்ட்டாக எதுவுமே கிடையாது. ஸோ அதில் ஜஸ்ட் கிரியேட் ஆகி தான் இருக்குமே தவிர நம்ம அதுக்கான பிஹேவியராக இருக்கணும் எல்லாமே வந்து நம்ம தான் வந்துட்டு மேனுவலாக நம்ம செட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்துட்டு நான் ஹைரார்க்கிக்கல்னு சொல்லும் போது நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன நீங்கள் வந்து நினைக்கலாம், இந்த மாதிரி பேக்ரவுண்ட் செட் பண்ணிட்டேன். ஸோ நான் பேக்ரவுண்டுக்கு இப்போ வந்து ஒரு ஹைரார்க்கிக்கல்னு சொல்லும் போது பேரண்ட்க்கு ஏதாவது நான் சேஞ்ச் பண்ணும்போது கண்டிப்பாக சில்ட்ரனுக்கும் சேஞ்ச் ஆகுமா? ஏன்னா ஹைரார்க்கிக்கல்னு நீங்கள் சொல்கிறீங்களா, யூஸ்வலாக ஹைரார்க்கிக்கல்னா பேரண்ட்டில் இருக்கிறது வந்துட்டு சைல்டுக்கும் வந்து எப்போவுமே இம்போஸ் ஆகும். ஸோ அந்த மாதிரி இதுலேயும் நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஆமாம். நீங்கள் பேரண்ட்டில் ஏதாவது சேஞ்சஸ் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அது வந்து சைல்ட்லேயும் வந்து எஃபெக்ட் ஆகும். ஸோ அந்த சேஞ்சஸ் இருக்குது. ஸோ அந்த யூஸ்வலாக நம்ம எப்படி பண்ணுறோமோ அதே மாதிரி தான் இங்கேயும் நடக்குது. ஸோ இதில் எந்த சேஞ்சஸும் கிடையாது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹைரார்க்கிக்கல்ல இருக்கிற அதாவது ஹைரார்க்கியில் இருக்கிற ஒவ்வொரு கேம் ஆப்ஜெக்ட்ஸுமே வந்துட்டு அதாவது ஒவ்வொரு எலிமெண்ட்ஸுமே வந்துட்டு கேம் ஆப்ஜெக்டாக தான் இருக்க போகுது. ஸோ நீங்கள் ஹைரார்க்கியில் வந்துட்டு இருக்கிற ஒரு கேமரா இருந்தால் கூட அதுவும் ஒரு கேம் ஆப்ஜெக்டாக தான் கன்சிடர் பண்ண போகுது. ஸோ ஒரு கேம் ஆப்ஜெக்ட்டுக்கு நீங்கள் என்ன கமெண்ட் கொடுக்குறீங்களோ அது வந்து அந்த கேமராவும் ஃபாலோ பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு என்னன்னா வந்துட்டு மாடல்ல இருந்து நம்ம கேம் ஆப்ஜெக்ட்ஸை கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அதாவது என்னன்னா மாடல் அதாவது நம்ம நிறைய மாடல்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த மாடல்ல இருந்தும் நம்ம கேம் ஆப்ஜெக்ட்ஸ் கெட் பண்ணணும்னால நம்ம கெட் பண்ணிக்கலாம். ஸோ அது ஒரு ஆப்ஷன் நம்ம கிட்ட இருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா அண்ட் நான் சொன்ன மாதிரி இப்போ வந்து காம்பனன்ட்ஸ் வந்துட்டு நம்ம வந்து கேம் ஆப்ஜெக்ட்ஸில் போட்டு தான் நம்ம அதோடைய பிஹேவியர் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து நம்ம டிஸ்கிரைப் பண்ண போகிறோம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ எல்லா கேம் ஆப்ஜெக்ட்ஸ்க்கும் ஒரே மாதிரியான இது போடுவான் கண்டிப்பாக கிடையாது. நம்ம எந்த மாதிரியான கேம் ஆப்ஜெக்ட்ஸ் கிரியேட் பண்ணுறோமோ அதுக்கு ரிலேட்டடான காம்பனன்ட்ஸ் தான் நம்ம வந்து போட போகிறோம். ஸோ ஒரு காம்பனண்ட்டாக இல்லை, நம்ம வந்து என்னென்ன மாதிரியான ஃபீச்சர்ஸ் நம்மளுக்கு வேணுமோ அந்த காம்பினேஷனில். ஸோ வந்து ஒரு சன் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா அது பிரைட்டாக லைட் அது கொடுக்கணும். ஸோ அதோட இது வந்துட்டு ப்ராப்பர்ட்டிஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒரு ட்ரீ எடுத்துட்டிங்கன்னா அதோட ப்ராப்பர்ட்டிஸ் பிகாஸ் அது ஷேட் கொடுக்கும். ஸோ அந்த ப்ராப்பர்ட்டிஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒரு கேரக்டர் ஒரு மேன் கொடுத்தீங்க அப்படின்னா வந்துட்டு அவன் மூவ் பண்ணுவான், ஜம்ப் பண்ணுவான். ஸோ அதுக்குன்னு ஒரு லிமிட் இருக்குது. ஸோ அதோட ப்ராப்பர்ட்டிஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது எல்லாமே வந்துட்டு தனித்தனி காம்பனன்ட். ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்கன்னா இப்போ சன்னோடைய ஒரே ஒரு காம்பனன்ட் எடுத்து போடுவோம் அப்படி கிடையாது. சன்னோடைய ஃபீச்சர்ஸுக்கெல்லாம் வந்து டிஸ்கிரைப் பண்ணுறதுக்கு ஒரு 2-3 காம்பனன்ட்ஸ் இருக்கும். ஸோ அந்த காம்பனன்ட்ஸில் நீங்கள் அந்த காம்பினேஷனை செட் பண்ணி அந்த சன்னுங்கிற கேம் ஆப்ஜெக்ட்குள்ளார நீங்கள் போடுவீங்க. ஸோ அது அந்த காம்பினேஷன் கெட் பண்ணி அது வந்து அது ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த கேம் ஆப்ஜெக்ட்ஸில் எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாண்டியேட் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை வச்சு நீங்கள் கிரியேட் பண்ணலாம். ஸோ நீங்கள் ஒன்ஸ் கிரியேட் பண்ண செகண்ட்லேயே நீங்கள் வந்துட்டு அந்த சீனில் வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சன் கிரியேட்டடாக அண்ட் அதோட எஃபெக்ட் வந்து ஸோ நீங்கள் அதே மாதிரி டெஸ்ட்ராய் பண்ணணும்னா டெஸ்ட்ராய் ஃபங்க்ஷனை நீங்கள் கால் பண்ணி கேம் ஆப்ஜெக்ட்ஸை நீங்கள் டெஸ்ட்ராய் பண்ணிக்கலாம். பட் இந்த டைமில் எப்படி ஆகும் அப்படின்னா அந்த ஃபுல் ஃப்ரேமுமே வந்து அப்டேட் ஆனதுக்கப்புறம் அதாவது நான் ஓப்பனாக சொல்ல போனால் ஒரு குறிப்பிட்ட டைம் டிலேக்கு அப்புறம் தான் வந்துட்டு அந்த சேஞ்சஸ் தெரியும். ஸோ அந்த கேம் ஆப்ஜெக்ட் வந்து நீங்கள் டெஸ்ட்ராய் ஆகிட்டுருக்கும். ஸோ இதுதான் வந்து இன்ஸ்டாண்டியேட் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை வச்சு நீங்கள் கேம் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுவீங்க. ஸோ கேம் ஆப்ஜெக்ட் இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இது கிரியேட் பண்ணுவீங்க. அண்ட் நீங்கள் டிஸ்ட்ராய் பண்ணணும் டிஸ்ட்ராய் ஃபங்க்ஷன் வச்சு பண்ணுவீங்க. பட் இன்ஸ்டாண்டியேட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நீங்கள் கிரியேட் பண்ணும்போது இமீடியட்டான எஃபெக்ட் உங்களுக்கு தெரியும். ஸோ ஆனால் வந்துட்டு டெஸ்ட்ராய் ஃபங்க்ஷன் கொடுக்கும்போது ஒரு ஷார்ட் டிலேக்கு அப்புறம் தான் உங்களுக்கு ஆக்சுவலாக அந்த கேம் வந்துட்டு அந்த எஃபெக்ட் இருக்கும். ஸோ அது ஒரு பாயிண்ட்டு. நெக்ஸ்ட் பாயிண்ட் நான் வந்து சொல்ல போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகே, நம்ம வந்து இப்போ ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணோம் அப்படின்னா நம்ம யூஸ்வலாக வந்துட்டு விஷுவல் ஸ்டுடியோலலாம் நம்ம கிரியேட் பண்ணும்போது என்ன பண்ணுவோம்னா ஒரு ஃபைல் இப்போ வந்து நான் ஒரு வெப் அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணுறேன்னா ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபைல்னா அந்த ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபைலில் போயிட்டு நான் வந்து சேஞ்சஸ் கொடுப்பேன். அது வந்து சேஞ்ச் ஆகிடும். ஸோ அந்த எஃபெக்ட் அண்ட் பிஹேவியர் சேஞ்ச் ஆகிடும். இல்லை நான் வந்து ஏதாவது வந்துட்டு விஷுவல்ஸில் அதாவது என்னுடைய ஃப்ரண்ட் எண்டில் வந்து நான் சேஞ்ச் பண்ணணும்னா நான் என்னுடைய HTML ஃபைலை எடுப்பேன். அந்த ஃபைலை நான் வந்து சேஞ்ச் கொடுத்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து உள்ளே வந்து அவுட்புட் வந்து சேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ ஆனால் நம்மளோட யூனிட்டியை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஃபைல் சிஸ்டம் யூஸ் பண்ணி வந்துட்டு நம்மளுக்கு ஒர்க் ஆக போகிறது கிடையாது. இது வந்து ஒரு ஃபோல்டர் மாதிரி. ஸோ அது ஒரு ஃபோல்டரே நீங்கள் வந்து கெட் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட்
உங்களோட ஃபுல் ப்ராஜெக்ட்டுமே ஒரு ஃபோல்டர் ஸ்ட்ரக்சரில் தான் இருக்க போகுது. அண்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணுறது ஃபுல் ஃபோல்டராகவே தான் நீங்கள் பண்ணுவீங்க. நீங்கள் ஃபைல்ஸ் வித் டீல் பண்ணவே மாட்டீங்க. ஸோ உங்களுக்கு வந்து சொல்யூஷன் ஃபைலும் எதுவும் இருக்காது, இன்புட் ஃபைலும் எதுவும் இருக்காது. ஸோ ஃபைல் சிஸ்டம் வச்சு நீங்கள் எதுவுமே பண்ண போகிறது கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஏதாவது ஒரு சின்ன சேஞ்சஸ் நீங்கள் பண்ணணும்னு நினச்சாலும் நீங்கள் யூனிட்டியில் வந்து இந்த ஐடியில் வச்சு தான் நீங்கள் சேஞ்ச் பண்ணலாம். அது வந்து சிம்பிள் டேக் அண்ட் ட்ராப்பாகவும் இருக்கலாம், இல்லை நீங்கள் ஏதாவது கோடில் சேஞ்ச் பண்ணுற மாதிரியும் இருக்கலாம். ஆனால் வந்து யூனிட்டியில் வச்சு தான் நீங்கள் வந்து இது பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் ஜஸ்ட் ஒரு ஃபைல் சிஸ்டம் போய் அங்கே ஆக்சஸ் பண்ணி அதில் டேரெக்டாக நீங்கள் சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சாலும் அது வந்து சேஞ்சஸ் வந்து இங்கே வந்து காட்டாது. ஸோ அது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம ஃபைல் சிஸ்டம் வச்சு ஆக்சஸ் பண்ணக்கூடாது, நீங்கள் யூனிட்டி வச்சு தான் நீங்கள் ஆக்சஸ் பண்ணணும். அண்ட் பட் வந்துட்டு ஒரு ஆப்ஜெக்ட்கான ஃபீச்சர்ஸ் நீங்கள் இருக்கும் போது சப்போஸ் நீங்கள் கோடிங்கில் கொடுத்துருக்கீங்கிற பட்சத்தில் அதை எடுத்துக்குமே தவிர மெயின் வந்துட்டு நீங்கள் ஏதாவது சேஞ்ச் பண்ணணும்னா நீங்கள் வந்து யூனிட்டிங்கிற இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே தான் வந்து சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் ஒரு ப்ராஜெக்ட்க்கு வந்துட்டு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு அசர்ட் ஃபைல் இருக்கும். ஸோ அசர்ட் ஃபைல் இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு அசர்ட் ஸோ நம்மளுடைய ஒரு யூனிட்டியோடைய ஒரு ப்ராஜெக்டை எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு ஃபோல்டர் ஸ்ட்ரக்சரில் இருக்க போகுது அப்படின்னு சொன்னேன். ஸோ அந்த ஃபோல்டருக்குள்ளே என்னென்ன இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அசர்ட் ஃபைல் இருக்கும். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம அந்த அசர்ட்டில் போய் தான் நம்ம அந்த கோடிங்ஸை நம்ம கொடுக்குறோம். ஸோ அசர்ட்டில் போய் கிரியேட் பண்ணி நம்ம கோடிங்ஸ் கொடுக்குறோம். ஒரு லைப்ரரி ஃபைல் இருக்கும், ஒரு வந்து ப்ராஜெக்ட் செட்டிங்ஸ் ஃபைல் இருக்கும், அண்ட் வந்துட்டு ஒரு டெம்ப்ரரி ஃபைல் இருக்கும். ஸோ அசர்ட் ஃபைல் தான் ஆக்சுவலாக வந்துட்டு மெயின் இம்பார்ட்டன்ட். அது டாப் லெவலில் வந்துட்டு நம்மளோட ப்ராஜெக்டில் வந்து வியூ, அதாவது டாப் லெவல் பிளேஸில் வந்து இருக்குது. ஸோ ஆனால் சேஞ்சஸ் என்னமோ வந்து நம்ம ஃபைல் சிஸ்டத்தில் பண்ணாமல் நம்ம இன்டர்ஃபேஸ் மூலமாக தான் பண்ணுறோம். ஆனாலும் வந்து ஒரு டாப் லெவல் விசிபிலிட்டியில் தான் நம்ம அசர்ட் ஃபைல் இருக்குது. ஸோ அந்த அசர்ட் ஃபைலில் என்ன ஆக்சுவலாக இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு ஆடியோ கொடுக்குறீங்க அப்படின்னா, இல்லை ஏதாவது இன்புட் பண்ணி ஏதாவது ஃபீச்சர்ஸ் நீங்கள் ஆட் பண்ணுறீங்கன்னா அந்த ஆடியோவாக இருக்கட்டும், அந்த ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் இந்த அசர்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு கோடிங் ஆட் பண்ணுறீங்க. ஸோ இந்த கோடிங் வந்து இந்த அசர்ட் ஃபைலுக்குள்ளே தான் இருக்க போகுது. ஒரு ஆடியோ கொடுத்தீங்கன்னா அந்த ஆடியோவை நீங்கள் அசர்ட் ஃபைலில் அட்டாச் பண்ணி அதை தான் நீங்கள் உங்களுடைய கேமில் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு ஆர்ட் கொடுக்குறீங்கன்னா அதுவும் நீங்கள் அசர்ட் ஃபைலில் அட்டாச் பண்ணி அதுலேருந்து நீங்கள் வந்து கோடிங் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து ஒரு கண்டெய்னர் மாதிரி இருக்க போகுது. ஸோ உங்களுடைய கேமுக்கு தேவையான எல்லா ரிசோர்ஸஸுமே இந்த அசர்ட் ஃபைலில் தான் நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு இதில் இன்புட் பண்ணிவிட்டு இங்கேருந்து தான் நீங்கள் கேமுக்கு வந்து ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்துட்டு லைப்ரரி ஃபைல் என்ன இருக்க போகுதுன்னா, இந்த அசர்ட் ஃபைலுக்கு பற்றின மெட்டா டேட்டா தான் வந்துட்டு அந்த லைப்ரரி ஃபைலில் இருக்கும். ஸோ நீங்கள் ஏதாவது இம்போர்ட் பண்ணுறதா இருந்தாலும் இம்போர்ட் வந்து இங்கே அசர்ட் ஃபைலில் தான் பண்ணுவீங்க. பட் அதனுடைய மெட்டா டேட்டா லைப்ரரி ஃபைலில் இருக்கும். ப்ராஜெக்ட் செட்டிங்ஸ் அப்படிங்கும்போது ப்ராஜெக்ட் ரிலேட்டடான, அதாவது ஓவரால் ப்ராஜெக்ட் ரிலேட்டடான செட்டிங்ஸ் நீங்கள் எடிட் மூலமாக போய் இந்த ப்ராஜெக்ட் செட்டிங்ஸில் நீங்கள் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இதை பற்றின இன்ஃபர்மேஷன் வந்துட்டு நம்மளுடைய ப்ராஜெக்ட் செட்டிங் ஃபோல்டரில் இருக்க போகுது. அண்ட் டெம்ப்ரரி ஃபைல்ஸ், அதாவது டெம்ப்ரரி ஃபைல்ஸில் என்ன ஆக்சுவலாக இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து உங்களுடைய இந்த கன்சோலில் போயிட்டு நீங்கள் ஃபோல்டரில், அதாவது இந்த இடத்துல வந்துட்டு கோட் ரிலேட்டடாக வந்துட்டு நீங்கள் ஏதாவது வந்துட்டு சேஞ்சஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலோ, இல்லை அந்த கோடில் ஏதாவது நீங்கள் கொடுக்குறீங்க, எக்ஸ்ட்ரா கோட்ஸ் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னாலோ, ஸோ இந்த மோனோ அண்ட் மைக்ரோசாஃப்ட்.net பற்றின டெம்ப்ரரியான ஃபைல்ஸ் வந்துட்டு அந்த டெம்ப்ரரி ஃபைல்ஸில் வந்து, அதாவது டெம்ப்ரரியான ஃபைல்ஸ்னு சொல்லலை, இந்த கோடிங் பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் வந்துட்டு அந்த டெம்ப்ரரி ஃபைல்ஸில் இருக்க போகுது. ஸோ இது வந்துட்டு நம்ம வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அசர்ட் வந்துட்டு என்னதான் டாப் லெவலாக இருந்தாலும் சேஞ்சஸ் நீங்கள் மேக் பண்ணுறது என்னமோ யூனிட்டியோட இன்டர்ஃபேஸ் மூலமாக தான், ஃபைல் சிஸ்டம் மூலமாக பண்ண முடியாது. அண்ட் இதுதான் வந்துட்டு மெயினான ஃபீச்சர்ஸ் நம்மளோட யூனிட்டியோட. பிகாஸ் நம்ம எல்லா இன்ஃபர்மேஷனும் இதில் தான் நம்ம ஹோல்ட் பண்ணிவிட்டு இங்கேருந்து நம்ம வந்துட்டு நம்மளுடைய யூனிட்டி அந்த கேம் டெவலப்மெண்ட் அந்த என்விரான்மெண்ட்குள்ளார நம்ம அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் வந்துட்டு நம்மளுடைய கேம். ஆக்சுவலாக ஓவராலாக இந்த டியூட்டோரியல் என்ன சொல்லிக் கொடுக்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இந்த என்விரான்மெண்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு நிறைய காம்பனன்ட்ஸ் இருக்குது. ஸோ இது நிறைய காம்பனன்ட்ஸ் எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம்னு நம்மளுக்கு தெரியாது. அண்ட் இதில் எது மெயின் காம்பனன்ட் அப்படின்னு தெரியாது. ஸோ எல்லா காம்பனன்ட் பற்றி ஃபஸ்ட்டு இன்ட்ரொடக்ஷன் தெரிஞ்சால் தான் நம்ம அது யூஸ் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் இந்த டியூட்டோரியல் போட்டேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் டு கோட்பினெக்ஸ் சேனல். ஸோ நம்மளுடைய கோட்பினெக்ஸ் சேனலில் நம்ம இப்போ ஒரு புதுமையான ஒரு டுட்டோரியல் ஆல்ரெடி பார்த்துட்ருக்கோம். அதாவது யூனிட்டி அப்படிங்கிற டுட்டோரியல் பார்த்துருக்கோம். ஸோ இதை பற்றின இன்ஃபர்மேஷன், அதாவது இதை பற்றின இன்ட்ரடக்ஷன் அண்ட் அதை எப்படி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறத நான் தனி டுட்டோரியல் ஆல்ரெடி நான் போட்டுட்டேன். ஸோ பார்க்காதவங்க அதை போய் பார்த்துட்டு வந்துருங்க. அண்ட் ஒரு ப்ராஜெக்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறது அதை பற்றின டுட்டோரியலும் எப்படி போட்டிருக்கேன். ஸோ அதையும் பார்த்துட்டு இருங்க. இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட் லெவல் போகலாம். ஸோ யூனிட்டியில் வந்துட்டு ஒரு ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணுறது எப்படின்னு நம்ம பார்த்தோம். பட் அதில் இருக்கிற காம்பனன்ட்ஸ் எப்படி பண்ணுறது அண்ட் அதில் எப்படி வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணி கேரக்டர்ஸ் ஆட் பண்ணுறது அப்படிங்கிறத தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ வாங்க பார்க்கலாம்.
ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் லாஸ்ட் டுட்டோரியலில் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து இந்த யூனிட்டி இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீஃப் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருந்தேன். ஸோ இதில் இருக்கிற என்னென்ன ஒரு ஒரு ஃபியூ ஐட்டம்ஸ் பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் மட்டும் தான் கொடுத்துருந்தேன். பட் ஒரு ப்ராஜெக்ட் நம்ம ஃபுல் ஃப்ளெஜ்டாக க்ரியேட் பண்ணணும். ஸோ அதுதான் நம்ம எய்ம். ஸோ அதுக்கான ஸ்டெப்ஸ் தான் நம்ம பார்க்கணும். ஸோ அப்படி ஒரு ப்ராஜெக்டை ஃபுல் ஃப்ளெஜ்டாக க்ரியேட் பண்ணோம்னா அந்த இம்பார்ட்டண்ட்டான மெட்டீரியல்ஸை விட்டுட்டு நிறைய இன்டெப்த்தாக நிறைய தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. ஐ மீன் இந்த யூனிட்டி இந்த இன்டர்ஃபேஸ் பற்றி நம்ம நிறைய தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. பிகாஸ் ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டாக நீங்கள் கேம் டெவலப் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி மெயின் இம்பார்ட்டண்ட்டான விஷயம் தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம ஒரு சிம்பிளான கேமே ஆக்சுவலாக வந்து டெவலப் பண்ண முடியும். ஸோ அதெல்லாம் என்னென்னு பார்த்துடலாம். ஸோ நான் ப்ரீவியஸ் டியூட்டோரியலில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன்ஸ் பற்றி நான் சொல்லியிருந்தேன். அண்ட் நான் இந்த ப்ளே பாஸ் பட்டன் பற்றி சொல்லியிருந்தேன். அண்ட் இந்த இன்ஸ்பெக்டர்ஸ் பற்றி சொல்லியிருந்தேன். ஸோ இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப சிம்பிளான ஐட்டம்ஸ். நம்ம ஒரு யூஸ்வலாக நம்ம இது பார்த்தாலே தெரிஞ்சுக்கக்கூடிய ஐட்டம்ஸ் தான். அண்ட் அது எப்படி நம்ம இந்த கேமில் வந்து யூஸ் ஆகுது அதுக்காக தான் நான் அந்த டியூட்டோரியல் ஆக்சுவலாக போட்டிருந்தேன். அண்ட் இப்போ வந்து ஒரு கேம் டெவலப்மெண்ட் சைடில் ஸோ இது வந்து இதில் பேசிக்கான ஐட்டம். ஸோ கேம் டெவலப்மெண்ட் சைட்லேன்னு போயிட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஐட்டம்ஸ்லாம் என்ன அண்ட் இதில் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படிங்கிறது இன்டெப்த்தாக நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். இன்டெப்த்தாக இல்லைனாலும் அட்லீஸ்ட் அதை பற்றின ஒரு ப்ரீஃப் டிஸ்கிரிப்ஷனாக நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சால் தான் நம்மளால் வந்துட்டு கேம் க்ரியேட் பண்ண முடியும். பிகாஸ் அப்போ தான் நம்ம லாஸ்ட்டில் வந்து ஸ்டக் ஆகாமல் க்ரியேட் பண்ண முடியும். ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னா இந்த ஹையரார்கி. ஸோ நான் ஆல்ரெடி ப்ரீவியஸ் டியூட்டோரியல் சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி. இப்போ இது ஒரு சீன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, ஃபர்ஸ்ட் சீன்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அந்த சீன் அப்படிங்கிறது என்னென்னா, இப்போ வந்து நான் ஒரு கேம் க்ரியேட் பண்ணுறேன்னா இப்போ கரண்ட்டாக நான் எந்த சீன் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேனோ இதை சீன் விண்டோன்னு சொல்லுவாங்க. கரண்ட்டாக என்ன ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேனோ அதுக்கான விண்டோ தான் இது. ஸோ என்னுடைய இப்போ இருக்கிற சீனில் பார்த்தீங்கன்னா ஒரு கேமரா இருக்குது, ஒரு டிரெக்ஷன் லைட் இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம சன் அப்படி சொல்லிக்கலாம். பட் டிரெக்ஷன் லைட் நம்ம கேமிங்கில். ஸோ இது வந்து ப்ரெசென்ட்டாக ஓப்பன் பண்ணி வச்சுருக்க சீன். அண்ட் ஒரு வீடியோ கேம் எடுத்துட்டிங்கன்னா நிறைய சீன்ஸ் இருக்கும். ஸோ இதெல்லாம் ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அண்ட் இந்த சீன் எதுக்காக இந்த சீன் விண்டோ எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த கேமராங்கிறது ஒரு ஆப்ஜெக்டாக இருக்குது. அண்ட் இந்த சன் வந்து ஒரு ஆப்ஜெக்டாக இருக்குது. ஸோ டைரக்ஷன் லைட் வந்து ஒரு ஆப்ஜெக்டாக இருக்குது. நம்ம நிறைய ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருப்போம். ஸோ 2D 3Dக்கு ஏற்ற மாதிரி இப்போ 3D இருந்தால் ஒரு ட்ரீ அந்த மாதிரி ஏதாவது ஒன்று வச்சுட்டு அதை 3D வியூவில் பார்ப்போம். அண்ட் 2D இருந்தால் 2Dக்கு ஏற்ற மாதிரியான ஒரு சில ஆப்ஜெக்ட்ஸ் வச்சுருப்போம். ஸோ இங்கே வந்துட்டு கேமரா அண்ட் இந்த இதெல்லாம் வந்துட்டு ஒரு ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ குளோபல் ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இதில். ஸோ இதில் வந்துட்டு என்னென்னா இந்த மாதிரி ஆப்ஜெக்ட்ஸோடைய பொசிஷன் அண்ட் அதோடைய டிரெக்ஷன் ரொட்டேஷன் அந்த மாதிரியான இன்ஃபர்மேஷனுக்கு மட்டும் தான் இந்த ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுறோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் என்னுடைய கேமராவுடைய பொசிஷன் இங்கே இருக்க வேண்டாம், என்னுடைய சீனில் வந்து இந்த பர்டிகுலர் ஏரியாவில் இருக்கும், சன் வந்து இந்த ஏரியாவிலேருந்து ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ என்னுடைய சன்னுடைய டிரெக்ஷன் அதாவது லைட்டுடைய டிரெக்ஷன் வந்துட்டு என்னோட சன் இங்கே இருக்கணும், ஆனால் அதோட லைட் வந்து இந்த ஆங்கிளில் வந்து எனக்கு விழுகணும் அப்படின்னா அந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன் ஐ மீன் அந்த மாதிரி இதெல்லாம் வந்துட்டு நம்ம இந்த சீன் விண்டோ வச்சு நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஆப்ஜெக்டோடைய பொசிஷன் அண்ட் அதோடைய டிரெக்ஷன் ரொட்டேஷன் அதோடைய ஸ்கேலிங் பற்றின இன்ஃபர்மேஷன் எல்லாம் நம்ம வந்து சீன் விண்டோ வச்சு பண்ணிக்கலாம். ஸோ நம்மளுடைய ஒரு கேம் டெவலப்மெண்ட்டுக்கு முக்கியமாக தேவையான விஷயம் என்னென்னா இந்த சீன் விண்டோவை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறது. பிகாஸ் ஒரு ஆப்ஜெக்ட் பொசிஷனிங் அண்ட் அதோடைய டிரெக்ஷன்லாம் பர்ஃபெக்டாக இருந்துச்சுன்னா தான் நம்ம கேம் வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டாக இருக்கும். ஸோ அது வந்து ரொம்ப தேவை. அந்த ஸ்கில் வந்துட்டு நம்ம வந்து கண்டிப்பாக டெவலப் பண்ணிக்கலாம். நம்மளுடைய டுட்டோரியல் போக போக நம்ம அதை பார்த்துடலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து நம்மளுடைய ஹையரார்கி. ஸோ ஹையரார்கியில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏன் நான் சீன் விண்டோ ஃபஸ்ட்டு சொன்னேன் அப்படின்னா ஹையரார்கி இஸ் லிங்க்டு டு சீன் விண்டோ. ஸோ ஏன் அப்படின்னு பாருங்கள், நான் இந்த ஸ்க்ரீன் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ என்னோட கேமில் இப்போ நான் ஓப்பன் பண்ணி வச்சுருக்க ஸ்க்ரீன் வந்து இதுதான். ஸோ இதில் வந்து எனக்கு என்னென்ன ஆப்ஜெக்ட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கேமரா இருக்குது, ஒரு டிரெக்ஷன் லைட் இருக்குது. ஸோ என்னுடைய ஹையரார்கியில் இருந்து என்ன இருக்குன்னா இப்போ ஓப்பன் பண்ணி வச்சுருக்க சீனில் இருக்கிற ஆப்ஜெக்ட்ஸ் அதை மட்டும்தான் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணுறதுக்கான விண்டோ தான் நம்மளுடைய ஹையரார்கி. ஸோ அது நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். பட் நான் ஒரு விஷயம் வந்துட்டு நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு குளோபல் ஆப்ஜெக்ட்ஸ் வந்துட்டு ஹையரார்கிக்கலாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதாவது பேரண்ட் சைல்டு ஃபார்மில் வந்து இருக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். பட் அதை வந்து எப்படி இந்த விண்டோவில் வந்து நம்மளுக்கு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதாவது நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பேக்ரவுண்ட் என்விரான்மெண்ட் வந்து ஒரு ஆப்ஜெக்டாக வச்சுருக்கேன். அண்ட் அது வந்து பேரண்ட் ஆப்ஜெக்டாக இருக்குது. அண்ட் அதில் வந்து கேமரா அண்ட் டிரெக்ஷன் லைட்டை வந்துட்டு வந்து சைல்டு ஆப்ஜெக்டாக வச்சுருக்கேன் அப்படின்னா அதை வந்து நான் விஷுவலைஸ் பண்ணணும். கரெக்டுங்களா? பிகாஸ் நெக்ஸ்ட் டைம் நான் வந்து பண்ணும்போது அது யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக வந்து ஹையரார்கிக்கலில் இருக்கிற ஆப்ஜெக்ட்ஸ் எப்படி எந்த மாதிரி ஃபார்மில் லிஸ்ட் அவுட் ஆகிருக்குன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இதில் வந்து 2 ஆப்ஜெக்ட் இருக்குது. ஸோ இந்த மெயின் கேமராங்கிறது வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட், டிரெக்ஷன் லைட் செகண்ட் ஆப்ஜெக்ட். ஸோ இது வந்து எந்த ஃபார்மில் இருக்குன்னா ஃபர்ஸ்ட் வந்து கிரியேட் பண்ண ஆப்ஜெக்ட் வந்து டாப்லேயும் லாஸ்ட்டாக கிரியேட் பண்ண ஆப்ஜெக்ட் பாட்டம்லேயும் இருக்கும். அதாவது மெயின் கேமரா அப்படிங்கிறது வந்துட்டு ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ண ஆப்ஜெக்ட், இங்கே டிரெக்ஷன் லைட்டுங்கிறது லாஸ்ட்டாக கிரியேட் பண்ண ஆப்ஜெக்ட். ஸோ லிஸ்ட் ஆஃப் 10 ஆப்ஜெக்ட்ஸ் இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் வந்து
ஓல்டு ஆப்ஜெக்டாக இருக்கும். ஸோ ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ண ஆப்ஜெக்டாக இருக்கும். அண்ட் 10th ஆப்ஜெக்ட் வந்து ரீசெண்டாக கிரியேட் பண்ண ஆப்ஜெக்டாக இருக்கும். ஸோ அந்த ஃபார்மில் தான் வந்துட்டு ஆக்சுவலாக வந்து நம்மளோட ஹைராக்கியில் வந்துட்டு லிஸ்ட் அவுட் ஆகிட்டுருக்கும். பட் நான் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை வந்து ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணலாம். ஸோ ட்ராக் பண்ணி வேறு பிளேஸில் வைக்கலாம். ஸோ அந்த மாதிரி வேறு பிளேஸில் வைக்கும்போது என்ன ஆகும்னா அது வந்து பேரட் சைல்ட் ஃபார்மில் நான் கொண்டு வர முடியும். ஸோ எனக்கு வந்துட்டு டிரெக்ஷன் லைட் வந்து ஃபர்ஸ்ட் வேணும் அப்படின்னு நான் நினச்சாலோ, இல்லை வந்துட்டு என்னுடைய கேமரா வந்துட்டு ஃபர்ஸ்ட் இருக்கணும் அப்படின்னு நினச்சாலும் நான் அது வந்து பேரட் சைல்ட் ஃபார்மில் நான் வந்து ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி நான் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அதுலேருந்து என்ன ஆகும்னா நான் வந்து பேரண்ட்டில் சேஞ்ச் பண்ணால் எனக்கு சைல்டும் சேஞ்ச் ஆகும். ஸோ அதுதான் ஆக்சுவலாக அதை நம்ம அந்த பேரண்ட் அண்ட் சைல்ட் ஃபார்முக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ அது ஆகும். ஸோ அது மாதிரி நம்ம ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நான் இப்போ மெயின் கேமரா வந்து நான் கீழே ட்ராப் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் சும்மா வந்து என்னோட மவுஸில் வந்து கேமராவை லாங் ப்ரெஸ் பண்ணி கீழே நான் ட்ராப் பண்ணுறேன். ஸோ அந்த மாதிரி பண்ணிட்டீங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா இங்கே டிரெக்ஷன் லைட் ஃபர்ஸ்ட் வந்துச்சு, மெயின் கேமரா செகண்ட் வந்துச்சு. ஸோ இது மூலமாக என்ன பண்ணலாம்னா இப்போ ஃபர்ஸ்ட் இருக்கிறது வந்து பேரண்ட்டாகவும் நெக்ஸ்ட் இருக்கிறது வந்துட்டு சைல்டாகவும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி பேரண்ட் சைல்டை வந்து நீங்கள் அட்டென்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மள இருக்க சீனுக்கு அப்புறம் இருக்கிறது போகிறது என்னென்னா வந்துட்டு கேம். ஸோ கேம் விண்டோனா என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் வந்து இங்கே எனக்கு கேமரா இருக்குது. ஸோ இந்த கேமராலேருந்து வியூ பண்ணும்போது எந்த பர்டிகுலர் பொசிஷன் வந்து அது கவர் பண்ணுது, ஆக்சுவலாக கேமராலேருந்து வியூ பண்ணும்போது எந்த பார்ட் வந்து நம்மளுக்கு தெரியுது அப்படிங்கிறத நம்ம கேம் விண்டோவில் நம்ம பார்த்துக்கலாம். அதாவது சிம்பிளாக சொல்லணும்னா நம்ம ஒரு கேம் ப்ளே பண்ணுறாங்க, ஒரு பிளேயர்ஸ் பண்ணுறாங்கன்னா அவங்க ஆக்சுவலாக வந்து இந்த கேமில் எந்த பர்டிகுலர் விஷுவலைசேஷன் அவங்க பார்க்குறாங்க அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம வந்து இந்த கேம் விண்டோ மூலமாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ எனக்கு இங்கே வந்துட்டு சீனில் இங்கே கேமரா இருக்குது. ஸோ இந்த கேமராலோடைய கிளிக் பண்ணாவே ஆக்சுவலாக இங்கே ப்ரிவியூ தெரியும். இல்லை அப்படின்னா வந்துட்டு இப்போ இதில் வந்து ஒரு கேமரா இருக்குது. ஸோ வந்து நிறைய கேமராஸ் இருக்கும்ல. ஸோ 3D கேம்ஸ்லாம் நீங்கள் டெவலப் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்துட்டு ஆக்சுவலாக வந்து நிறைய கேமராஸ் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு கேமரா வந்து எந்த பர்டிகுலர் பார்ட்டை வியூ பண்ணுது, ஸோ அந்த மூலமாக என்ன பிளேயர்ஸ் வந்து எதை வந்து பார்க்குறாங்க அந்த கேமரா மூலமாக அப்படிங்கிறத வந்துட்டு இது விண்டோ காட்டும். அண்ட் 2-3 மெனி கேமராஸ் வந்து இருந்தால் தான் அந்த 3D டைமென்ஷனில் வந்துட்டு நம்ம கேம் கிரியேட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அசர்ட் ஸ்டோர்ஸ். ஸோ அசர்ட் ஸ்டோர்ஸ் அப்படிங்கும்போது என்னென்னா வந்துட்டு இது ஒரு ஃப்ரீ லைப்ரரி மாதிரி. ஸோ நம்ம வந்துட்டு யூனிட்டி டெக்னாலஜி வந்துட்டு நிறைய வந்துட்டு ரிசோர்ஸஸ் வந்து கிரியேட் பண்ணி லைப்ரரியில் ஸ்டோர் பண்ணியிருக்காங்க. அது ஃப்ரீ அவைலபிளாக இருக்குது. ஒரு சில பெய்டும் இருக்குது, பெய்டு எல்லாமே இருக்குது. ஸோ பெய்டு எல்லாமே நிறைய ரிசோர்ஸஸ் இருக்குது, நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் வந்து என்ன மாதிரியான ரிசோர்ஸஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இதில் இருக்க அவைலபிளான ரிசோர்ஸஸ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா மாடல்ஸ்லேருந்து டெக்ஸ்டர்ஸ்லேருந்து அனிமேஷன் வரைக்கும் அண்ட் நம்ம வந்து ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டு வந்து கேம்ஸ்லேருந்து ப்ளஸ் வந்துட்டு டுட்டோரியல்ஸ் வரைக்கும் எல்லாமே வந்துட்டு நம்ம அசட் ஸ்டோர்ஸில் அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இங்கே பாருங்கள், டாப் பெய்டு அசட்ஸ் இருக்குது, டாப் ஃப்ரீ அசட்ஸ் இருக்குது, டாப் டவுன்லோட்ஸ். நீங்கள் அதில் போய் கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து ஓகே கேம்ஸ்னால் அவைலபிளாக இருக்குன்னு சொன்னேன். ஸோ அதுவும் இருக்குது அண்ட் டுட்டோரியல்ஸும் இருக்குது. ஸோ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து இங்கே பாருங்கள், இதில் கேம்ஸ் அவைலபிளாக இருக்குது. அண்ட் இதில் வந்துட்டு என்னென்னா வந்து இது வந்து யூனிட்டி விண்டோவில் நம்மளுக்கு வந்து கிடைச்சிருக்க ஒரு டாப் ஃபீச்சர் எதுன்னு சொல்லலாம். பிகாஸ் வந்துட்டு நம்ம கேம் டெவலப்மெண்ட்டுக்கு தேவையான எல்லா ஃபீச்சர்ஸும் நம்ம போய் இப்போ நம்ம ஒரு ப்ரௌசரில் போய் சர்ச் பண்ணிவிட்டு வந்து எடுத்து போடணும், இம்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை. டேரெக்டாக நம்ம யூனிட்டி ஸ்டோர்ஸ் அசட் ஸ்டோர்ஸில் போயிட்டு நம்ம ஸ்டோருக்கு தேவையான நம்ம கேமுக்கு தேவையான விஷயத்தில் இந்த ஸ்டோரில் வந்து நம்ம கெட் பண்ணிக்கலாம். இட் இஸ் லைக் அ ஸ்டோர். ஸோ நம்ம ஏதாவது சர்ச் பண்ணணும், எனக்கு ஏதாவது அசட் சர்ச் பண்ணணுன்னாலும் நான் இங்கே சர்ச் பண்ணிக்கலாம். அண்ட் எனக்கு வந்து ஃப்ரீயான அசட்ஸ் தான் வேணும் அப்படின்னு நான் வந்து ஸோ ஃப்ரீயான அசட்ஸ் தான் எனக்கு வேணும் அப்படின்னு நினச்சேன்னா இங்கே வந்துட்டு ஹைட் பெய்டு அசட்ஸ், பர்ச்சேஸ்ட் அசட்ஸ் அந்த மாதிரியான விஷயத்தில் நம்ம வந்து ஹைட் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு ஃப்ரீயான திங்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ இந்த ஃபீச்சர்ஸ் இருக்குது. பட் இந்த மாதிரி இருக்கிறனால நான் வெளியிலேருந்து ஏதாவது வந்து டவுன்லோட் பண்ணி அதை இம்போர்ட் பண்ண முடியாதா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. நம்ம வந்து வெளியே வந்து டவுன்லோட் பண்ணி அதையும் இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கேம் டெவலப்பருக்கு ஃபுல் ஃப்ளெக்சிபிளாக நம்மளுடைய யூனிட்டி என்ஜின் வந்து கிரியேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இன்டர்ஃபேஸ்
இன்டர்ஃபேஸில் வேணும்னாலும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம், வெளியிலேருந்து இம்போர்ட் பண்ணணுன்னாலும் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் கேம் டெவலப்மெண்ட்க்கு கான்சென்ட்ரேட் பண்ணாலே போதும். ஸோ அந்த மாதிரியான ஃபீச்சர்ஸ் தான் நம்மளுடைய யூனிட்டி டெக்னாலஜி வந்து நம்மளுக்கு க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அதை வந்து இம்போர்ட் பண்ணி, அதாவது நீங்கள் வெளியே ஏதாவது டவுன்லோட் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி பட்சத்தில் நீங்கள் வெளியில் டவுன்லோட் பண்ணி அதை நீங்கள் இம்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்னும் இந்த அசட் ஸ்டோரில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எடிட்டர் எக்ஸ்டென்ஷன்ஸும் நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ நீங்கள் அதை ஆல்ரெடி எடிட்டர் இன்பில்ட்டாக இருக்குது. நான் ஆல்ரெடி போன டைமே நான் சொன்னேன் பார்த்தீங்களா, மோனோ அண்ட் மைக்ரோசாஃப்ட்.inக்கான எடிட்டர்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் ஜஸ்ட் கிளிக் பண்ணி போனாலே போதும். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். அண்ட் இதில் வந்துட்டு நம்ம சப்போஸ் எனக்கு வந்து எக்ஸ்டென்ஷன் வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம அதையும் நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கான இதுலேயும் இன்ஃபர்மேஷன்ஸும் இதில் அவைலபிளாக இருக்குது அண்ட் ரிசோர்ஸஸும் அவைலபிளாக இதில் இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இன்ஸ்பெக்டர். ஸோ இன்ஸ்பெக்டர் பற்றி நான் சொல்லணும்னு அவசியமே இல்லை, பிகாஸ் நான் நேற்றே வந்து நான் சொல்லிட்டேன் இன்ஸ்பெக்டர்னா என்ன அப்படிங்கிறத பற்றி. ஸோ நான் வந்து அதை எப்படி கிளிக் பண்ணி எடுத்துக்கலாம்னா, ஒன்ஸ் இந்த ஆப்ஜெக்ட் மேலே நான் கிளிக் பண்ணாலோ, இல்லை இங்கே இருக்கிற ஆப்ஜெக்ட் மேலே நான் இதில் கிளிக் பண்ணாலும், இதில் டபுள் கிளிக் பண்ணாலும் எனக்கு இன்ஸ்பெக்டரில் என்ன ஆகும் அப்படின்னா, இந்த ஃபார் எக்ஸாம்பிள் நான் கேமரா கிளிக் பண்ணுறேன்னா, கேமராங்கிற ஆப்ஜெக்ட்டுக்கு என்னென்ன காம்பனன்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத வந்துட்டு இதில் நம்ம விஷுவலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம், அதோட பொசிஷன் சேஞ்ச் பண்ணிக்கலாம், இல்லை அதனுடைய எல்லா ஃபிசிக்கல் ஃபீச்சர்ஸும் சரி, அதோட இன்பில்ட் மற்ற ஃபங்க்ஷனாலிட்டிஸும் நம்ம இங்கே காம்பனண்ட்டாக நம்ம ஆக்சுவலாக ஆட் பண்ணி வச்சுருப்போம். ஸோ ஒரு குளோபல் ஆப்ஜெக்ட் எப்படி கிரியேட் பண்ணுறது, அதுக்கு காம்பனண்ட் எப்படி ஆட் பண்ணுறது அப்படிங்கிறதையும் இந்த டியூட்டோரியலில் நான் உங்களுக்கு காட்டுவேன் கண்டிப்பாக. ஸோ இதை நீங்கள் வந்து ஜஸ்ட் வந்து இன்ஸ்பெக்டர்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதில் வந்து நம்ம காம்பனண்ட் ஆட் பண்ணக்கப்புறம் நம்ம இதில் வந்து சேஞ்சும் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் வந்துட்டு இன்ஸ்பெக்டருடைய ஒர்க். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ப்ராஜெக்ட் பேஜ். ஸோ இந்த ப்ராஜெக்ட் பேஜில் என்ன இருக்க போகுது அப்படின்னா வந்துட்டு, நீங்கள் இங்கே க்ரியேட் கொடுத்துட்டு, நீங்கள் அதாவது நம்ம ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லும்போது நம்ம வந்துட்டு ஒரு ஏதாவது வந்து கோடிங் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஃபோல்டர்ஸ் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்துட்டு நம்ம என்னென்னா வந்துட்டு க்ரியேட் கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ணலான்னா, லைக் அனிமேஷன் கண்ட்ரோல், அனிமேஷன் ஓவர் கண்ட்ரோல், இல்லை லைட் மேப் பேராமீட்டர்ஸாக இருக்கட்டும், மற்ற மெட்டீரியல்ஸாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்துட்டு நான் இங்கே க்ரியேட் பண்ணிவிட்டு அது வந்து எங்கே லிஸ்ட் அவுட் ஆகிட்ருக்கணும்னா, எனக்கு இந்த பர்டிகுலர் பிளேஸில் வந்து லிஸ்ட் அவுட் ஆகிட்ருக்கும். ஸோ இங்கேருந்து தான் நான் வந்துட்டு என்னுடைய சீனுக்கு வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நான் இதுலேருந்து என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பிளேஸ் வந்து எப்படி இருக்க போகுது அப்படின்னா, நம்மளோட ஃபுல் ப்ராஜெக்டில் வந்துட்டு நம்ம வந்துட்டு நான் சொன்ன மாதிரி இங்கே க்ரியேட்டில் போயிட்டு நம்ம வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபைல் க்ரியேட் பண்ணியிருப்போம், இல்லை வந்துட்டு நம்ம ஜாவா சிஹாஷ் ஃபைல் க்ரியேட் பண்ணியிருப்போம். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய ஃபைல்ஸ் இருக்குது. ஸோ அண்ட் ஃபோல்டர்ஸ் க்ரியேட் பண்ணியிருப்போம். ஸோ நம்மளுடைய ப்ராஜெக்டில் ஃபோல்டர்ஸ் ஆகட்டும், ஃபைல்ஸ் ஆகட்டும், எல்லாமே நம்ம க்ரியேட் பண்ணியிருப்போம். ஸோ அந்த நம்ம வந்து க்ரியேட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் வந்து என்ன ஆகும்னா, இந்த பர்டிகுலர் பிளேஸில் தான் அந்த ஃபைல்ஸ் வந்து லிஸ்ட் அவுட் ஆகிட்ருக்கும். ஸோ நான் வந்து எந்த பர்டிகுலர் சீனில் நான் அது யூஸ் பண்ணணும்னு நான் நினைக்கிறேனோ, இங்கேருந்து தான் நான் கொண்டு போய் அங்கே யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். டேரெக்டாக நான் சீனில் போய் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்காது. நான் இந்த இடத்துலேருந்து கொண்டு போய் தான் நான் அதை வந்து இங்கே யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் கேட்கலாம், வெளியிலேருந்து அதாவது நான் இம்போர்ட் பண்ணுறேன் அப்படிங்கிற பட்சத்தில் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, சப்போஸ் நான் வெளியிலேருந்து ஏதோ ஒரு பர்டிகுலர் ரிசோர்ஸோ ஃபைலோ வந்துட்டு நான் வந்துட்டு இம்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னா, அதுவுமே ஃபர்ஸ்ட் வந்து எங்கே ஸ்டோர் ஆகும் அப்படின்னா, இந்த அசர்ட்டில் தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டோர் ஆகும். ஸோ அந்த ஃபைல்ஸும் இங்கே தான் ஸ்டோர் ஆகும். நான் டேரெக்டாக கொண்டு போய் என்னோட கேமில் வந்துட்டு அது இம்போர்ட் பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஃபோல்டரில் தான், அசர்ட் ஃபோல்டரில் தான் ஆக்சுவலாக ஸ்டோர் ஆகும். இங்கேருந்து தான் நான் வந்துட்டு அதை ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ டேரெக்டாக ஆக்சஸிங் இருக்காது. ஸோ இங்கே ஸ்டோர் ஆகிட்டு இங்கேருந்து தான் நான் வந்துட்டு ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் நான் வந்து இப்போ வந்து ஒரு கேம் டெவலப் பண்ணுறேன் அப்படின்னா, கேம் டெவலப்மெண்ட்க்கு தேவையான ஃபைல்ஸாக இருக்கட்டும், ஃபோல்டர்ஸாக இருக்கட்டும், அதுக்கான ஃபீச்சர்ஸாக இருக்கட்டும், அதாவது நான் வந்து இந்த டெக்ஸ்ட்டு, ஃபாண்ட்டு, நான் சொன்ன மாதிரி இதில் வந்து நான் ஏதாவது இம்போர்ட் பண்ணுறேன், டெக்ஸ்சர் இம்போர்ட் பண்ணுறேன், ஃபாண்ட்ஸ் இம்போர்ட் பண்ணுறேன், சவுண்டு வந்து இம்போர்ட் பண்ணுறேன் அப்படிங்கிற பட்சத்தில், ஸோ ஏதோ ஒரு சவுண்டை வந்து நான் இம்போர்ட் பண்ணுற பட்சத்தில் ஃபர்ஸ்ட் வந்து நான் சவுண்டை வந்து டவுன்லோட் பண்ணி இந்த அசர்ட் ஃபோல்டரில் தான் ஆக்சுவலாக நான் இம்போர்ட் பண்ணி வச்சுருப்பேன். ஸோ இங்கே வந்து லிஸ்ட் அவுட் ஆகிட்ருக்கும். ஸோ என்னென்ன ஃபைல்ஸ்லாம் நம்ம கேமில் வந்துட்டு நம்ம இம்போர்ட் பண்ணியிருக்கோம், அதாவது ஒன்றா இந்த இன்டர்ஃபேஸில் க்ரியேட் பண்ண ஃபைல்ஸும் இங்கே தான் இருக்க போது, வெளியில் நம்ம ப்ரௌசர் மூலமாக இம்போர்ட் பண்ண ஃபைல்ஸும் இந்த இடத்துல தான் லிஸ்ட் அவுட் ஆகிட்ருக்கும். ஸோ இங்கேருந்து நம்ம வந்து நம்மளுடைய கேமுக்கு வந்து நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கேருந்து ஆக்சஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ வெளியில் இம்போர்ட் பண்ணுற ஃபைலும் வந்து இங்கே தான் இம்போர்ட் ஆகிருக்கும். ஸோ இங்கே தான் நம்ம வந்து இங்கே ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுலேருந்து என்னென்னா வந்துட்டு
இப்போ நம்மளுடைய கேமுக்கு தேவையான எல்லா ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸ் அண்ட் எல்லா மெட்டீரியலும் இதில் இருக்கிறனால இது ஈஸியாக வந்து நம்ம ஆக்சஸும் பண்ணிக்க முடியுது. அதில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணுனாலும் அது ஈஸியாக பண்ண முடியும். அதில் ஏதாவது மாடிஃபிகேஷன் பண்ணணுனாலும் அது வந்து ஈஸியாக நம்ம பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் இந்த அசட் ஃபோல்டர். ஸோ நீங்கள் லெஃப்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஃபேவரைட்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்கும். ஸோ நம்மளுடைய காலர் அந்த இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபேவரைட்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருந்துச்சு. ஸோ நம்ம ஃபோனில் வந்துட்டு அந்த காலில் வந்துட்டு என்னென்னா அந்த ஆப்ஷன் இருந்துச்சு. அது என்னென்னா வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக நம்ம ஆக்சஸ் பண்ணுறவங்களையும் ஃபேவரைட்ஸில் போட்டிருக்கும். இல்லை நம்ம வந்து ஓனாகவே நம்ம ஃபேவரேட்ஸ் கிரியேட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதே டெக்னாலஜி தான் இங்கேயும். அதாவது நம்ம வந்து நம்ம கேம் டெவலப்மெண்ட்டுக்கு ஒரு பர்டிகுலர் விஷயத்தை வந்து நம்ம கண்டினியூஸாக ஆக்சஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் நான் இந்த அசர்ட்ஸ்லேருந்து காப்பி பண்ணி அந்த ஃபேவரேட்ஸ்லாம் நான் ஆட் பண்ணி விட்டுட்டேன் அப்படின்னா இங்கேருந்து நான் டைரெக்டாக ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் நிறைய டைம் யூஸ் பண்ணுற ஒரு பர்டிகுலர் ஃபைலாக இருக்கலாம், இல்லை ஒரு பர்டிகுலர் ஃபாண்ட்டாக இருக்கலாம், ஒரு டெக்ஸ்சராக இருக்கலாம், இல்லை ஒரு சவுண்ட் குவாலிட்டி வந்துட்டு எனக்கு வந்து நான் அடிக்கடி ஆக்சஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற பட்சத்தில் நான் அதை வந்து ஃபேவரேட்ஸில் வந்து போட்டு விட்ருவேன். ஸோ இந்த ஃபேவரேட்ஸில் வந்து நான் ஆக்சஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து ஜஸ்ட் ஈஸி ஆக்சஸ் அண்ட் நம்ம வந்து ஒரு விஷயத்தை வந்து நம்ம கண்டினியூஸாக ஆக்சஸ் பண்ணுறோம். நான் இங்கே வந்து ஃபோல்டரில் வந்து நிறைய நான் போட்டு வச்சுருக்கேன், எனக்கு சர்ச் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னா இந்த ஃபேவரேட்ஸில் போட்டுட்டு நான் இங்கேருந்து ஆக்சஸ் பண்ணி நான் சர்ச் பண்ணிக்கலாம். ஸோ அது ஒரு இது. நெக்ஸ்ட்டு வந்துட்டு இப்போ வந்து நான் ஒரு ஃபைலில் வந்து க்ரியேட் பண்ணி காட்டுறேன். ஸோ நான் க்ரியேட் கொடுத்துட்டு ஒரு சிஆர் ஸ்கிரிப்ட் ஃபைல் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எனக்கு வந்து அந்த ஃபைல் வந்து இங்கே லிஸ்ட் அவுட் ஆகிருக்குன்னு சொன்னேன். ஸோ நான் இங்கே க்ரியேட் கொடுத்து ஒரு சிஹேஷ் ஃபைல் வந்து க்ரியேட் பண்ணும்போது அது வந்து இங்கே லிஸ்ட் அவுட் ஆகிடுச்சு. ஸோ நான் இதை நான் டபுள் கிளிக் பண்ணால் எனக்கு இன்னொரு விண்டோ ஓப்பன் ஆகும். அந்த விண்டோவில் தான் நான் ஆக்சுவலாக கோடிங் பண்ணுவேன். ஸோ இது எப்படி இருக்க போகுது அப்படின்னா என்னென்ன ஃபைல்ஸ் இருக்குங்கிறதுக்கான ஒரு மெட்டா டேட்டாவாக இருக்க போகுது. அதாவது என்னென்ன ஃபைல்ஸ் நான் கேமில் யூஸ் பண்ணுறேன் அதுக்கான அந்த ஒரு லைப்ரரி பிளேஸ் மாதிரி இருக்க போகுது. ஸோ இங்கே எனக்கு ஃபைலோடைய நேம் வந்துச்சு. நான் அதை கிளிக் பண்ணி நான் நெக்ஸ்ட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்துட்டு நம்மளுடைய அசர்ட். நெக்ஸ்ட் வந்து கன்சோல். ஸோ கன்சோல் பற்றி எதுவும் சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. ஸோ இப்போ வந்து என்னென்னா இங்கே நம்ம போட்டுட்டோம் இல்லையா, ஸோ இங்கேருந்து நான் வந்து என்னோடய கேமுக்கு ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதை தான் நான் சொல்ல வந்தேன். ஸோ நான் க்ரியேட் பண்ணி ஃபர்ஸ்ட் நான் இங்கே போட்டுருவேன். இங்கேருந்து நான் கோடிங் பண்ணுவேன், எல்லாம் இதோட சேஞ்சஸ் பண்ணிப்பேன். நெக்ஸ்ட் வந்து இந்த இடத்துல இருந்து தான் நான் வந்து என்னுடைய சீனுக்கு வந்துட்டு நான் ஆக்சஸ் பண்ணிப்பேன். ஸோ என்னோட ஃபுல் கேமுக்கு ஆக்சஸ் பண்ணணும்னா இந்த இடத்துல இருந்து ஆக்சஸ் பண்ணிப்பேன். ஸோ இதை தான் நான் வந்து சொல்லிட்டு இருந்தேன். நெக்ஸ்ட் வந்துட்டு கன்சோல். ஸோ கன்சோல் அப்படிங்கும்போது நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், அது வந்துட்டு ஜஸ்ட் வந்துட்டு ஒரு எரர் வார்னிங் அவுட்புட் டிஸ்பிளே பண்ணுறதுக்கான ஏரியான்னு சொல்லியிருந்தேன். ஸோ நம்மளோட யூனிட்டிலையும் வந்துட்டு அவுட்புட் வரும் யூஸ்வலாக நம்ம பண்ணுற மாதிரி, பட் இட் இஸ் லிட்லி டிஃப்ரெண்ட். அவ்வளோதான் வந்துட்டு கன்சோலில். ஸோ ஏதாவது எரர் இருக்குது, வார்னிங் இருக்குது, அதெல்லாம் வந்துட்டு நம்ம கன்சோலில் டிஸ்பிளே ஆகும்னு நான் சொல்லியிருந்தேன். அண்ட் நம்ம வந்து நம்ம கேம் வந்து டீபக் பண்ணணும் அப்படின்னு நினச்சோம்னா நம்ம வந்து நம்மளோட கோடிங்கில் வந்துட்டு debug.log இல்லை debug.log எரர் இல்லைனா debug.log வார்னிங் இதெல்லாம் வந்து ஃபங்க்ஷன் ஃபார் டீபக்கிங். ஸோ இதெல்லாம் நம்ம வந்து இன்பில்ட்டாக நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம ஏதாவது வந்து மெசேஜ் நம்ம டிஸ்பிளே பண்ணோம் நம்ம கன்சோலில் அப்படின்னு நினச்சாலும் நம்ம அதை அந்த பர்டிகுலர் ஸ்டேட்மெண்ட் அந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்ம டிஸ்பிளே பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து மெயின்லி யூஸ்டு ஃபார் டீபக்கிங் அண்ட் எரர் செக்கிங்க்கு தான் வந்து நம்ம சொல்லலாம். பிகாஸ் வந்துட்டு நம்ம கேம் டெவலப் பண்ணும்போது நம்மளுக்கு எந்தெந்த இடத்துல வந்துட்டு சேஞ்சஸ் வருது அப்படிங்கிறது நம்ம இன் கன்சோல். ஸோ யூஸ்வலாக நம்ம யூனிட்டி அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு ஃபுல்லாக ஒரு ஃபுல் வேர்ல்டு மாதிரி இருக்குது. பிகாஸ் நம்மக்கிட்ட கன்சோல் இருக்குது அண்ட் ஒரு ஃபைல் சிஸ்டமும் இருக்குது தட் ஹோல்ட்ஸ் ஆல் தி ஃபைல்ஸ் ஆஃப் த கேம் டெவலப்மெண்ட். அண்ட் நம்மளுக்கு வந்துட்டு ஒரு கேம் டெவலப் பண்ணுறதுக்கான இன்பில்ட்டாகவே, அதாவது நான் வந்துட்டு கேம் வந்துட்டு நம்ம இங்கே பில் பண்ணிவிட்டு நான் அதை இங்கே வந்துட்டு நான் ரைட் பண்ணிவிட்டு இதை வந்து கொண்டு போய் பில் பண்ணி வேற ஒரு இடத்துல நான் ரன் பண்ணுங்கிற அவசியமே கிடையாது. அது பில் பண்ணுறதுக்கான என்விரான்மெண்ட்டும் இதில் இருக்குது. அதை நான் சைட் பை சைட் செக் பண்ணிக்கணுன்னா அதுக்கான என்விரான்மெண்ட்டும் இங்கே வந்து சீன்ஸ் அண்ட் கேம் மூலமாக அவைலபிளாக இருக்குது. ஸோ எந்த ஒரு விஷயத்துக்காகவும் நம்ம இந்த யூனிட்டி இன்டர்ஃபேஸை விட்டுட்டு வெளியே போய் ஒரு இதை ஆக்சஸ் பண்ணிங்கிற அவசியமே இங்கே கிடையாது. ஸோ எல்லாமே இங்கே வந்து இன்பில்ட்டாக இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹைராக்கி ஒரு விண்டோ இருக்கும், சீன் கேம் இது வந்து ஒரு விண்டோ, சீன் ஒரு விண்டோ, கேம் ஒரு விண்டோ, அசட் ஸ்டோர் ஒரு விண்டோ, இன்ஸ்பெக்டர் ஒரு விண்டோ அண்ட் ப்ராஜெக்ட் இதெல்லாம் வந்துட்டு ஒரு தனித்தனி விண்டோஸாக தான் இருக்குது. ஸோ இந்த விண்டோஸ் வந்துட்டு நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணணும்னா அதாவது ஆல்ட்ரு பண்ணணுனாலும் நீங்கள் ஆல்ட்ரு பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி. அது வந்து இட் டிபெண்ட்ஸ் ஆன் த கேம் டெவலப்பர்ஸ், அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஆல்ட்ரு பண்ணிக்கலாம். இல்லை இந்த விண்டோஸை நீங்கள் குரூப் பண்ணணுனாலும் குரூப் பண்ணிக்கலாம், டாக் பண்ணணுனாலும் நீங்கள் டாக் பண்ணிக்கலாம், ரீஅரேஞ்ச் பண்ணணுனாலும் ரீஅரேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த விண்டோஸை நீங்கள் என்ன மாதிரி வேணும்னாலும் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி விச் இஸ் கிவன் பை யூனிட்டி ஃபார் அஸ். ஸோ இந்த விண்டோஸ், அதாவது விண்டோஸில் இருக்கிற ஃப்ளெக்சிபிலிட்டி வேறு, விண்டோவே ஃப்ளெக்சிபிளாகவும் இருக்குது இதில். ஸோ இது ஒரு மெயின் ஃபீச்சர். ஸோ இதை நீங்கள் ரீஅரேஞ்ச் பண்ணணும், குரூப் பண்ணணும், இல்லை வந்து செக்ரிகேட் பண்ணணும், அந்த மாதிரி பண்ணணும்னாலும் நீங்கள் எல்லாமே இதில் வந்து பண்ணிக்கலாம். டாக் பண்ணணுனாலும் நீங்கள் இதில் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு யூனிட்டி விண்டோ வந்து ஒரு கேம் டெவலப்பருக்கு இருக்கிற மாதிரி இன்னொரு கேம் டெவலப்பருக்கு இருக்கணும்னு அவசியமே கிடையாது. பிகாஸ் பேஸ்டு ஆன் த கேம் தே டெவலப், அவங்க 2D 3D வந்து கேம் டெவலப் பண்ணுறாங்க இல்லைங்களா. ஸோ அது அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இந்த விண்டோஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அதை
இட் டிபெண்ட்ஸ் ஆன் த கேம் டெவலப்பர் ப்ளஸ் அவங்க எந்த கேம் டெவலப் பண்ணாங்களோ அதுக்கேற்ற மாதிரி இந்த விண்டோஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இதுதான் வந்துட்டு யூனிட்டி இன்டர்ஃபேஸ் பற்றின இன்ஃபர்மேஷன். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து காம்பனன்ட் பற்றி பார்க்கலாம். ஸோ காம்பனன்ட் அப்படிங்கும்போது ஃபர்ஸ்ட் வந்து காம்பனன்ட் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம வந்து கண்டிப்பாக வந்து குளோபல் ஆப்ஜெக்ட்ஸ் பற்றி தெரிஞ்சிருக்கணும். ஸோ குளோபல் ஆப்ஜெக்ட்ஸ் அப்படிங்கும்போது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம வந்து இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேம் காம்பனன்ட்ஸ். ஸோ நான் இது வரைக்கும் டுட்டோரியலில் வந்துட்டு கேம் ஆப்ஜெக்ட்ஸை நான் குளோபல் ஆப்ஜெக்ட்ஸ்னு சொல்லி நான் மாறி சொல்லிட்டேன். ஸோ அதை மன்னிச்சுக்கோங்க, அது வந்து கேம் ஆப்ஜெக்ட்ஸ் அது. ஸோ கேம் ஆப்ஜெக்ட்ஸ் தான் க்ரியேட் பண்ண போகிறோம் அண்ட் அதில் தான் அது வந்து ஒரு கண்டெய்னராக இருக்க போது அதில் தான் வந்துட்டு நம்ம வந்து நம்மளுடைய காம்பனன்ட்ஸ் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ அது வந்து கேம் ஆப்ஜெக்ட்ஸ், அது குளோபல் ஆப்ஜெக்ட்ஸ் கிடையாது. ஸோ கேம் ஆப்ஜெக்ட்ஸ்னால் ஆக்சுவலாக வந்துட்டு ஒரு கண்டெய்னர் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அதை பற்றி ஒரு இன்ஃபர்மேஷன் என்ன கொடுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது கேம் ஆப்ஜெக்ட்டுங்கிறது வந்து ஒரு எம்டி கண்டெய்னர். ஸோ அது வந்து கேம் ஆப்ஜெக்ட்னு சொல்லிட்டு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேம் ஆப்ஜெக்டை கெட் பண்ணிவிட்டு சன்னுக்கு தேவையான மற்ற ஃபீச்சர்ஸை நான் வந்து ஆட் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். ஆக்சுவலாக வந்து எப்படின்னா வந்து கேம் ஆப்ஜெக்ட்ஸ் வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா வந்து ஒரு ஸ்டோன் மாதிரின்னு வச்சுக்கோங்க. அந்த ஸ்டோனை நம்ம வந்து ஒரு விஷயமா வந்து செதுக்குறப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லைக் ஒரு ரவுண்டாக செதுக்கணும்னா அது வந்து ரவுண்டாக இருக்கும். இல்லை ஒரு காட் ஷேப்பில் நம்ம வந்து அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டாக் ஷேப்பில் நம்ம செதுக்கணும்னா இட் சேஞ்சஸ் இன்டு அ டாக். ஸோ அந்த செதுக்கல் தான் வந்துட்டு நம்ம காம்பனன்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நம்ம எந்த ஷேப்பில் வந்து செதுக்குறோம் அப்படின்னா அந்த ஷேப்க்கு மாறுது இல்லைங்களா. ஸோ அது வந்து ஒரு மனுஷனோட ஷேப்பில் நம்ம செதுக்குறோம் அப்படின்னா அது வந்து மனுஷன் அப்படிங்கிறத நம்ம நேம் பண்ணிக்கலாம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி தான். ஸோ அந்த செதுக்கல் அந்த ப்ராசஸ் தான் வந்துட்டு நம்ம இந்த கேம் டெவலப்மெண்ட்டில் காம்பனன்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுலேருந்து உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும் கேம் ஆப்ஜெக்ட் அப்படிங்கும்போது ஒரு எம்டி திங். ஸோ ஒரு எம்டியான ஒரு கண்டெய்னர். ஸோ நீங்கள் என்ன காம்பனன்ட் ஆட் பண்ணுறீங்களோ அதை வச்சு தான் வந்து அது ஒரு ட்ரீயா இல்லை ஒரு பேக்ரவுண்ட் என்விரான்மெண்ட்டா இல்லை அது ஒரு சன் அதாவது டைரக்ஷன் லைட்டா இல்லை அது கேமராவா இல்லை வந்து அது ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் அதாவது கேரக்டர் அது யூசருக்கு நம்ம ஒரு ஹியூமன் பீயிங் வச்சுருப்போம் இல்லையா அவங்க ப்ளே பண்ணுறக்கு அட்வென்ச்சரஸ் கேம்லாம். ஸோ அது வந்து அந்த மாதிரி கேரக்டரா அப்படிங்கிறது நம்ம ஆட் பண்ண போகிற காம்பனண்ட் வச்சு தான் வந்துட்டு அது வந்து டிஃபைன் ஆகும். ஸோ அது வந்து ஒரு எம்டி ஸ்டோன். நீங்கள் அந்த ஸ்டோனை வந்து நீங்கள் செதுக்குறீங்க, அதாவது விச் மீன்ஸ் செதுக்கிறதுனா இங்கே வந்து நம்ம காம்பனண்ட்டுன்னு சொல்கிறோம். ஸோ அந்த காம்பனண்ட்ஸ் ஆட் பண்ணக்கப்புறம் தான் இந்த எம்டி கண்டெய்னர் வந்து ஒரு என்விரான்மெண்ட்டா இல்லை வந்துட்டு ஒரு கேரக்டரா இல்லை வந்து ஒரு ஆப்ஜெக்டாகவும் நம்மளுக்கு சேஞ்ச் ஆகி நம்மளுக்கு காட்டும். ஸோ அப்போ அதை சேஞ்ச் ஆகணும்னா நம்மளுக்கு காம்பனன்ட்ஸ் வந்து ஆட் பண்ணணும். ஸோ நான் வந்து ஒரு விஷயம் கேட்குறேன், அப்போ வந்து இந்த காம்பனன்ட்ஸ் அப்படிங்கும்போது அப்போ காம்பனன்ட்ஸ்லாம் என்ன அப்படின்னு நீங்கள் உங்களுக்கு உங்களுக்கு வந்து டவுட் இருக்கும். ஸோ காம்பனன்ட்ஸ்லாம் ஆக்சுவலாக என்ன அப்படின்னா காம்பனன்ட்ஸ் வந்து ஒரு ஃபிசிக்கல் ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி. ஸோ இது வந்து எப்படின்னா ஃபங்க்ஷனாலிட்டி ஐசோலேட்டட் ஃபங்க்ஷனாலிட்டின்ட்டு சொல்கிறாங்க. அதாவது தனித்தனி ஃபங்க்ஷனாலிட்டிஸாக காம்பனன்ட்ஸ் வந்து நிறைய இருக்குது. ஸோ நம்மளுடைய வந்து யூனிட்டி வந்து ஆக்சுவலாக வந்து காம்பனன்ட் பேஸ்ட் என்ஜின் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ யூனிட்டிங்கிறது வந்து ஒரு காம்பனன்ட் பேஸ்ட் என்ஜின். ஸோ இந்த காம்பனண்ட் வந்துட்டு எப்படின்னா வந்து ஒரு தனி ஐசோலேட்டட் ஃபங்க்ஷனாலிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நிறைய காம்பனன்ட்ஸ் இருக்கும். ஸோ ஒவ்வொரு காம்பனண்ட்டும் ஒரு சில காம்பனண்ட் வந்து ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ்க்கான இன்ஃபர்மேஷன் கொடுக்கும். ஒரு சில காம்பனண்ட் வந்து ஒரு பர்டிகுலர் அதாவது ரொட்டேஷன், அது லொக்கேஷன் எங்கே இருக்கணும், அதனுடைய பொசிஷன் எங்கே இருக்கணும், அது எப்படி ரொட்டேட் ஆகணும், எப்படி ஸ்கேல் ஆகணும், அதை பற்றின இன்ஃபர்மேஷன் கொடுக்கும். ஒரு சில காம்பனண்ட்ஸ் வந்துட்டு டெக்ஸ்சர் பற்றின இன்ஃபர்மேஷன் கொடுக்கும். ஒரு சில காம்பனண்ட்ஸ் வந்துட்டு அதனுடைய ரெண்டரிங் பற்றின இன்ஃபர்மேஷன் கொடுக்கும். ஸோ ஒரு சில காம்பனண்ட்ஸ் வந்துட்டு அதனுடைய ஒர்க் அதாவது அது என்ன ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற பற்றின இன்ஃபர்மேஷன் கொடுக்கும். ஸோ வந்து சன் நான் கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் சன் நான் கிரியேட் பண்ணேன்னா அது ரவுண்ட் ஷேப்பில் இருக்கணும், ப்ளஸ் வந்து அது வந்து ஒரு லைட் கொடுக்கணும். ஸோ இதுதான் வந்துட்டு ஒரு சன்னுக்கான மெயின் ஃபீச்சர். ஸோ நான் ஒரு எம்டி ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறேன் விச் இஸ் அ கேம் ஆப்ஜெக்ட். அதுக்கு வந்துட்டு அதுக்கோட ஷேப் கொடுக்குறேன், ப்ளஸ் வந்து அதோடைய லைட்டுங்கிற அந்த ஃபங்க்ஷனாலிட்டியை நான் கொடுக்குறேன். அண்ட் அது எந்த டிரெக்ஷனில் த்ரோ ஆகணுங்கிற இன்ஃபர்மேஷன் வரைக்கும் நான் மைன்யூட்டாக கொடுக்குறேன். ஸோ எந்த டிரெக்ஷனில் த்ரோ ஆகுது அண்ட் எவ்வளோ இன்டென்சிட்டியில் லைட்டு இதாகுது, எவ்வளோ ஷேடோ வந்து அது ஃபார்ம் பண்ணணும், அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் எது கொடுக்கும்னா இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த லைட் அப்படிங்கிற காம்பனண்ட்டில் இருக்கிற அதாவது லைட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் இருக்கிற ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் மாதிரி இருக்குது. ஸோ இந்த மாதிரியான சின்ன இன்ஃபர்மேஷன்லாம் வந்து நம்ம என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ காம்பனண்ட்ஸ்குள்ளார வந்துட்டு நம்ம ஒரு சில மைன்யூட் இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும் விச் இஸ் அ ப்ராப்பர்ட்டிஸ். நம்ம ஆல்ரெடி இப்போ டுட்டோரியலில் வந்துட்டு நம்ம ஒரு
இது பார்த்தோம். அதாவது இன்ஸ்பெக்டர்ன்னு சொல்லிட்டு ஒரு பர்ட்டிகுலர் விண்டோ பார்த்தோம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா காம்பனன்ட்குள்ளார நிறையா விஷயம் இருந்துச்சு. ஸோ நீங்கள் அதை பார்த்துருப்பீங்க. அதெல்லாம் தான் வந்து ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதில் போய் தான் நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா, நம்ம காம்பனண்ட்டில் இருக்கிற ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டிஸும் நம்மளுக்கு எப்படி வேணுமோ, நம்ம கேம் டெவலப்மெண்ட்க்கு எப்படி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணிப்போம். ஸோ அதை விட்டுடுங்க. இப்போ வந்து நம்ம இந்த கேம் ஆப்ஜெக்ட்ஸும் அண்ட் காம்பனன்ட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இப்போ ஒரு கேம் கண்டெய்னர், அந்த கேம் ஆப்ஜெக்ட் கண்டெய்னரில் வந்துட்டு நீங்கள் வந்து உங்களுடைய ஆப்ஜெக்ட், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ட்ரீயாக இருந்தால் ட்ரீக்கு தேவையான காம்பனண்ட்டை வந்துட்டு நீங்கள் போடுவீங்க. ஸோ அந்த கேம் ஆப்ஜெக்ட்டில் ட்ரீக்கு தேவையான காம்பனண்ட் போட்டுருவீங்க. அண்ட் இது வந்து ஒரு சன்னாக இருந்துச்சு, சன்னுக்கு தேவையான காம்பனண்ட்ஸை போடுவீங்க. லைக் அது ஷேப் அண்ட் அதோடைய லைட் போடுவீங்க. இல்லை வந்து ஒரு ட்ரீயாக இருந்தால் ட்ரீக்கு என்ன தேவையான காம்பனண்ட், அதாவது அது ட்ரீக்கான வந்துட்டு அந்த ஷேடோ கொடுக்கணும். ஸோ அந்த மாதிரியான காம்பனண்ட்ஸ்லாம் வந்துட்டு நீங்கள் அதில் ஆட் பண்ணுவீங்க. ஸோ இப்போ ஒரு ஹியூமன் பீயிங்காக இருந்தால் அவனுக்கு என்னென்ன காம்பனண்ட் தேவை, அதாவது எப்படி அவனோட மூமெண்ட்டு, அவனுடைய ஸ்ட்ரக்சர், அவனுடைய பவுண்ட்ரி லிமிட்ஸ் எல்லாமே அது தனித்தனி காம்பனண்ட்ஸாக இருக்கும். ஸோ அந்த ஆக்சுவலி அவன் கேரக்டர் வந்து ஒரு கேரக்டர்னு டிஃபைன் பண்ணுறக்கே நம்ம ஒரு தனி காம்பனண்ட் போடணும். ஸோ இதுதான் வந்துட்டு காம்பனண்ட்ஸ் அண்ட் கேம். அண்ட் எப்படி வந்துட்டு நம்ம இதில் போடுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேம் ஆப்ஜெக்ட்டுங்கிறது ஒரு கண்டெய்னர். ஸோ இது வந்து ஒரு கண்டெய்னர்னு சொல்கிறோம். இந்த கண்டெய்னருக்குள்ளார நான் ஆல்ரெடி சொன்ன காம்பனண்ட்டுங்கிறது வந்துட்டு ஒரு தனியான ஃபங்க்ஷனாலிட்டிஸ்ன்னு சொல்கிறேன். ஸோ எனக்கு வந்து ரேண்டமாக வந்து நான் என்ன பண்ணுவேன், ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு பேக் மாதிரி வச்சுக்கோங்க. நம்ம கேம் காம்பனண்ட் வந்து ஒரு பேக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ நான் என்னோட பேக் வந்துட்டு இது வந்து ஒரு பேக்குங்கிறது தான் நான் கேம் ஆப்ஜெக்ட்னு சொல்கிறேன். ஸோ இந்த பேக்குள்ளார நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் பால்ஸ் போட்டு ஃபில் பண்ணுறேன். அந்த பால்ஸ் தான் வந்துட்டு காம்பனண்ட்னு செட் பண்ணிக்கோங்க. ஸோ எனக்கு என்னோட பேக் எந்த மாதிரியான பிஹேவியர் இது அண்ட் எந்த மாதிரியான கேரக்டரிஸ்டிக்கில் இருக்கணும்னு நான் நினைக்கிறேனோ அதுக்கு தேவையான காம்பனண்ட்ஸை நான் போட்டு ஃபில் பண்ணுவேன். ஸோ தௌசண்ட்ஸ் ஆஃப் காம்பனண்ட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஃபார் எக்ஸாம்பிள். ஆனால் எனக்கு வந்து என்னுடைய ஆப்ஜெக்ட் எப்படி இருக்கணும், என்னுடைய கேரக்டர் எப்படி இருக்கணும்னு நினைக்கிறேனோ, ஃபார் எக்ஸாம்பிள் அது சன்னாக இருக்கணும் அப்படின்னா சன் இருக்கிறதுக்கு தேவையான ஒரு 2-3 காம்பனண்ட் இருந்தால் அந்த காம்பினேஷன் ஆஃப் அந்த காம்பனண்ட்ஸ் மட்டும் தான் போடுவேன். ஸோ வேறு ஏதாவது ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறேன்னா அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு தேவையான 2-3 காம்பனண்ட்ஸை போடுவேன். ஸோ காம்பினேஷன் ஆஃப் 2-3 காம்பனண்ட்ஸ் வில் மேக் அன் ஆப்ஜெக்ட். ஸோ எம்டியாக இருக்கிற இது வந்துட்டு எம்டி. ஸோ இது வந்து எந்த டிஃப்ரென்ஸும் இல்லாமல் எம்டியாக ஒரு 10 ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஜெக்ட்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு நான் ஒரு சில காம்பினேஷன் ஆஃப் காம்பனண்ட்ஸ் வந்து நான் உள்ளே ஆட் பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி ஆட் பண்ணும் போது இட் வில் சேஞ்ச். ஸோ இது வந்து ஒரு சன், இது வந்து ஒரு ட்ரீ, இது வந்து ஒரு கேரக்டர், அதாவது கேம் ப்ளே பண்ணுற பிளேயர் 1. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா அதுக்கு தேவையான கேமிங் அந்த காம்பனண்ட்ஸை வந்து நம்ம ஆட் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி இதுக்குள்ளே ஆட் பண்ணும்போது இட் வில் ட்ரான்ஸ்ஃபார்ம் இன்டு அன் கேரக்டர் ஆர் சன், இல்லைனா நம்மளுடைய ரியல் ஆப்ஜெக்ட்ஸாக மாறிடும். ஸோ இது வந்து ஜஸ்ட் அன் எம்டி. ஸோ இதை நான் வந்து ஃபிசிக்கல் காம்பனண்ட், ரெண்டிங் காம்பனண்ட், லேஅவுட் காம்பனண்ட் இந்த மாதிரி காம்பினேஷனில் நான் இது வந்து சும்மா ரேண்டமாக செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி காம்பனண்ட்ஸை நான் இதுக்குள்ளே ஆட் பண்ணக்கப்புறம் இட் வில் ட்ரான்ஸ்ஃபார்ம் இன்டு அ பர்டிகுலர் ஆப்ஜெக்ட். இந்த ஆப்ஜெக்ட் நம்ம வந்து எதுக்காக அந்த காம்பனன்ஸை போட்டிருக்கோமோ அந்த பர்டிகுலர் ஆப்ஜெக்டாக சேஞ்ச் ஆகிடும். ஸோ லைக் ஒரு ஹியூமன் கேரக்டரா, இல்லை வந்துட்டு பேக்ரவுண்ட் என்விரான்மெண்ட்டா, இல்லை வந்துட்டு ஒரு கேமராவா, அந்த மாதிரி சொல்லிட்டு நம்மளுக்கு இது ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிடும். ஸோ ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறதுக்கு முன்னாடி இது ஜஸ்ட் வெறும் எம்டியாக இருக்கும். ஸோ இது அதாவது இந்த கேம் ஆப்ஜெக்ட் வந்து தானாக வந்து ஒரு பர்டிகுலர் கேரக்டர் எடுக்க முடியாது, அதாவது தானாக வந்து எதுவுமே பிஹேவ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது சன்னுக்கு இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு சன்னாக பிஹேவ் பண்ணணும், இல்லை வந்துட்டு ஒரு இதாக பிஹேவ் பண்ணால் அது தானாக பண்ண முடியாது. இந்த காம்பனண்ட் போனால் தான் அது சன்னா இல்லை ஹியூமன் கேரக்டர் அப்படிங்கிற மாதிரி சேஞ்ச் ஆகும். ஸோ இதுதான் வந்துட்டு கேம் ஆப்ஜெக்ட்ஸ். அண்ட் இது வந்துட்டு நம்ம சேஞ்ச் பண்ண ரியல் கேரக்டரிஸ்டிக்ஸ், ரியல் கேரக்டர்ஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸாக இருக்க போகுது. ஸோ காம்பனண்ட் பற்றி இன்னொரு சில விஷயம் சொல்லிக்கலாம். ஸோ கேம் ஆப்ஜெக்ட் ஒரு எம்டி கம்பெனியாக ஆல்ரெடி தெரியும். அண்ட் காம்பனண்ட்ஸ் வந்துட்டு செப்பரேட் ஃபங்க்ஷனாலிட்டிஸாக இருக்குது. அண்ட் அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ், அதாவது நான் இன்ஸ்பெக்டர்ஸில் பார்த்து நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் இப்போ வந்து உங்களுக்கு டெமோவோட தான் காட்ட போகிறேன். ஸோ உங்களுக்கு இன்னும் கிளியராகவே தெரிஞ்சிடும். ஸோ காம்பனண்ட் அப்படின்னு நீங்கள் செலக்ட் பண்ணும்போது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஒரு ஃபிசிக்கல் காம்பனண்ட் நான் வந்து செலக்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஃபிசிக்கல் காம்பனண்ட்டுன்னு நான் ஒரு காம்பனண்ட் செலக்ட் பண்ணி நான் ஆட் பண்ணிட்டேன் அப்படின்னா அதில் வந்துட்டு நிறைய வந்து மைன்யூட் இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு அதோட பாடி வந்து ரிஜிடாக இருக்கணுமா, சாலிடாக இருக்கணுமா, அந்த மாதிரியான ஃபீச்சர்ஸ் இருக்கும். அண்ட் அதனுடைய டெக்ஸ்சர்ஸ் எப்படி இருக்கணும், அதனுடைய பொசிஷன், அதனுடைய டெக்ஸ்சர்ஸ் எப்படி இருக்கணும், அதனுடைய கைனட்டிக்ஸ் எப்படி இருக்கணும், அதனுடைய கிராவிட்டி எப்படி இருக்கணும், அது எல்லாமே வந்து நம்மளுடைய இந்த ஃபிசிக்கல் காம்பனண்ட்குள்ளே வந்துடும். ஸோ இதெல்லாம் வந்துட்டு மைன்யூட் ப்ராப்பர்ட்டி, அதாவது ஒரு ஆப்ஜெக்ட்டுன்னு ஒரு ட்ரீன்னு நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த ட்ரீக்கு தேவையான மைன்யூட் விஷயம் வந்து நம்ம வந்து கரெக்டாக கொடுத்தா மட்டும்தான் வந்துட்டு நம்மளுடைய கேம் வந்து ரொம்ப ரியலிஸ்டிக்காக கொண்டு போக முடியும்.
முடியும். ஸோ ஒரு ஹியூமன்னா அந்த ஹியூமனுக்கான எல்லா மைன்யூட் கேரக்டரிஸ்டிக்ஸும் இருக்கணும். அப்போ தான் வந்து நம்ம ரொம்ப ரியலிஸ்டிக்காக வந்து விர்ச்சுவல் ரியாலிட்டியில் எப்படி நம்ம கேம் விளையாடும்போது ஃபுல் அண்ட் ஃபுல் ரியலிஸ்டிக்காக நம்மளே போய் விளையாடுற ஒரு ஃபீல் வருது. ஸோ அப்போது அங்கே இருக்கிற எல்லா ஆப்ஜெக்ட்ஸுமே அதுக்குடைய ரியல் நேச்சர் அதை வந்து அங்கே காட்டினா மட்டும்தான் அது முடியும். ஸோ ஒரு மவுண்டன் இருந்துச்சுன்னா அந்த மவுண்டனுடைய ஷேப் கரெக்டாக இருக்கணும். அது வந்து ஒரு ஷேடோ கொடுக்கணும். பிகாஸ் சன்லைட் அதுக்கு ஆப்போசிட்டாக போச்சுன்னா ஷேடோ என்ன மாதிரி கொடுக்கணும், அதுக்கு ஃப்ரண்டில் இருந்தால் ஷேடோ அதுக்கு ஆப்போசிட்டில் கொடுக்கணும். ஸோ அந்த மாதிரி சன்னுடைய பொசிஷனுக்கு ஏற்ற மாதிரி ஷேடோவும் சேஞ்ச் ஆகணும். அதே மாதிரி அந்த மலையோட சைஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் அந்த ஷேடோ இருக்கணும். ஸோ அது எல்லா மைன்யூட் விஷயத்துலையும் நம்ம வந்து கரெக்டாக பார்த்தா மட்டும்தான் நம்ம வந்து ஃபுல் ரியலிஸ்டிக்காக கேம் ஆப்ஜெக்ட்ஸ் கிரியேட் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் எல்லாம் கொடுக்கறது வந்துட்டு நம்ம ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ நம்ம காம்பனண்ட்டை ஃபஸ்ட்டு கெட் பண்ணிப்போம். ஸோ அந்த காம்பனண்ட்லேருந்து நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் வச்சு நம்ம வந்து அந்த மைன்யூட் ஃபீச்சர்ஸ்லாம் நம்ம கெட் பண்ணிப்போம். அண்ட் மோர் ஓவர் இந்த கேம் ஆப்ஜெக்ட்ஸில் வந்துட்டு நான் சொன்னேன் இது வந்து ஒரு எம்டி கண்டெய்னர்னு சொல்லியிருந்தேன். பட் எம்டி கண்டெய்னர் தான் ஒரு டிஃபால்ட் காம்பனண்ட் வந்து அதில் ஆட் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்கிறேன். அதாவது டிரான்ஸ்ஃபார்ம் காம்பனண்ட்டுங்கிறது வந்து ஒரு டிஃபால்ட் காம்பனண்ட். எந்த நீங்கள் ஒரு எம்டி ஒரு கேம் ஆப்ஜெக்ட் நீங்கள் க்ரியேட் பண்ணாலும் அதில் வந்து ஒரு காம்பனண்ட் வந்து டிஃபால்ட்டாக ஆட் ஆகிருக்கும். அது வந்து டிரான்ஸ்ஃபார்ம் காம்பனண்ட். அது என்ன பண்ண போகுது அப்படின்னா அந்த ஆப்ஜெக்ட் வந்து அந்த சீனில் இதுதான் அந்த சீன் வச்சுக்கோங்க. இந்த ஸ்க்ரீன் தான் வந்து சீன் பேஜ் அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த பேஜில் வந்து எந்த இடத்துல, அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கேமரான்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த கேமரா வந்து இந்த பொசிஷனில் இருக்கணுமா, இல்லை இந்த பொசிஷனில் இருக்கணுமா, லெஃப்ட்டில் இருக்கணுமா, ரைட்டில் இருக்கணுமா, டாப்பில் இருக்கணுமா, பாட்டமில் இருக்கணுமா, அதோட வியூ எப்படி இருக்கணும், ஸோ அதுக்கான லொக்கேஷன் அண்ட் அது எப்படி ரொட்டேட் பண்ணணும், அது எப்படி ஸ்கேல் அப் பண்ணணும் அப்படிங்கிற பேசிக்கான ஃபீச்சர்ஸ் வந்து கொடுக்குறதா டிரான்ஸ்ஃபார்ம் காம்பனண்ட். இந்த டிரான்ஸ்ஃபார்ம் காம்பனண்ட் டிஃபால்ட்டாகவே ஆக்சுவலாக நம்ம கண்டெய்னரில் ஆட் ஆகிடும். பட் சப்போஸ் நீங்கள் வந்து அந்த டிரான்ஸ்ஃபார்ம் காம்பனண்ட்டாக ஏதாச்சும் நீங்கள் டிலீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த சீன்லேயே வந்துட்டு அந்த டிரான்ஸ்ஃபார்ம் காம்பனண்ட் ஆக்சுவலாக இருக்காது. சாரி, சீன்லேயே வந்து அந்த ஆப்ஜெக்ட் இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் கேமராக்கு வந்து நான் டிரான்ஸ்ஃபார்ம் காம்பனண்ட் நான் டிலீட் பண்ணிட்டேன்னா ஸோ அது பொசிஷன் எங்கே அப்படிங்கிறது நம்ம அந்த டிரான்ஸ்ஃபார்ம் காம்பனண்ட் மூலமாக தான் செட் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து கிடைக்காது அந்த பர்டிகுலர் கோடிங் அந்த பர்டிகுலர் பிளேஸில் வந்து இது வந்து இன்ஃபர்மேஷன் இல்லைங்க பட்சத்தில் அந்த சீனில் கேமராவே இருக்காது. ஸோ இந்த டிரான்ஸ்ஃபார்ம் காம்பனண்ட் இருந்தால் மட்டும்தான் அந்த கேம் ஆப்ஜெக்ட் வந்து அந்த சீனில் வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான வந்து ஒரு காம்பனண்ட்டாக இருக்குது. ஸோ சீனில் வந்துட்டு நம்மளுடைய ஆப்ஜெக்ட் டிஸ்பிளே பண்ணுறதுக்கு இது வந்து ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஸோ வாங்க கேம் ஆப்ஜெக்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய ஸ்க்ரீன். ஸோ இந்த ஸ்க்ரீனை பற்றின இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா டாப்பில் வந்து ஃபைல் எடிட் அசெட் பக்கத்தில் கேம் ஆப்ஜெக்ட்னு ஒன்று இருக்குது. ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் எம்டியாக வந்துட்டு ஒரு கேம் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணலாம். இல்லை நீங்கள் ஆல்ரெடி ஒரு பேரண்ட் கேம் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கேம் சைல்டு, அதாவது இதுவும் கேம் ஆப்ஜெக்ட் தான் க்ரியேட் பண்ணோம் பட் ஒரு பேரண்ட்டோடைய ஒரு சைல்டாக க்ரியேட் ஆகும். ஸோ இந்த எம்டி சைல்டை க்ரியேட் பண்ணோம்னா, இல்லை வந்துட்டு நீங்கள் வந்து 3Dயாக க்ரியேட் பண்ணோன்னா நீங்கள் 3D இமேஜஸுக்கு க்ரியேட் பண்ணலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா 3Dங்கும் போது உங்களுக்கு பாருங்க ட்ரே அப்படிங்கிற ஆப்ஜெக்ட் வந்து டிஃபால்ட்டாக அங்கே இருக்குது. அண்ட் சிலிண்டர், ஸ்பியர், கியூப் இதெல்லாம் வந்துட்டு 3D இமேஜஸில் நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். வின் ஜோன் அப்படிங்கிறதெல்லாம் வந்து 3D ஆப்ஜெக்ட்ஸில் இருக்குது. நீங்கள் அதை வச்சு க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ 2Dயில் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரைட் இருக்குது. அண்ட் லைட்டுங்கும் போது இந்த டிரெக்ஷனல் லைட், இந்த டிரெக்ஷனல் லைட்டை நான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இந்த ஹைராக்கில் டிரெக்ஷனல் லைட்டுன்னு சொல்லியிருந்தேன். ஸோ விச் இஸ் அ சன். ஸோ சன்னாக இங்கே யூஸ் ஆகிட்டு இருக்கு. நம்ம அதை வந்து வேறு எதுலையோ யூஸ் பண்ணணுன்னாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஜஸ்ட் வந்து ஒரு ஓவரால் அப்ஸ்ட்ராக்டாக தான் நம்மளுடைய கேம் ஆப்ஜெக்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அதை வந்து நம்ம எப்படி டிஃபைன் பண்ணணும். ஸோ இது வந்து டிரெக்ஷனல் லைட் தான். ஸோ இது ஒரு டிரெக்ஷனல் ஃபோக்கஸ் லைட் மாதிரியும் அதை பண்ணலாம். டிரெக்ஷனல் லைட் அதாவது நம்ம சன்னாவும் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து ஒரு இப்போ இங்கே இருக்கிற வந்து ஆப்ஜெக்ட்ஸ்லாம் வந்து எப்படி கொடுத்துருக்காங்கன்னா அது 3Dக்கெலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கியூப், ஸ்பியர், ட்ரீ அதெல்லாம் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இதெல்லாம் வந்து எப்படின்னா கஸ்டமைஸ்டாக கொடுத்துருக்காங்க. அதாவது கண்டிப்பாக நிறையா பேர் வந்துட்டு இந்த ஆப்ஜெக்ட், அதாவது நிறைய கேம் டெவலப்பர்ஸ் வந்து இந்த ஆப்ஜெக்ட்ஸ் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணிட்டு இருக்கறனால ஸோ நம்மளுக்கு கொஞ்சம் கஸ்டமைஸ்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஸோ காமன் யூஸ்ட் ஆப்ஜெக்ட்ஸ்லாம் இங்கே வந்துட்டு டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. நீங்கள் வேணும்னா நிறைய ஆப்ஜெக்ட்ஸ் வந்துட்டு நீங்கள் வந்து நீங்களே உங்களோட ஆப்ஜெக்ட்ஸ் வேணும் இதில் இருக்கிறது மட்டும் தான் யூஸ் பண்ணணும்ட்டு இல்லை, நீங்களே புதுசாக ஆப்ஜெக்ட்ஸ் கூட கிரியேட் பண்ணிக்கலாம். அதாவது எம்டின்னு கிரியேட் பண்ணிட்டு அதுக்கு தேவையான ஃபீச்சர்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து காம்பனண்ட்டாக நீங்கள் போட்டுட்டீங்க அப்படின்னா அது அந்த ஆப்ஜெக்டாக வந்துட்டு நம்மளுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லைட்டு, வீடியோ, யூஐ, பட்டன் இன்புட்ஸு அது மாதிரி. அண்ட் கேமரான்னு சொல்லி க்ரியேட் பண்ணேன். எனக்கு இந்த கேமரா மாதிரி வந்துடும். ஸோ இதெல்லாம் வந்துட்டு எப்படின்னா ரொம்ப கஸ்டமைஸ்டாக நிறையா யூஸ் பண்ணுற ஆப்ஜெக்ட்ஸ். ஏன்னா கேமரா இல்லாமல் கண்டிப்பாக கேம் டெவலப்மெண்ட் கிடையாது. ஸோ நிறைய கேமராஸ் வேணும். ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப கஸ்டமைஸ்டாக வந்து நிறைய பேர் யூஸ் பண்ண அந்த கேம் டெவலப்பர்ஸ் யூஸ் பண்ணதெல்லாம் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா எம்டி ஒரு கேம் ஆப்ஜெக்டாக நான் க்ரியேட் பண்ணிடுறேன். ஸோ நான் க்ரியேட் பண்ணோன்னே இங்கே பார்த்தீங்கன்னா கேம் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இங்கே டிஸ்பிளே ஆயிருக்கு. ஸோ இது வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் கிரியேட்டட் வந்து ஃபர்ஸ்ட் இருக்கும், லாஸ்ட்டாக கிரியேட் வந்து கடைசியில் இருக்கும். ஸோ எனக்கு இங்கே கிரியேட் ஆகிடுச்சு. ஸோ நான் இதை வந்து நான் இங்கே கிளிக் பண்ணுறேன்.
ஸோ இதை நான் கிளிக் பண்ணோன்னே இங்கே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா இன்ஸ்பெக்டரில் பாருங்கள் டிஃபால்ட்டாக நான் சொன்ன மாதிரி ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படிங்கிற அந்த காம்பனெண்ட் வந்து ஆட் ஆயிடுச்சு. நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா பொசிஷன் இருக்கும், பொசிஷன் தான் அந்த லொக்கேஷன் சொன்னேன். ஸோ என்னோட ஸ்க்ரீனில் எந்த பர்டிகுலர் பிளேஸில் வந்துட்டு எனக்கு இந்த கேம் ஆப்ஜெக்ட் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதோட ரொட்டேஷன் அண்ட் அதோட ஸ்கேலிங் வந்துட்டு இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து டிஃபால்ட்டான கேம் ஆப்ஜெக்ட்ஸ். ஸோ இது நீங்கள் வந்துட்டு டிஃபால்ட்டாக இருக்கும். ஸோ இருந்தால் தான் உங்களுக்கு வந்து இந்த ஸ்க்ரீனில் வந்து டிஸ்பிளே ஆகும். இந்த கேம் ஆப்ஜெக்ட்ஸை நீங்கள் வந்து ரைட் கிளிக் பண்ணி டிலீட்டும் பண்ணிடலாம். ஸோ அதுவும் பிரச்சனை இல்லை. ஸோ உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம், வேணாட்டி நீங்கள் டிலீட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஆப்ஷன் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்துட்டு இது வந்து ஒரு எம்டி கேம் ஆப்ஜெக்ட்ஸ். ஸோ ஓகே, இப்போ நம்ம காம்பனன்ட்ஸில் போயிட்டு நான் வந்து கேம் ஆப்ஜெக்டை நான் கிளிக் பண்ணிட்டேன். ஸோ எனக்கு ட்ரான்ஸ்ஃபார்ம் காம்பனன்ட் மட்டும்தான் இருக்குது. பட் இது கூட நான் வேறு ஏதாவது காம்பனன்ட்ஸ் ஆட் பண்ணி அதை நான் வந்து டிஃப்ரெண்ட்டாக சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நான் நினச்சேன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்கன்னா காம்பனன்ட், அதாவது ஃபைல் அசர்ட் கேம் ஆப்ஜெக்ட் பக்கத்தில் காம்பனன்ட் இருக்குது. நீங்கள் அதை கிளிக் பண்ணிவிட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய காம்பனன்ட் இருக்குது. மெஷ் இருக்குது, எஃபெக்ட் இருக்குது, ஃபிசிக்கல் காம்பனன்ட். அதாவது ஃபிசிக்கல் காம்பனன்ட் அப்படிங்கும்போது ஓகே, இந்த கேம் ஆப்ஜெக்ட் நான் கிளிக் பண்ணிவிட்டு நான் பண்ணுறேன். ஸோ இப்போ விசிபிளாக இருக்கும் பாருங்கள், எனேபிள் ஆகிடுச்சு. ஸோ அதில் வந்து ரிஜிட் பாடி, பாக்ஸாக இருக்கணுமா, ஸ்பியராக இருக்கணுமா, காம்பனன்ட் ஃபீல் காலிடராக இருக்கணுமா. ஸோ இதெல்லாம் வந்து ஃபிசிக்கல் காம்பனன்ட், ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ்க்காக இது வந்து யூஸ் ஆகுது. ஸோ எப்படி இருக்கணும், உங்கள் பொசிஷன் என்ன, ப்ளஸ் வந்து அதோட சைஸ் என்ன, ஷேப் என்ன, மாஸ் என்ன, ஸோ வெயிட் எவ்வளோ இருக்கணும், ஸோ மாஸ் எவ்வளோ இருக்கணும், அந்த மாதிரியான விஷயம்லாம் இங்கே இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்துட்டு நேவிகேஷன் காம்பனண்ட், ஆடியோ வீடியோ, ரெண்டரிங்லலாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஜியூஐ லேயர், லைட்டு அண்ட் ஸ்ப்ரெட் ரெண்டர். ஸோ இதை பற்றின இன்ஃபர்மேஷன்லாம் இங்கே இருக்குது. ஜியூஐ டெக்ஸ்சர், ஸோ லேஅவுட்கான இன்ஃபர்மேஷன், இதெல்லாம் வந்து தனித்தனி காம்பனண்ட். ஸோ யூஐ ஈவெண்ட்டு, ஸோ என்னென்ன ஈவெண்ட் சிஸ்டம்ஸ் வந்து அந்த காம்பனண்ட் மேலே, அதாவது இந்த கேம் ஆப்ஜெக்ட் மேலே என்னென்ன ஈவெண்ட் வந்து ட்ரிகர் பண்ணலாம், ஸோ அந்த கேம் ஆப்ஜெக்ட் மேலே என்னென்ன ஈவெண்ட் சிஸ்டம்ஸ் இருக்கணும். ஸோ இதெல்லாம் வந்துட்டு காம்பனண்ட் நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்கன்னா இது எல்லாமே சேர்ந்து தான் வந்துட்டு இந்த கேம் ஆப்ஜெக்ட்னுடைய பிஹேவியரை டிசைட் பண்ணும். ஸோ அது எப்படி இருக்கணும், என்ன இருக்கணும் அப்படிங்கிறத டிசைட் பண்ணும். இப்போ வந்து நான் ஃபார் எக்ஸாம்பிள் ரிஜிட் பாடி செலக்ட் பண்ணுறேன். ஸோ இங்கே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ரிஜிட் பாடி டிஸ்பிளே ஆகிட்டுருக்கு. ஸோ அது வந்து பாடி டைப் என்ன அப்படின்னு வந்து இருக்குது. ஸோ டைனமிக்காக இருக்கணுமா, பாடி டைப் ஸ்டாட்டிக்காக இருக்கணுமா, அதை பற்றின இன்ஃபர்மேஷன் இருக்கும். அண்ட் டைனமிக்காக இருந்துச்சுன்னா ஒரு சில ஃபீச்சர்ஸ்லாம் டிஸ்பிளே ஆகும், பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ அதோட மாஸ் பார்த்தீங்கன்னா இருக்கணும், அண்ட் மெட்டீரியல் இருக்கணும், அண்ட் ஓகே. ஸோ இது வந்துட்டு ஸ்லீப்பிங் மோடு, கிராவிட்டி ஸ்கேல் எவ்வளோ இருக்கணும், ஸோ இதெல்லாம் வந்து நான் ஆல்ரெடி சொன்னேன். ஸோ அதெல்லாம் வந்து இங்கே பார்த்தீங்க, இதெல்லாம் தான் வந்துட்டு நான் சொன்ன மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ இது வந்து காம்பனண்ட், ரிஜிட் பாடிங்கிறது காம்பனண்ட். ஸோ அதோடைய மைன்யூட் இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் நம்ம கொடுக்கணும் இல்லையா, மாஸாக இருக்கட்டும், கிராவிட்டி ஸ்கேல், இதெல்லாம் வந்துட்டு ஒரு காம்பனண்ட்டோடைய மைன்யூட் இன்ஃபர்மேஷன்ஸ். இதெல்லாம் வந்து கண்டிப்பாக இருக்கணும். ஸோ அப்போ தான் ரியலிஸ்டிக் வியூ கிடைக்கும். ஸோ அதுதான் வந்துட்டு இந்த ப்ராப்பர்ட்டிஸ். இது இந்த ப்ராப்பர்ட்டிஸ் வில் கிவ் யூ த ரியலிஸ்டிக் வியூ. ஸோ அந்த மைன்யூட் இன்ஃபர்மேஷன்ஸ் நீங்கள் அதில் கொடுக்கலாம். இன்னொரு காம்பனண்ட் நான் இன்னும் இது பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு ஒரு பாக்ஸ் காலிடர் நான் கொடுக்குறேன். ஓகே. ஸோ ஓகே, இது என்ன எதுக்காக இந்த டிஸ்பிளே ஆகுது அப்படின்னா, ரிஜிட் காலிடர் இருக்கும், ரிஜிட் பாடி இருக்கும்போது பாக்ஸ் காலிடர் ஆக்சுவலாக ஆட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி வருது. ஸோ நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அந்த ரிஜிட் பாடியை நான் டிலீட் பண்ணுறேன். ஸோ இது வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி காம்பனன்ட்ஸை வந்து ஆடும் பண்ணலாம், டிலீட்டும் பண்ணலாம். அண்ட் இந்த கேம் ஆப்ஜெக்ட்ஸையும் நீங்கள் ஆட் பண்ணலாம், டிலீட் பண்ணலாம். ஸோ இந்த டிலீட் பண்ணுறதுக்கு இது மேலே வச்சு ரிமூவ் காம்பனண்ட், அதாவது அந்த பர்டிகுலர் காம்பனண்ட் மேலே வச்சு ரிமூவ் காம்பனண்ட் கொடுத்து அது காம்பனண்ட் டிலீட் ஆகிடும். அண்ட் நான் இந்த இடத்துக்கு வந்து தான் நான் காம்பனண்ட் ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா ஆட் காம்பனண்ட் இதுலேயே இருக்குது. ஸோ அந்த இன்ஸ்பெக்டர்லேயே இருக்குது. ஸோ இதை வச்சு கூட நீங்கள் வந்து ஆட் காம்பனண்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு பாக்ஸ் காலிடர் வந்து காம்பனண்ட் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு பாக்ஸ் க்ரியேட் ஆகிருக்கு, உங்களுக்கு பார்த்தா தெரியும், விச் இஸ் இன் க்ரீன் கலர்.
ஸோ இது உங்களுக்கு தெரியுது இல்லைங்களா? ஸோ பாக்ஸ் கால்டர் ஆக்சுவலாக க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ இதோடைய சென்டரில் இருக்குது, ஐ மீன் இது வந்து ஜீரோவில் இருக்குது. ஸோ எல்லாமே அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஒய் ஜெட் ஆக்சஸ் மூணுமே ஜீரோவில் இருக்கனால இது வந்து சென்டர் ஆக்சுவலாக ஸ்க்ரீனில் வந்து ப்ளேஸ் ஆகிருக்கு. ஸோ நான் வந்து அந்த எக்ஸ் ஆக்சஸ் ஒய் ஆக்சஸ் ஜெட் ஆக்சஸ்லாம் நான் சேஞ்ச் பண்ணும்போது என்னோடய பொசிஷனை பார்த்திங்கன்னா மாறுது. ஸோ இங்கே சென்டர்லேருந்து எக்ஸ் ஆக்சஸில் 3 இன்ச்சு இங்கே மூவ் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நான் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ ஒய் ஆக்சஸில் வந்துட்டு ஒரு 8 மூவ் ஆகுது. ஸோ ஒய் ஆக்சஸில் வந்து ஒரு 8 மூவ் ஆகுது அப்படின்னு, ஒரு 8 இல்லைன்னா ஒரு 7 மூவ் ஆகிற மாதிரி காட்டலாம். ஸோ பார்த்தீங்கன்னா ஒய் ஆக்சஸில் 7 மூவ் ஆகிடுச்சு. அண்ட் அதோடைய சைஸும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். விச் இஸ் லைக் நான் வந்து ஒய் ஆக்சஸ்லேருந்து நான் சேஞ்ச் பண்ணி விச் இஸ் லைக் 5ல் போடுறேன். ஸோ அது வந்து ஒரு சென்டராக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் அதோட சைஸ் வந்துட்டு வந்து எக்ஸ் ஒய் ஜெட்டை வச்சு நம்ம வந்து அந்த சைஸ் வந்து நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கலாம். ஸோ விச் இஸ் லைக் நான் 4 கொடுத்தோன்னே அது வந்து ஒரு மாதிரியான ரெக்டாங்கிள் ஆகிடுச்சு. பிகாஸ் ஒரு சைடு நம்ம இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நான் ஆல் தி சைடு வந்து லைக் 4 கொடுக்குறேன். ஸோ தட் எனக்கு வந்து ஒரு ஸ்கொயர் பாக்ஸ் மாதிரி வந்துடும். ஸோ இந்த மாதிரி நான் வந்துட்டு ஒரு பாக்ஸுக்கான எனக்கு எப்படி தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரியான இன்ஃபர்மேஷனை ப்ராப்பர்ட்டிஸை நான் வந்து இதில் கொடுத்து நான் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ப்ராப்பர்ட்டி டிலீட் பண்ணணுனாலும் ஆக்சுவலாக டிலீட் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ப்ராப்பர்ட்டி ஐ மீன் கேம் ஆப்ஜெக்ட்டே எனக்கு வேண்டாம், நான் டிலீட் பண்ணணும்னா அதை நான் ரைட் கிளிக் பண்ணி நான் டிலீட் ஆப்ஷன் கொடுத்து நான் டிலீட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டிலீட் ஆகிடுச்சு. அண்ட் இந்த இடம் பார்த்தீங்கன்னா கேமரா, அதாவது ஒரு ஆப்ஜெக்டை கிளிக் பண்ணிவிட்டு அதை மூவ் ரைட் லெஃப்ட் அது வந்து நீங்கள் இது கொடுத்துக்கலாம். ஸோ அதுக்காக தான் இது. அண்ட் இதுக்கும் நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்குது. நான் அது போக நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ நான் இன்னொன்று சொல்லணும்னு நினச்சேன். பிகாஸ் வந்து அப்போ இங்கே வந்து ஃபஸ்ட்டு டிஃபால்ட்டாகவே மெயின் கேமரா டைரக்ஷன் கேமராலாம் ஆல்ரெடி இருக்கே. அப்போ இதெல்லாம் கேம் ஆப்ஜெக்ட் கிடையாதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஆக்சுவலாக கண்டிப்பாக வந்துட்டு தப்பு. பிகாஸ் வந்து ஒரு ப்ராஜெக்ட் நீங்கள் க்ரியேட் பண்ணும் போதே வந்துட்டு மெயின் கேமரா அண்ட் டைரக்ஷன் லைட் வந்து டிஃபால்ட்டாக ஆக்சுவலாக க்ரியேட் ஆகிடும். அதுக்காக இது வந்து கேம் ஆப்ஜெக்ட் கிடையாதுன்ட்டு இல்லை, இதுவுமே ஆக்சுவலாக வந்து ஒரு கேம் ஆப்ஜெக்ட் தான். ஸோ மெயின் கேமரா டைரக்ஷன் லைட்டுங்கிற 2 கேம் ஆப்ஜெக்ட் நம்மளுக்கு டிஃபால்ட்டாகவே நம்ம ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணும்போது க்ரியேட் ஆகி இருக்கும். ஸோ இதுவுமே கேம் ஆப்ஜெக்ட் தான். இது கேம் ஆப்ஜெக்ட் இல்லைன்னு நினச்சிக்காதீங்க, இது கேம் ஆப்ஜெக்ட் தான். ஸோ ஒரு கேம் ஆப்ஜெக்ட்டுக்கு எப்படி காம்பனன்ஸ் இருக்குமோ அதுக்கேற்ற எல்லா காம்பனன்ஸும் இந்த மெயின் கேமரா அண்ட் டைரக்ஷன் லைட்டுக்கும் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபார்ம் காம்பனன்ட் இருக்குது, கேமரா காம்பனன்ட், GUI லேயர், ஃப்ளேர் லேயர், ஆடியோ லிசனர் எல்லாமே இருக்குது. பிகாஸ் இட் இஸ் அ கேமரா. டைரக்ஷன் லைட்டுக்கு தேவையான ஆல்ரெடி சொன்ன மாதிரி ட்ரான்ஸ்ஃபார்ம் காம்பனன்ட் கண்டிப்பாக இருக்கணும். அண்ட் லைட் அப்படிங்கும்போது லைட் காம்பனன்ட் கண்டிப்பாக இருக்கணும். ஸோ அதுக்கு வந்துட்டு என்ன கலரில் இருக்கணும், நம்மளுக்கு என்ன வந்துட்டு இன்டென்சிட்டியில் வந்து லைட் இது ஃப்ளாஷ் ஆகணும், என்ன ஷேடோ டைப் இருக்கணும். ஸோ லைட்டிங் போது ஒரு ஷேடோ இருக்கணும் இல்லையா, என்ன ஷேடோ டைப் இருக்கணும். ஸோ எந்த மாதிரி ரெண்டர் ஆகிற மோட் என்ன அப்படிங்கிறது எல்லாமே வந்துட்டு நம்மளுக்கு இதெல்லாம் வந்து மைன்யூட் விஷயம். ஒரு லைட் அப்படிங்கும்போது ஷேடோங்கிறது எல்லாத்தோடைய ரெண்டரிங் ஆப்ஷன்லாம் வந்துட்டு ஒரு மைன்யூட் ப்ராப்பர்ட்டிஸ் அதெல்லாம் வந்துட்டு நம்ம லைட் காம்பனெண்ட்டில் இருக்கும். ஸோ நம்மளோட கேமுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இது வந்து டிஃபால்ட்டாக க்ரியேட் ஆன கேம் ஆப்ஜெக்ட்ஸ் தான். ஸோ இது கேம் ஆப்ஜெக்ட்ஸ் இல்லைன்னு நினச்சிக்காதீங்க, இதுவும் டிஃபால்ட்டாக க்ரியேட் ஆன கேம் ஆப்ஜெக்ட்ஸ் தான். ஸோ என் கேம் ஆப்ஜெக்ட்ஸ்க்கு எப்படி வந்துட்டு நம்மளுக்கு காம்பனன்ஸ் இருக்குமோ அண்ட் அது காம்பனன்ஸ்குள்ளே எப்படி ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குமோ அதே மாதிரி இந்த ஆப்ஜெக்ட்ஸ்க்கும் இருக்குது. இது வந்து ஒன்று இருக்குது. நான் இன்னும் நிறைய கேமரா க்ரியேட் பண்ணணுன்னா நான் கேம் ஆப்ஜெக்ட்ஸில் போய் கேமரான்னு கொடுத்து கேமரா க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ 3D ஆப்ஜெக்ட்ஸ்க்குலாம் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நிறையா கேமராஸ் இருக்கணும். ஸோ அப்போ தான் வந்துட்டு ஃபுல் ஃப்ளெஜ்டாக வந்து 3D வியூ நம்மளுக்கு காட்ட முடியும். அண்ட் இது மைனூட் ப்ராப்பர்ட்டிஸ் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் தான் வந்துட்டு கேம் ஆப்ஜெக்ட்ஸ் அண்ட் காம்பனன்ட் பற்றின இன்ஃபர்மேஷன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த கோட்பினெக்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் உங்களை விட்டு பிரியறதுக்கு முன்னாடியே நான் ஒரு விஷயம் சொல்லி ஆகணும். இது வரைக்கும் நம்ம இந்த யூனிட்டி டியூட்டோரியலை வந்துட்டு நம்ம வந்து ஃப்ரீயாக கொடுத்துட்ருந்தோம். இதுக்கப்புறம் வர வீடியோஸ் எல்லாமே வந்து பெய்டு கோர்சஸாக நாங்கள் வந்து டிஸ்பிளே பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கு வந்து இதுக்கப்புறம் இருக்க போகிறது ஃபுல்லாகவே வந்துட்டு டெமோவாக தான் இருக்க போகுது. ஏன்னா இது ஃபுல்லாகவே இன்ட்ரடக்ஷனுங்கிறனால உங்களுக்கு வந்து யூனிட்டி இன்டர்ஃபேஸ் என்ன அண்ட் யூனிட்டி வந்து அதில் இருக்கிற ஆப்ஷன்ஸ் எல்லாம் நம்ம எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது மட்டும் தான் நான் கொடுத்துருந்தேன். ஸோ அதில் இன்டர்ஃபேஸில் இருக்க காம்பனன்ட்ஸ் அண்ட் ஐ மீன் விண்டோஸ், அந்த விண்டோஸ் எல்லாம் என்ன இதுக்கு யூஸ் ஆகுது, அது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் இப்போ வரைக்கும் கொடுத்துருக்கேன். பிகாஸ் வந்து இதோட இன்ட்ரடக்ஷன் அண்ட் ஒரு ப்ராஜெக்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறதையும் நான் ஆல்ரெடி காட்டிட்டேன். ஸோ இதுக்கப்புறம் இருக்க போதெல்லாம் வந்துட்டு உள்ள இன்டெப்த்தாக போயிட்டு நம்ம வந்து க்ரியேட் பண்ணுறோம், கேமை க்ரியேட் பண்ணி ஃபுல் ஃப்ளெஜ்டாக நம்ம பண்ண போகிறோம். அண்ட் அதெல்லாம் ஃபுல்லாகவே பெய்டு வெர்ஷனாக வரப்போகுது. ஸோ இந்த வீடியோஸ்லாம் பிடிச்சேன். இதுக்கப்புறமும் யூனிட்டியை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப ஆர்வம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த பெய்டு வெர்ஷனை வாங்கி பாருங்கள். உங்கள் சாட்டிஸ்ஃபேக்ஷனை நாங்கள் கண்டிப்பாக வந்துட்டு கண்டிப்பாக அச்சீவ் பண்ணுவோம். ஸோ இதுதான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்து நம்ம கோட்பினஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.